ஹலோ. ஹலோ இனிமே சரி ப்ரோ இருங்க ப்ரோ. கேக்குது. எப்பவுமே கொஞ்சம் ஒரு நிமிஷம் கழிச்சு ஆரம்பிப்போம். இதில் ஒரு எக்கோ அடிக்குது. ஆமா, அவர் வெளியே போயிட்டு திரும்ப வெளியே போயிட்டு திரும்புவாங்க. ஆமாம். ஓகே சரி பாரு, நீ அப்படியே அப்டேட்டோட ஆரம்பிச்சிருங்க. ஓகே. இப்போ கூலி இது ஈவெண்ட் வந்து சன் டிவியில் வந்து ப்ரீமியர் ஆகிட்டுருக்கு. இதுக்கு நடுவில் வந்து மதராஸோட ப்ரோமோஸும் வந்து போட்டிருக்காங்க போல். ஸோ அது அஃபிஷியலாக அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. தலைவன் தலைவி படத்துலேருந்து டெலிட்டட் சீன் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஒரு 3 நிமிஷத்துக்கு. அதே மாதிரி வெங்கட் பிரபு வந்து இப்போ ரீசெண்ட் அவார்ட் ஃபங்க்ஷன் வந்து சிவகார்த்திகேயன் கூட பண்ண போகிற ப்ராஜெக்ட் வந்து புதுசாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், கேரக்டர் நல்லா வந்திருக்கு, படமும் நல்லா ஸ்டோரி நரேஷன்லாம் முடிஞ்சிருச்சு, எஸ்கே ஹாப்பி, ப்ரொடியூசர் ஹாப்பி அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அது எஸ்கே 26th ஃபிலிம். அதேமாதிரி ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே அந்த படத்தோட மேக்கிங் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஜஸ்ட் ஒரு நிமிஷத்துக்கு. அதேமாரி லோக்கா நஸ்லின் கல்யாணி பிரியதர்ஷன் படம், அந்த படத்தோட புது போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஓணம் ரிலீஸ்ன்னு சொல்லி. அதே மாதிரி ஓடும் குதிரா சாடும் குதிரா ஃபஹத் ஃபாசில் படம், அந்த படத்தோட ட்ரெய்லருமே வந்து இன்னைக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. சூப்பர்மேன் அந்த படத்தோட டிஜிட்டல் ரிலீஸ் வந்து ஆகஸ்ட் 26th வருது. அதே மாதிரி கிராண்ட் பிக்சர்ஸ் அப்படின்ற ப்ரொடக்ஷன் கம்பெனியோட ஃபஸ்ட்டு ஃபிலிம், அதோட ஃபஸ்ட் லுக் வந்து லோடிங் அப்படின்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி ஒன் பீஸோட சீசன் 2 அந்த சீரீஸ் இருக்குல்ல, அதோட சீசன் 2 ட்ரெய்லருமே வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அவ்வளோதான் நினைக்கிறேன். ஏதாவது விட்டு போயிருந்துச்சுன்னா சொல்லுங்கள். இப்போ வந்து வார் 2 ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டுமே வந்து நடந்துகிட்ருக்கு. அதில் ஒரே ஒரு கிளிப் மட்டும் பார்த்தேன், மற்ற எதுவும் பார்க்கல. ஸோ பற்றி டீட்டெயில்டாக பேசுவோம் எல்லாமே. ஸோ வேறு ஏதாவது விட்டு போயிருந்துச்சுன்னா சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். அதான் பெரிய அப்டேட் வேற மிஸ் ஆன மாதிரி தெரியல. ஏன்னா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை பெருசா அப்டேட் வரல. நீங்க போட்டு அப்டேட்டை சொல்லிடுங்க வேணா. ஆமாம், நிறைய பேர் இப்போ ரீசெண்டாக வேற வந்து ஃப்ளாஷ்பேக்கில் வந்து எஸ்கே இருக்காரான்னு கேட்டுட்டு இருந்தாங்க. படத்தில் வந்து எஸ்கே அவர்கள் இல்லை, கூலி படத்தில் எஸ்கே இல்லை, கன்ஃபார்ம்டு நியூஸு. ஸோ அதை மட்டும் கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். மாவீரன் ப்ரோ. ஓகே, வேற என்ன வீக்கெண்ட் எப்படி போச்சு? வேற என்ன ஸ்பெஷலு? நான் ஃபுல்லாக கேமிங் தான். இன்னைக்கு தான் ஒரு கேம் முடித்தேன், நல்லா இருந்துச்சு. மாஃபியா த ஓல்ட் கண்ட்ரி. மாவீரன் ப்ரோ ஏன் சிரிக்கிறீங்க? இன்னைக்கு அந்த ஸ்டோரி என்கிட்ட ஒருத்தர் கேட்க சொல்லி ஷேர் பண்ணாரு, 2 எபிசோடு தமிழ்ல நரேஷன், மாஃபியா கேம். மாஃபியா கேம்க்கா? ஒன்றும் புதுசாலாம் ஒன்றும் இல்லைங்க. ஒரு அண்டர் டாக் ஸ்டோரி. ஒரு 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 மைனில் வந்து அந்த கோல்டு மைன் மாதிரி ஒரு மைன் இதில் வேலை செஞ்சிட்ருப்பான். அதுலேருந்து அந்த கேங்லேருந்து தப்பிச்சு இன்னொரு பிளேஸ்க்கு வந்து ஓடி வருவான், தப்பிச்சு வருவான். அப்பயே அவங்க துரத்திட்டு வருவாங்க. அந்த ஏரியாவை கண்ட்ரோல் பண்ணுற டான் வந்து இவனை வந்து வேலைக்கு சேர்த்துக்குவார். வேலைக்கு சேர்த்த இடத்துல இவனும் அப்படியே படிப்படியாக முன்னேறிட்டு வருவான். அந்த டானோட பொண்ணையே சார் லவ் பண்ணுவார். அதுக்கப்புறம் நடக்கிற விஷயங்கள் தான். அந்த பொண்ணை கடைசியில் வந்து கல்யாணம் பண்ணாரா இல்லை என்ன ஆச்சு, இந்த டானுக்கு எவ்வளோ அவர் உண்மையாக இருந்தார், அந்த மாதிரி தான் கதை. அவ்வளோதான் கதை, வேறு எதுவும் கிடையாது. ஓகே ஓகே. எனக்கு தான் ரொம்ப 2 யூடியூப் ஜெனரிக்கான பார்ட் 1 பார்ட் 2 2 எபிசோடு அனுப்புனாரு, இதை கேளுங்க ஸ்டோரி அப்படின்னு. அப்படியா? கேட்கணும். இல்லை, நமக்கு நாளைக்கு வந்து கேட்கணும். புதுசாக இருக்கிற அளவுக்குலாம் இல்லை. நம்ம பார்க்காத விஷயங்கள் இன்னும் அவங்க வந்து எடுத்துடல. கிளைமேக்ஸ் மட்டும் கொஞ்சம் வந்து ரொம்ப ட்ராமாவாக முடிஞ்சிருச்சு, அது மட்டும்தான். பட் மற்றபடி வந்துட்டு நல்லா இருந்துச்சு, ஒரு மாதிரி ஃபன்னாக இருந்துச்சு. சில என்ன சொல்ல, நம்ம படம் சொல்கிற மாதிரி சில சீன்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. நம்ம பார்த்த விஷயம்னால அவங்க ப்ரெசென்ட் பண்ண விதம் நல்லா இருந்துச்சு. ஓகே ஓகே. சரி மாவீரன் ப்ரோ, வேறு ஏதாவது படம் பார்த்தீங்களா இன்னைக்கு?
அதான் அந்த அகரம் ஷோ பார்த்தேன் சாயந்தரம், நல்லா இருந்துச்சு. அப்புறம் அந்த மகா அவதார் அது பயங்கரமா இருந்துச்சு. அது தேட்டர்ல விஷுவலா. படமா எனக்கு சுமார் தான் அது. ஆனா ஃபர்ஸ்ட் ஹாஃப் அன் அவர், லாஸ்ட் ஹாஃப் அன் அவர் பயங்கரமான ஆக்ஷன் சீன்ஸுக்கு ஹாலிவுட்லயே மேட்ச் பண்ணிட்டாங்க தான் சொல்றேன். விஷுவல் நடுவுல டிராமா போர்ஷன்ஸ் அதுக்கு வந்து விஷுவல் நார்மலா தான் இருந்துச்சு. இந்தியன் சினிமா எவ்வளவு பண்ணுமோ அவ்வளவுதான். ஆனா அந்த ஆக்ஷன் சீன்ஸ்க்கு அவங்க காம்ப்ரமைஸே ஆகல. விஷுவலா மிரட்டி விட்டாங்க. 3D எல்லாம் பயங்கரமா இருந்துச்சு. குறிப்பா கிளைமேக்ஸ் செம்மையா இருந்துச்சு. ஆக்ஷன் சீன்ஸ், விஷுவல் எல்லாமே. நான் அப்படியே அந்த கல்கி கிளைமேக்ஸ் எப்போ இருந்துச்சோ அந்த மாதிரி 2 3 மூமெண்ட் இதுல இருந்துச்சு. பயங்கரமா சவுண்டு, மியூசிக் அப்படியே தெரியுது தேட்டர்ல. டியூரேஷன் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த டிராமா போர்ஷன்ஸ் கொஞ்சம் லென்த்தியா போன மாதிரி இருந்துச்சு நடுவுல. ஓகே, ஓகே. ஆக்சுவலா அனிமேஷன் படத்த பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு வந்து என்ன வேணாலும் ஃப்ரீடமா பண்ணலாம். நம்ம வந்து லைவ் ஆக்ஷன்ல கொஞ்சம் லிமிட்டேஷன்ஸ் இருக்கும். பட் அனிமேஷன்ல அந்த லிமிட்டேஷனே கிடையாது. நீங்க என்ன வேணா பண்ணலாம். அதுதான் அதோட மிகப்பெரிய அட்வான்டேஜ். அத வந்து வீடியோ கேம்லயும் நெறைய யூஸ் பண்றதுனால, என்ன சொல்ல ஓவர் த டாப் ஆக்ஷன் சீக்வென்சஸ்லாம் வந்து அதனால தான் வந்து என்ஜாய் பண்றாங்க வீடியோ கேம்ல. நெறையா சொல்றேன். அனிமேஷன்ல லிமிட்டே கிடையாது. இப்போ அந்த ஒரு நான் எக்ஸாம்பிள் மட்டும் சொல்றேன். GTA 5 ஒரு மிஷன் இருக்கும். ஒரு ஏரோப்ளேன்ல போயி, இன்னொரு ஏரோப்ளேன்க்குள்ள சொருகி, அதுல இறங்கி போய் சுட்டுட்டு, அந்த ஏரோப்ளேன கண்ட்ரோல் பண்ற மாரி இருக்கும். GTA சான் ஆண்ட்ரெஸ்ல ஏரோப்ளேன் டூ ஏரோப்ளேன் தாவுற மாரிலாம் இருக்கும். அதெல்லாம் நம்மலாம் யோசிச்சு உம் பார்க்க முடியாது. பட் அது பார்க்குறப்ப நம்ம என்ஜாய் பண்ணுவோம். அவ்வளோதான். பாகுபலி மாரி. நல்லா இருந்துச்சு. பரணி ப்ரோ, இது இன்னும் கேம் எல்லாம் விடுங்க ப்ரோ. எஸ்கே இருக்காரா இல்லையா? போங்க. அதுதான் அவரு சொல்றேனே ட்வீட் இல்லன்ட்டு. போட்டாரு, கிறிஸ்டோபர் ட்வீட் போட்டாரு. அதை பார்த்தா இவரே போட்டிருப்பாரு, அது வேற விஷயம். இல்ல எனக்கு முன்னாடியே சொன்னாங்க. சரி அவரு ட்வீட் பண்ணிட்டாருன்றதுக்காக நானும் ஒரு தடவ கிளாரிஃபிகேஷன்க்காக ட்வீட் பண்ணேன். சீரியஸா அதான் உண்ம. எனக்கு முன்னாடியே தெரியுதுன்னா இல்லன்னு அப்ப சொல்லிட்டாங்க. முன்னாடியே சொல்ல வேண்டியதானே. ஏங்க எல்லாத்துட்டும் என்ட்ட ஒரு 2, 3 பேர் வந்து டிஎம்ல கேட்டாங்க. எஸ்கே இருக்காரா? எஸ்கே இருக்காரான்ட்டு. நான் அவங்கள்ட்டலாம் இல்லன்னு சொல்லிட்டேன். எனக்கு தெரிஞ்சு இல்லங்க நான்ட்டு. அப்புறம் நான் வந்துட்டு இன்னொருத்தர் தெரிஞ்சவர் ஒருத்தர்கிட்ட அவர்கிட்ட கேட்டேன். அ என்னோட சோர்ஸ். அவர்ட்ட கேட்டேன். அவரும் இல்ல ப்ரோ இவங்க சும்மா போட்டுட்டு திரியிறாய்ங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ நானும் விட்டுட்டேன். அப்படியே ஃப்ரீயா விட்டுட்டேன். சரி இப்போ இல்ல ப்ரோ, நெறைய ரொம்ப இன்னைக்கு இப்போ வந்துச்சு. இதுல எஸ்கே இல்லங்கிறது கன்ஃபார்ம் நியூஸ்னு உங்களுக்கு தெரியும்னா அப்ப அது கரெக்ட். அது நீங்க தப்பா யாரையும் கைட் பண்ண போறதில்ல. அப்ப நீங்க ட்வீட்டா போட்டுக்கலாமே கரெக்டா. என்னது ப்ரோ? அதான் இப்போ போட்டேனே விடுங்க. இல்ல அது இவ்ளோ தூரம் எடுத்துட்டு போவாங்கன்னு எனக்கு தெரியாது ப்ரோ. முன்னாடி ஓகே ஓகே. என்ன சொல்ல இப்ப அவங்க ஃபிளாஷ்பேக்ல வராருன்னு ஃபர்ஸ்ட்டுலாம் வந்து என்ன இருந்துச்சுன்னா, கேமியோன்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அது பெரிய நியூஸா இல்ல. அது எல்லா எல்லா ரஜினி படங்கள் இப்ப வந்தது எல்லாத்துலயும் இப்ப ரீசென்ட்டா வரதுல எல்லாத்துலயுமே ஜெயிலர்ல அதிக ரூமர் வந்துச்சு. இதுக்கு வருது. அடுத்து ஜெயிலர் 2க்கும் வந்துச்சு. அது ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல. ஸோ அதனால நான் அத ஃப்ரீயா விட்டுட்டேன். இப்ப இந்த ஃபிளாஷ்பேக்ல வந்துட்டு வரதே எஸ்கே தான் அப்படின்னு சொல்றாங்கல்ல. அதுதான் எனக்கு ஒரு மாரி பக்குன்னு ஆயிடுச்சு. நெல்சன் படமா நம்பலாம் அப்படி ரூமர் வச்சுட்டான். ஏன்னா நெல்சன் வந்து ஜெயிலர்ல மட்டும்தான் எஸ்கேவோட பங்கு இல்லைன்னு நினைக்கிறேன். மத்தபடி அவரோட எல்லா படத்துலயும் எஸ்கேக்கு ஒரு பங்கு இருக்கும். லிரிக்ஸிஸ்டா. ஆமாமா. அரவிக்குத்து ஒண்ணு, இது கோலமா கோகிலால ஒண்ணு, டாக்டர்ல ஒண்ணு. 3லயுமே வந்து எஸ்கே லிரிக்ஸ் எழுதிட்டாரு. டாக்டர்ல எல்லாமே அவர் தானே ப்ரோ. யாரு? எஸ்கே தானே. சோபிபி அவர் தான். செல்லம்மா அவர் தான். செல்லம்மா அவர் தான். நெஞ்சமே தான் விக்கின்னு நினைக்கிறேன். ஓ! ஆமா 2 பாட்டு டாக்டர்ல. விஷால் ப்ரோ சொல்லுங்க. ஓகே, ஓகே. தலைவா, பரணி ப்ரோ, அந்த அது பேர் என்ன, வார் 2ன்னு போட்டு ஒண்ணு போட்டிருக்கீங்களா? அது ஒண்ணுமே புரியல. என்ன சொல்றாரு அவரு இந்த ஆ, நாகவம்சி? நான் சொல்றேன். பிரகாஷ் ப்ரோ சொல்லுவாரு பாருங்க இப்ப. அது ஒண்ணும் என்னங்க இல்ல ப்ரோ. ஒண்ணும் ப்ரோ அவர் ஒன்னும் சொல்லல. என்னன்னு? ஹிந்தில கலெக்ஷன் பண்ற மாதிரியே தெலுங்குலயும் பண்ணணும். ₹1 கூட குறையக்கூடாது. ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு இருக்காரு. வேற ஒன்னும் ஆ சொல்லல அவரு. ஹிந்தியில பண்றத விட ₹1 அதிகமா பண்ணணும்னு சொல்லல. ₹1 கூட கூட. பண்ணணும். ₹1 நீங்க அதிகமா பண்ணணும். ஹிந்தி ஹிந்தி டே ஒன் நெட் கலெக்ஷனை விட தெலுங்குல ₹1 கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரசிகர்ல தூண்டி விடுறாரு. வேற ஒண்ணும் இல்ல. ஏங்க இது இந்த நீ பெத்துக்குங்க பெருசா, நான் பெருசா அடிச்சு காட்டு. அந்த ஒரு இல்ல அப்படி சொல்லிட்டு தேவாரா மாதிரியே பண்ணுவோன்னு வேற சொல்றாரு. குறியீடு தேவாரா மாதிரின்னா அப்ப அது கலெக்ஷன் பண்ணாது. ஏன்னு எனக்கு தேவர் ஆனா புரியல. தேவாரா பயங்கர பெரிய ஓப்பனிங் தானே, டே அதனால ஒரு 1 சொல்றேன். தேவாரா பண்ணாருங்க. ஓப்பனிங் நல்ல ஓப்பனிங் தான் மாவீரன். ஓகே, அப்போ ஒரு ஒரு விஷயம் இருக்குன்றீங்க. பரணி ப்ரோ, இந்த 11 மினிட்ஸ் ட்ரிம் பண்ணிட்டாங்களாம்.
என்ன கதை 11 இது? செகண்ட் 11 செகண்ட் 11 இல்லங்க செகண்ட்ஸ் தான் ப்ரோ. இல்லங்க படத்துல அவங்க 11 செகண்ட்ஸ் தான் டோட்டலாவே கொண்டு வந்தாங்க. அந்த 10 11 மினிட்ஸ் செகண்ட்ஸ கட் சென்சார் பண்ணிட்டாங்க. ட்ரிம் விடுங்க. பண்ணிருக்கு. அதுல வந்துட்டு 11 செகண்ட்ஸ் போயிருக்குன்னு சொன்னாங்களே, அது உண்மையா? உண்மதான், உண்மதான். அதீத ஆபாசகமாக உள்ளதால் அதை அதீத நீக்கம் செய்துவிட்டாங்க. ஓகே ஓகே ஓகே. இருக்கிற ஒரு ரீசனும் போயிடுச்சு. இனிமே அந்த படம் எப்படி பார்ப்பாங்க? ஆ, அத வச்சுதான் அவங்கள நம்பி அத நம்பிதான் அவங்க படம் எடுத்த மாதிரி தாங்க ஆமா எல்லாரும் பேசுறாங்க. விஷால் ப்ரோவே கோயம்புத்தூர் ஐமேக்ஸ்ல உடனே போய் ஏன் அதுக்காக தான் என்கிட்ட வர? போறேனாரு. என்கிட்ட ஏன் வர? இல்ல விஷால் ப்ரோ அப்படிலாம் சொல்லியிருக்க மாட்டார். சும்மா ஃபன்னுக்கு தான் சொல்லியிருப்பாரு. சொல்லுங்கங்க. அதோட விஷுவல் ஏஸ்தட்டிக்காக அந்த படம் பிடிக்கும். வார் 1 ஃபைட்லாம் நல்லா இருக்கும். ப்ரோ அது சும்மா இவங்க இப்படிதான் ப்ரோ, எப்படின்னா இதுக்கும் ஃபைட்டருக்கும் ஸ்கேம் பண்ணாங்க. அதுல ஒரு பிகினி ஷாட் வரும், அது தியேட்டர்ல வரவே இல்லை. மாவீரன் ஆனா ரொம்ப இவங்க ஃபீல் பரவாயில்ல பண்றாரு. அனௌன்ஸ் பண்ணிட்டாங்களே வரலன்னு சொல்லி, இல்லன்னு சொல்லி. அது வரைக்கும் சந்தோஷம். ஆமா. மாவீரன் ப்ரோ ஆசாசியா பெரிய ஸ்கிரீன் போனாராம், அந்த சீன் சரி இல்லையா? பரணி ப்ரோ, அப்ப இத்தனைக்கு பரணி அது ப்ரோ, 3D வேற. நான் சூப்பரம் ஷோ வர முடியல, நீங்களும் போலையாமே சூப்பரம் ஷோ? போகலைங்க, விடுங்கங்க. மறுபடியும் நெஞ்ச புண்ணாக்காதீங்க. இங்க நான் மகாவதார் நரசிம்மா கூட இன்னும் பாக்கல. அது நரசிம்மா ஆக்சுவலா என்னங்க போற போக இல்ல பார்த்தா 200 அடிச்சிரும் போலயே பரணி ப்ரோ. எனக்கு அது 200 அடிச்சிடும் கண்டிப்பா. ஏன்னா 175 பண்ணிருச்சுன்னா 25 தான். அது அசால்ட்டா பண்ணிரும். நான் 1 வீக் ஃப்ரீ தானே. அது பண்ணிரும். பட் ஆனா எனக்கு வந்துட்டு எனக்கு எனக்கு இன்னைக்கு ஒரு மாரி டைலமாலயே இருந்தேன். பார்க்கலாமா? வேணாமா? பார்க்கலாமா? வேணாமான்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் சரி டிஜிட்டல்ல வரட்டும் பார்த்துக்கலாம்னு விட்டுட்டேன். ஓஹோ, எஸ். ஓகே. விஷால் ப்ரோ கூலி புக் பண்ணிட்டீங்களா? கூலி எபிக் ஸ்கிரீன் காலை 9 மணி. வாழ்க வளமுடன். உங்களுக்கு டிக்கெட் தந்தாங்களா ப்ரோ? இல்ல புக் பண்ணீங்களா? இல்ல நம்ம சொல்லி வச்சிருந்தோம், எடுத்து வச்சுட்டாங்க. மாசு ப்ரோ. இந்த மாதிரி ஒரு ஆள் பக்கத்துல இல்லையே. அது சரி. ஏங்க உங்களுக்கு சென்னையில இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியுமா தலைவா? நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. 46 டிக்கெட் கேட்டிருக்காங்க மொத்தமா. ஒரு ஆள்கிட்டயும் பேசிக்கிட்டு இருக்கேன், பாப்போம். உங்களுக்கு என்ன வேணும்? டிஎம் பண்ணி விடுங்க, கேட்டு பாக்குறேன். சென்னையில ப்ரோ? எல்லாருமே எப்படி எப்பசுன்றாங்க, அது 2000 2500ன்றாங்க. நமக்கே என்னையா 2000 ஷாக்கிங்கா இருக்கு. 2-3 தியேட்டர் விலையெல்லாம் கேட்டா. ஐயோ, ஒரு தியேட்டர் பேர்லாம் சொல்லல, 4000 ரூபான்றாங்க டிக்கெட். வணக்கம்பான்னு ஆயிடுச்சு. ரொம்ப ஓவரா இருக்கே அப்படின்னு இருக்கு. இல்ல பிவிஆர்ல 9 o'clock ஆன்லைன்ல ஓபன் பண்ணுவாங்கல்ல? பண்ணுவாங்க, அவங்க பண்ணுவாங்க தலைவா. விஷால் ப்ரோ நீங்க 4000 ரூபாய் சொன்ன தியேட்டர்ல ஹெலிகாப்டர்ல இருந்து மலர் தூவ போறாங்களாம். அதுக்குதான் அந்த 4000 ரூபாயா. ஹெலிகாப்டர்ல இதுக்கு பசங்கன்ற உங்ககிட்ட கேட்டேனா? அதான் கஸ்டமர்ட்ட எதுக்கியா சார்ஜ் பண்றீங்க? நீங்க உங்க சொந்த செலவுல தூவுங்க மலருன்ற. நீங்க 500 ரூபாய் கம்மியா சொல்லிட்டீங்க. 4500 ரூபாய். 4500? 4500? ஆமா ஆமா பரணி ப்ரோ. பிரகாஷ் இல்ல பிரகாஷ் ப்ரோ இப்ப யோசிப்பாரு. அத வச்சு நான் 7 பல நாள் படம் ஏங்க, 2 மாசம் படம் பாத்துறலாங்க. 2 மாசம் 2 மாசமா? 6 மாசம் பார்க்கலாம். ஜம்முன்னு. இல்ல நான் சொல்ல விஷால் ப்ரோ சொல்லுங்கய்யா. நான் இப்ப நீங்க வந்துட்டு நீங்க எத்தனை படம் பார்க்கலாம் தெரியுமா? அதை வச்சு போடுங்க கணக்க. 5500 4500 ஒரு டிக்கெட் 30 படம் 200. பார்க்கலாங்க. எவ்வளவு 30 படம் பார்க்கலாம் சாலிடா. ஆனா இந்த அளவுக்கு கடைசியா எந்திரனுக்கு நடந்துச்சா ப்ரோ? இவ்ளோ ஹை? கபாலி ரொம்ப கபாலிக்கு அவ்வளவு ஹையாவா இருந்துச்சு எல்லாமே. மொரட்ட ஹைப் கபாலிக்கலாம். ஆமா, ஹைப் பயங்கரம். இந்த டிக்கெட் ரேட் இவ்வளவு அதிகமா எந்திரனுக்கு நடந்துச்சு கேள்விப்பட்டிருக்கேன். இல்ல கபாலிக்குமே நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். அப்படியா? தமிழ்ல மோஸ்ட்லி அந்த 4AM ஷோ இருக்கிறப்பெல்லாம் நிறைய அநியாயம் பண்ணாங்க ஆக்சுவலா. ஆமாங்க, 4000 எனக்கு ரொம்ப புதுசா இருக்குங்க. 4000 இருந்திருக்கா என்ன? இல்ல 4000 ரொம்ப அதிகம் ஆக்சுவலா. ஆமா, நான் வந்துட்டு 2000 அந்த ஒரு ரேஞ்சில பாத்திருக்கேன். 2000 2500 பாத்திருக்கேன். ஆனா நான் அந்த டைம்ல நான் வந்துட்டு என்ன சொல்ல கேரளால இருந்தேன்னா ரொம்ப பாக்கியம். எல்லாமே 200 ரூபாய்க்குள்ள முடிஞ்சிரும். நானே சர்க்கார் 800 ரூபாய் கொடுத்து பார்த்த கைதான். ஆனா இவ்வளவு இது 4000ன்றதுதான் ரொம்ப இதுவரை நான் கேள்விப்படலப்பா. என்ன இவ்வளவு ரேட்டா இருக்கு? என்ன அந்த தியேட்டரை பத்தி தான் உங்களுக்கு தெரியுமே. இல்ல இதெல்லாம் கொடுத்துட்டு பாப்கார்னும் பெப்சியும் ஃப்ரீயா கொடுப்பாங்களா? அதுவும் அந்த காம்போல வந்துரும் பரணி ப்ரோ. அதெல்லாம் கிடையாது. காம்போ எப்பயுமே அப்படிதாங்க பண்ணுவாங்க. காம்போ தாங்க போடுவாங்க. ஆன்லைன்ல போடும்போதே காம்போ தான் போடுவாங்க. 4500 ரூபாய் வாங்கிட்டு பாப்கார்ன் பெப்சி கூடவா தர மாட்டாங்க? அது ஒரு சில தியேட்டர்ல தான் போகும்.
இல்லையே, நாங்க சொல்ற தியேட்டர்ல கொடுப்பாங்க. ஆமா காம்போ ஆமா. உண்டு. ஆனா எனக்கு என்ன ஹைலைட்னா தெரியுமா பரணி ப்ரோ, இது சரி இதோட முடிச்சுக்கலாம் அந்த தியேட்டர் மேட்டரை. இப்ப 4000 கொடுக்குறாங்க டிக்கெட்டு, அது மெயின் ஸ்கிரீனா இருந்தா பரவாயில்ல, அங்க லாஸ்ட் ஸ்கிரீன் ஒண்ணு இருக்கு, அதுக்குள்ள போயிட்டாங்க. அதை யோசிச்சுட்டு இருந்தேன் நானு, சீட்ல தான் பார்க்கணும். சூப்பரா இருக்குமேடா அப்படின்ட்டு. இந்த மாதிரி தானே இருந்துச்சு ஹைப். 4000 ஹைப் இருந்துச்சு தலைவா. 4000 ரொம்ப அதிகமா தெரியுது தலைவா, அதான் கேட்டேன். இந்த ரேட்டு அது ஒரு தியேட்டர் மட்டும் ஸ்கேம் பண்ணிட்டு இருக்கானுங்க. அந்த ஒரு தியேட்டர் தான் bro அந்த எப்பவுமே ஒரு scam தேட்டரு பண்ணுவாங்க. அந்த ஒரு தேட்டர் லியோக்கு வந்து ஷோவே 9 மணிக்கு போடல, பிரச்சனையாகி 11 மணிக்கு போட்டானுங்க. ஞாபகம் இருக்கான்னு தெரியல உங்க எல்லாருக்கும். 11 மணிக்கு தான் ஷோவே ஆரம்பிச்சிச்சு ரோஹி அங்க அந்த தேட்டர்ல. லோல சொல்லிட்டாப்ல. சரி ஓகே, லோக்கி எல்லாரும் அங்கதான் போயிருக்கான் இன்விடேஷன். எஸ் அங்க போவாங்களா, அவங்க தான் அங்கங்க தானே போவாங்க அந்த தேட்டர். அனிருத் வெற்றி தான் போவாரு. அங்க போன செலிபிரிட்டிஸ பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இதுவும் இருக்கு, ரோஹிணி, வெற்றி. அதனாலயும் இவ்வளவு டிக்கெட் பிரைஸ் அதிகமா போகுது. அனிருத் ஆனா எப்பயும் வெற்றி தான் போவாரு. தெலுங்கு படமே தேவாராவே வெற்றியில தான் பார்த்தாரு. பேப்பர்லாம் போட்டு ஒரு மீம் டெம்ப்ளேட் இருக்குமே. ஆமா ஆமா ஆமா. ஆனா நான் இதுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஹைப்பா இருக்கேன், அந்த டைட்டில் கார்டு ஏதோ பண்ணிருக்காங்களாமே ஸ்பெஷலா. 50th அதான் இன்னைக்கு ஒரு ஃப்ரேம் வந்துச்சு விஷால் ப்ரோ, பார்க்கலையா? பார்த்தா அதை பார்த்துதான் இன்னும் ஓகே இருக்கு. விக்ரம் தான் வருவாரா விஷால் ப்ரோ? அதான் கிறிஸ்டோபர் போட்டிருக்காரு, அதெல்லாம் உண்மையா என்ன? விக்ரம் மாதிரி தான் வராருன்றீங்க? தெரியலையே. ஆக்சுவலா விக்ரம் படத்துலயே அந்த ஃபைனல் ஆக்டுக்கு முன்னாடி இருக்கிற சீன் கொஞ்சம் ஒரு மாதிரி லென்த்தியா போகும். அந்த மாதிரி லென்த்தா போகாம இருந்தா சந்தோஷமா இருக்கும். என்ன ப்ரோ? விக்ரமே பிடிக்காது. சுத்தமா ஒர்க் அவுட் ஆகல. விக்ரமே பிடிக்காதா மாவீரன்? இல்ல ஆவரேஜ் தான் எனக்கு அது. ஓகே ஓகே. விக்ரம் பிடிக்காத ஒரு 10 பேர்ல மாவீரன் ஒருத்தர். விஷால் ப்ரோ ஏதாவது சொல்லணுமா? பரணி ப்ரோ ரெண்டாவது ஆள் சொல்லல. அப்படி இல்ல ப்ரோ, மாவீரன் ப்ரோ எனக்கு படம் பிடிச்சது. ஆனா அந்த ஒரு இடம் மட்டும் என்ன சொல்ல, ஒரே இடத்துல நடக்குது, அது ஒரு மாதிரி லென்த்தியா கூட்டு வந்து இவர் இழுக்கிறது வந்துட்டு அது மாசா தான் வச்சிருக்காங்க. இல்ல இன்னும் கொஞ்சம் யூசுவலா ஆயிடும் அந்த கிளைமேக்ஸ் ஃபைட் கடைசியில சொல்றேன். அந்த கமல் விஜய் சேதுபதி அடிச்சுக்கிறதெல்லாம் ஓகே, அது மாதிரி ஒரு மாதிரி நார்மலா ஆயிடும். ஆனா அப்புறம் தான் ஒரு மாதிரி தான், அது மாதிரி டவுனை ஏத்தி தானே ரோலக்ஸ் தூக்கி நம்மளுக்கு சொருனாரு வணக்கம்பான்னு. விஷால் ப்ரோ நீங்க அது ரோலக்ஸ் எல்லாம் கடைசி 10-15 நாள் ரெடி பண்ணுது, அது இல்லாம அந்த படத்தோட செகண்ட் ஹாஃப் நினைச்சு பாருங்க. நான் கொண்டாடி தாங்க பார்த்தேன், அதுவும் ஒவ்வொரு டைட்டில் கார்டு ஏஜென்டினா போர்க்கண்ட சிங்கமோட இடிஎம் வெர்ஷன் சரியான சீன். சர்ப்ரைஸானா இதுதான் ஏஜென்டினா தான் படத்துடைய. ஏஜென்டினா சரியான ஷாக்கு தியேட்டர்ல, அதுக்கு சரியான ரெஸ்பான்ஸ். அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஏஜென்ட்டையும் ரிவீல் பண்ணிட்டே இருப்பாங்க. தலைவர் கமலுக்கு ரிவீல் பண்றதெல்லாம் தெரிச்சிடுச்சு தியேட்டர் வணக்கம்பான்னு. 4 மணி ஷோ எனக்கு சந்தானமூர்த்தி அவர் பேசணும்பாங்கல்ல, அது வந்து சந்தான பாரதி அவர் சந்தானமூர்த்தி தான். சந்தானமூர்த்தி சொல்லுங்க. சந்தான பாரதி அவர் பேசுற சீன் அந்த சீன் நல்லா இருக்கும். ஆக்சுவலா இப்போ இந்த 9 மணி ஷோ இல்ல 6 மணி ஷோ 5 மணி ஷோலாம் இருக்குதுல்ல, மும்பைல எல்லாம் 5 மணி ஷோ போடுறாங்க. நான் எனக்கு என்னன்னா இந்த இப்பயே வந்துட்டு கொஞ்சம் காசு சேர்த்து வச்சிடணும் போல. ஏங்க சொல்லுங்க. இப்பயே அமைதியாவே இருக்காரு. நான் தேடுற ஸ்பேஸே இன்னும் போலன்னு பார்த்தா அண்ணன் டிபியை மாத்திருக்காரு. ஆடியோ லஞ்ச் பாத்துட்டு இருக்காரு போல. எங்க டிபி நல்லா இருக்கு. இல்லங்க ஃபிக்ஸ் பண்ணீங்க. நல்லா இருக்கா? ஃபிக்ஸ் பண்ணிடலாமா? கம்ப்யூட்டர் ஜி லாக் இதான் ஃபைனல். இதே கொஞ்ச நாளைக்கு ஓட்டும், இஞ்சி போனா ஒரு வருஷத்துக்காச்சும் ஓட்டும். கமெண்ட் இப்பதான் பாத்துட்டு வர, அதுல ஒரு போட்டிருந்தான், இல்ல இந்த டிபி தான் நல்லா இருக்கு, அதுல வந்துட்டு ஒரு பொண்ணோட ஷோல்டர் தெரிஞ்சது அந்த டிபில அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க கமெண்ட்ல. ஆனா இது நைஸ், கண்டினியூ பண்ணுங்க. இல்லங்க அது ஒயிட்டா வச்சனால ரொம்ப லைட்டா இருந்துச்சு, டைம்ல தெரிய மாட்டேது, கிராஸ் ஆனா யாருதுன்னு தெரிய மாட்டேது.
அதனால வந்து இது கொஞ்சம் டார்க்கா இருக்கு, பிளாக் கலர் ஷர்ட்டுனால கொஞ்சம் தெளிவா தனியா தெரியுங்கிறதுக்காக வச்சிருக்கிறது. இப்போ இதுனா ஒரு 10 பேத்தோட பார்த்தாலும் தனியா தெரியும்ல. இல்ல அண்ணா உங்களை பத்தி இதுல புகழ்றப்ப உங்களை அதுக்காக வச்சிருக்கேன். புகழ்றதுக்குன்னு ஒருத்தர் வர அண்ணா, அவரை மேல தூக்குங்க. யாரு சுகுமார் ப்ரோவா? விஷால் இல்ல ப்ரோ, இல்ல நான் என்னன்னா அவருக்கு 35 விஷால் ப்ரோ. நம்மலாம் அவர் வயசுல என்ன இப்படி ஏங்க அதெல்லாம் போறோமோ. அதெல்லாம் யோசிக்கவே கூடாது கமல். அதெல்லாம் சில பேருக்கு அது வந்து கரெக்டா இருக்கும் ஏஜ். அதெல்லாம் நமக்கு கண்டுக்கவே கூடாது. விஷால் ப்ரோ நமக்கு வாச்சது இவ்வளவுதான் அப்படின்ட்டு நான்லாம் போயிடுவேன். இப்பதான் யோசிக்கவே சொன்னேன், மாட்டேன். ஏதோ காசு சேர்த்து வச்சு ஜெயிலர் 2 காச்சு வந்து மும்பை இல்லைன்னா யுஏஇ போய் பார்க்கணும்னு ஆசை. யூஏஇயா? அந்த ஓகே ஓகே, அங்கதான் 4 மணி ஷோ போடுவாங்க. கரெக்ட் தான் கரெக்ட் தான். மும்பைல போடுறாங்களா 4 மணி ஷோ? 5 மணி ஷோ 5 மணி ஷோ. ஓகே ஓகே. தமிழ்லயே போடுறாங்களா? ஆமா ஆமா ப்ரோ, தமிழ் வருஷனும் இருக்கும் ஹிந்தி வருஷன் ரெண்டுமே இருக்கும். ஓகே ஓகே. அது தெரியல, எனக்கு ஒரு ஆசை இருக்கு. விஷா ப்ரோ, அப்ப ஜனநாயகன் நீங்க எங்க ப்ரோ பாப்பீங்க? நீங்க சொல்லுங்க எங்க பார்க்கலாம்னு சொல்லுங்க. ம் கேரளா போயிடலாம், 4 மணி ஷோ. ஓகே, காலைல போயிட்டு புட்டு கடலை அதெல்லாம் சாப்பிட்டுட்டு காலையில அப்புறம் 4 மணிக்கு எங்கெங்க புட்டு கடலை சாப்பிடுவீங்க? ஓடுனோங்க. கேரளா இஸ் யுவர் கண்ட்ரி, நோ யூ ஒன்லி நோ. எங்க போடுவாங்கன்னு உங்களுக்கு தெரியணும், கூட்டு போங்க எங்களை. நீங்க வாங்க, பரோட்டா பீஃப் வேணா வாங்கி தரேன். அப்படியா? ஓகே. நீங்க தானே கேரளால இப்போ 6 மணிக்கு போட்டிருக்கேன்னு சொல்லியிருந்தீங்க எனக்கு. ஆமா ஆமா, இவர்தான். ஆமா, இது 6 மணிக்கு போடுறாங்க. நீங்க அங்க போய் போறீங்களா அப்போ? நான் 6 மணி ஷோ புக் பண்ணி வச்சிருக்கேன் ப்ரோ. இங்க 9 மணி ஷோ டிக்கெட் கிடைக்கலன்னா போயிடுவேன். பரணி ப்ரோ, அங்க கிடைச்சதுன்னா கிடைச்சதுன்னா இங்கே பார்க்க வேண்டியதான். எவ்வளவு நேரம் ப்ரோ டிராவலிங் டைம்? எனக்கு அரௌண்ட் 9 ஹவர்ஸ் வரும். ஏங்க தேவையில்லாத வேலை 9 ஹவர்ஸ்லாம். அழகா 9 மணி ஷோ இங்க புக் பண்ணிட்டு பாத்துட்டு போயிடுங்க. 9 மணி ஷோ டிக்கெட் கிடைக்கலன்னா தான் போவேன்னு உங்களுக்கு எந்த சொல்லிருக்கேன் ஊரு? bro. ஏங்க நீங்க என்கிட்டலாம் நீங்க கேட்காம இருக்கீங்க? என்கிட்ட ஏதாவது கேக்குறீங்களா நீங்க? உங்களுக்கு என்ன பண்றது? எந்த சரி ஊருன்னு சார் bro. உங்களுக்கு? எந்த ஊர் உங்களுக்கு சொல்லுங்க. இவ்வளவு நாள் பழகிட்டு எந்த ஊருன்னு ஏங்க கேக்குறீங்க இல்லங்க, பாத்தீங்களா? நீங்க இப்ப எந்த ஊர்ல இருக்கீங்கன்னு தெரியல. நீங்க ஒரு மாதிரி அன்டிஸ்கவர்டு வில்லேஜா, அங்கேயா, இல்ல கொஞ்சம் வெளியவா? அது கொஞ்சம் சொல்லிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு பார்த்து சொல்றேன். நாகர்கோயில் தானே? இல்லையா, நாகர்கோயில் தானே ப்ரோ? நாமக்கல் நாமக்கல் நாமக்கல். ஓகே தலைவா, எனக்கு நீங்க உங்களுக்கு என்ன தேட்டர் வேணும் டிஎம் பண்ணுங்க. ட்ரை பண்ணுவோம். ட்ரை தான் பண்ணணும், பண்ணி பாத்துருவோம். சரி விஷால் ப்ரோ, நான் டிஎம் பண்றேன். ஓகே, நம்ம வந்துட்டு வேற ஏதாவது ஒரு படத்துக்கு போவோம். கேரளால 150 ரூபாய்க்கு அழகா புக் பண்ணி வச்சிருக்கேன் 6 மணி ஷோ. அப்படியே 150க்கு புக் பண்றது இங்க இருந்து 9 மணி நேரம் டிராவலுக்கு எவ்வளவு வருது அத சொல்லுங்க. சரி, அது எனக்கு மேட்டர் இல்ல ப்ரோ. இந்த அளவுக்கா? ஓகே, அப்ப நீங்க நைட்டே கிளம்பணும். சூப்பர். ஆமா, அதுதான் எனக்கு டைமிங் தான் வந்து இது. ஓகே ஓகே, சரி. அங்க மணி ஓப்பனிங் எப்படி கமிட்மெண்ட்ஸ் தலைவா வச்சுக்க இருக்கும்? முடியாது. இந்த லியோ கிட்ட வருமா இல்ல லியோக்கு இல்ல முன்னாடி இல்ல இருக்குமா? லியோக்கு வந்துட்டு உங்களுக்கு வந்து அன்இமேஜினபிள் ஹைப் இல்ல? லியோக்கு 4 தேர்ட் வரும் ப்ரோ. எம்புரான், லியோ, கூலி. ஓ அது இதுக்கே ஆமா ஆமா. கேஜிஎஃப் 2வே தாண்டிடுமா? அப்போ தாண்டி. இல்ல லியோக்கு 4 AM ஷோ இருந்துச்சுல கேரளால. ஆமா ஆமா, இருந்துச்சு. இது 6 AM தானே ஸ்டார்ட் பண்றாங்க. அந்த ஒரு 2 ஹவர்ஸே பெருசா அஃபெக்ட் பண்ணும். ஆனா ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, இது வந்துட்டு என்ன சொல்றது, இந்த ஃபர்ஸ்ட் ஷோ முடிஞ்சு எக்ஸ்ட்ரீம் பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்துருச்சுன்னு வைங்களேன், அன்னைக்கு நைட் ஷோ 12 மணிக்கு கூட போடுவாங்க. 12 மணி, 1 மணி, 2 மணி கூட ஷோ போடுவாங்க. அது வேணா அடுத்த நாள் லீவு தான், அதனால எல்லாமே பாசிட்டிவ் தான். அடிச்சு தூக்கிடுவாங்க. அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை என்ன அகஸ்பாசில் லீவு? படம் ட்ரெய்லர் எப்படி இருந்துச்சு அடுத்த பரணி நாள் ப்ரோ? ஆகஸ்ட் 15 நினைக்கிறேன் பரணி ப்ரோ. இந்தியா சுதந்திரம் கிடைச்சது ஓகே ஓகே. ஆமா ஆமா. ஆமா, அதனால இன்னைக்கு லீவா தான் இருக்கும். இல்ல, இது ஓடும் குதிரை சாடும் குதிரை ட்ரெய்லர் எனக்கு பிடிச்சிருந்துச்சு ப்ரோ. இன்னும் பார்க்கல. ஆனா அந்த எனக்கு படம் டைரக்டா எனக்கு அந்த தியேட்டருக்கு டைரக்டர் போறேன். மேல அதிக நம்பிக்கை இருக்கு. அந்த டைரக்டர் டிசப்பாயிண்ட் பண்ண மாட்டாருன்ற நம்பிக்கை அதிகமா இருக்கு. ஒரே ஒரு படம் தான் பாத்திருக்கேன். அதுக்காகவே நான் எதையும் பார்க்க போறது இல்ல. நேரா தியேட்டருக்கு தான் அந்த படம். கன்ஃபார்ம். விஷால் ப்ரோ, நான் இப்பயே சொல்லுங்க. வந்துட்டு இது ட்ரெயின் டிக்கெட்லாம் புக் பண்ணிட்டேன். ஓணம்க்கு அங்க போயிடுவேன். ஏங்க சரி, அங்க உங்களுக்கு ஓகேனா நானும் வரேன் ப்ரோ. அங்க அவங்க ஊர்ல அந்த படம் பார்த்தா எப்படி இருக்கும்னு ஆசையா அவங்க இருக்கு. ஊர்ல அந்த படம் பார்த்தாலும் அதே படம் தான் காமிப்பாங்க. இல்லங்க, சப்டைட்டில் எல்லாம் போடுவாங்களா? சப்டைட்டில் போட மாட்டாங்கங்க. அப்ப நீங்க சாரி ப்ரோ, ஐம் நாட் இன்ட்ரஸ்டட். நான் எங்க ஊர்லயே பாத்துக்கிறேன். இங்க தமிழ் படத்துக்கு சில பிவிஆர்ல அந்த மாதிரிலாம் சப்டைட்டில் போடுவாங்க. சாதா தேட்டர்ல போட மாட்டாங்கல்ல, அந்த மாதிரி தான்.
ஓஹோ. நான் மலையாள படம் மலையாளத்துல சப்டைட்டிலோட ஒரு படம் கூட பார்த்ததில்ல. ஒரே ஒரு படமோ என்னமோ தான் பார்த்துருக்கேன்னு நெனைக்கிறேன். 1ஓ 2ஓ தான், ரேர் தான். ஆனா, எந்த தமிழ் படம் மோஸ்ட் தமிழ் ஃபிலிம்ஸ் ரீசென்ட்டா பார்த்தேன். நான் கேரளால ரீசென்ட்டா பார்த்த எல்லா தமிழ் படத்துக்கும் சப்டைட்டில் இருந்துச்சு. 1, 2 படத்துக்கு மட்டும் தான் இருக்கு. பரணி ப்ரோ எம்புரான் மலையாளத்துல போய் ஹிந்தில பேசும்போது மலையாளத்துல சப்டைட்டில் போடுறாங்க. எங்களுக்கு எப்படி ஆமாமா. புரியும்? புரியணும் உங்களுக்கு. உங்களுக்கு கத்துக்கங்கன்றாங்க. இங்கிலீஷ் சப்டைட்டில் போடலையா? அது போடலையா? போடல அதுதானே பரணி ப்ரோ. ப்ரோ. ஆமாமா. இல்ல தமிழ் வெர்ஷன் ரிலீஸ் ஆச்சுல்ல, அதனால தான் ப்ரோ. தமிழ் வெர்ஷன் ரிலீஸ் ஆகாம இருந்துச்சுன்னா, நீங்க சப்டைட்டில் கேட்கலாம். இல்ல தப்பு தலைவா. நாங்கலாம் மலையாளத்துல தான் பார்க்கணும்னு ஆசைப்படுவோம். உள்ள போய் உட்கார்ந்தா அங்க இல்ல, என்னமோ இல்ல. இருக்குன்னு இந்த இந்த சொன்னாங்க. இந்த வருத்தம் எனக்கும் புரியுது. ஏன்னா, நானும் ஒரிஜினல் லாங்குவேஜ்ல தான் பார்க்கணும்னு ஆசைப்படுவேன். அது எனக்கும் புரியுது, இல்லன்னு சொல்லல. இதுக்கு வந்துட்டு இதை விட சூப்பரா நடந்துச்சு. ஆனா நல்ல வேளை எனக்கு படம் கனெக்ட் ஆயிடுச்சு. ஆடு ஜீவிதம்க்கு நோ சப்டைட்டில், இங்கிலீஷும் இல்ல, எதுவுமே இல்ல. அங்க பார்த்தா தலைவன் வந்துட்டு எங்கெங்க அங்க துபாய் போயிட்டு கொஞ்ச நேரம் அந்த என்னமோ படத்துக்கு பேசுறாங்க. சப்டைட்டிலே தேவையில்லங்க. தேவையில்ல. அதனாலதான் கொஞ்சம் டயலாக் கம்மியா இருந்தனால தப்பிச்சேன். இந்த நடுவுல இந்த ஏர்போர்ட்ல இருந்து வெளில வந்து என்னமோலாம் பேசுவாங்கல்ல, அந்த ஷேக்கு ஒண்ணுமே புரியல. என்ன ஷேக் என்ன சொல்றாப்ல அப்படின்ட்டு. சரி, அப்புறம் அது டயலாக் கம்மியாயிடுச்சு அந்த படத்துல. அதனால சூப்பர் ஆயிடுச்சு. சரி, கூலியில எந்த சாங் எல்லாரும் லூப்ல கேட்டுட்டு இருக்கீங்க, அதை சொல்லுங்க. மாப்ஸ்டா. பவர் ஹவுஸ். அப்புறம் பூஜா சாங். மோனிகா. நான் சுகுமாரண்ணா. வந்துட்டு மாப்ஸ்டாவும் டேஞ்சரும் கேட்டுருந்தேன். மாப்ஸ்டாவும் பவர் ஹவுஸ். பவர் ஹவுஸ் மாப்ஸ்டா. பவர் ஹவுஸ் ஃபர்ஸ்ட், மாப்ஸ்டா செகண்ட், அந்த டேஞ்சர் தேர்ட், கொக்கி வந்து fourth. கொக்கி நல்லா இருக்கு. கொக்கி சூப்பரா இருக்கு. ஒரு மாதிரி டிரான்ஸா இருக்கு. நல்லா இருக்கு. அதான் உங்க ரேடியோல டெய்லி போட்டுட்டே இருக்கீங்களே விஷால் ப்ரோ, டீல சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஏங்க அந்த கிளிப்பு வந்துருச்சுங்க. சன் பிக்சர்ஸே போட்டாங்க. ஆமா, எந்த கிளிப்புங்க? அந்த கமல் ஃபேன். கமல் ஃபேனு. ஆடி லான்ச்ல பாத்துக்கிறேன்னு சொன்னாரு. மனுஷன் வச்சு செஞ்சிருக்காரு. ஸோ நிறைய இது பேசியிருக்காரு. அனிருத் கான்செர்ட் பத்திலாம் பேசியிருக்காரு. ஆமா 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 ஆமா. லோகேஷ் ஜேம்ஸ் கேமரோட அவரோட கம்பேர் ஸ்பீச் தான் bro இப்போ போயிட்டு இருக்கு. ஆக்சுவலா பிரேக்கே போடாம போடுவானுங்க சன் டிவி அவர் ஸ்பீச்ச. ஜெயிலருக்குலாம் 1 hour பிரேக்கே போடாம போட்டானுங்க. சூப்பர். அது ஒரு நல்லது. ஒரு ஃப்ளோ இல்லாம நல்லா பார்ப்பாங்க. நான் ஆக்சுவலா நான் காலையில ஃபர்ஸ்ட் அவர் ப்ரிவ்யூ மாரி ஃபேனுடா. என்னமோ ரிலீஸ் ரெண்டாவது தான் நான் பண்ணியிருந்தாங்க. சிஇஓன்னு வர அவரு. ரெண்டாவது ஆமா, ஓனர் கம்பெனி கெட்டு பாஷால சொல்லுவார்ல, அந்த மாதிரி ஒரு சொல்ல இருப்பாப்ல. இல்ல காலையில அந்த ப்ரிவ்யூன்னு சொல்லி ஒரு 43 நிமிஷத்துக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது என்ன கதை? ஆமா பரணி கூலி ப்ரோ. அனலிஸ்ட் எல்லாரோட அந்த ஈவெண்ட் எப்படி எல்லாரோட போகுது அந்த மாதிரிலாம் கதை எல்லாரோட இருப்பாப்ல. இன்ட்ரோ, சுத்திகாசன் ஒரு ஒரு 2 நிமிஷம் பேசினாங்க. அப்புறம் எல்லாரும் கொஞ்சம் ரெட் நேரம் கார்பெட். பேசினாங்க. ஓ, ஹாய் பிரகாஷ் ப்ரோ. பரணி ப்ரோ, ஒரு சின்ன டவுட் ஒன்று. கிறிஸ்டோஃபர் கனகராஜ் அவர் போட்டிருக்காரு, ட்வீட் பண்ணியிருக்காரு, லைக் விக்ரம் பேட்டர்னில் தான் கூலி இருக்கும், ரஜினி சாரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸும் அவ்வளோதான் டைம் இருக்கும் அப்படின்னு சொல்லி. அது உண்மையா? இல்ல bro, எனக்கு தெரியல. அது அவரு ட்வீட் பண்ணாரு. எனக்கு அதை பத்தி எதுவும் தெரியல. மேபி பிரகாஷ் ப்ரோக்கு தெரியுமான்னு கேட்டு பாருங்க. பிரகாஷ் ப்ரோ இருக்கீங்களா ப்ரோ? பிரகாஷ்ண்ணா. இருக்குங்க, அவர் தலைவர் ஸ்பீச்சை ரசிச்சுக்கிட்டு இருப்பாரு. ஓ, அவர் அங்க பாவத்தை போயிட்டாரோ, டிவி பார்க்க போயிட்டாரோ? எனக்கு தெரியல. சுகுமார் ப்ரோ இருக்கீங்களா? 2 பேரும் ஸ்பேஸ் வந்து ஜாயின் பண்ணிட்டு அங்க ஸ்பீச் பார்க்க போயிட்டாங்க போல. யாருமே இல்ல. மதுரன் ப்ரோ, நான் அவர் வந்ததையும் இதனாலதான் கேட்கிறேன் சன் ப்ரோ. நெக்ஸ்ட் நான் பிரீமியம் போட்டு வச்சிருக்கேன். நான் அப்புறம் பார்த்துப்பேன். ஸ்பேஸுக்கு வந்துட்டேன். மதுரம் ப்ரோ அவர் போட்டிருக்காரு, தெரியல அது உண்மையான்ட்டு. அதே பேட்டர்ன்ல இருக்க வாய்ப்பு இல்லையோன்னு எனக்கு தோணுது. ஒரே மாதிரி எது? இருக்கும்னு. இல்ல ப்ரோ, இல்ல இல்ல, அந்த மாதிரி பேட்டர்ன் இருக்காது ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நிறைய ஸ்கிரீன் டைம் தான் இருக்கும் ரஜினிக்கு. கமல் கொச்ச மாதிரி இருக்காது. அது ஏன் சொல்லியிருந்தாருன்னா, அவர் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே கூலி கமல் சார் பண்ணக்கூடாது, விக்ரம் ரஜினி சார் பண்ணக்கூடாது, அந்த மாதிரிதான் எழுதியிருக்காரு. அது இப்படி இருக்காதுன்னு நம்புறேன். ஓகே ஓகே ப்ரோ, தேங்க்யூ. பாப்போம் தலைவா, பார்த்துட்டு. இல்ல, அதுவும் இல்லாம ஆக்சுவலா விஷால் ப்ரோ, இந்த படத்துல நிறைய கேரக்டர்ஸ் இருக்கா?
பட் ஆனா மத்த ஃபிலிம்ஸ கம்பேர் பண்ணும்போது அவருக்கு ஸ்கிரீன் டைம் கம்மியா தான் இருக்கும். அது எல்லா கேரக்டர்ஸ்க்கும் அதுதான் பிரான்ச் அவுட் மத்த பண்ணி ஃபிலிம்ஸ் அது அவரோட யூசுவல் ஃபிலிம்ஸ்லயே மத்த ஃபிலிம்ஸ் கம்பேர் பண்ணும்போது மேபி கம்மியா இருக்க வாய்ப்பு இருக்கு. இருக்கலாம். ப்ரோ யாராச்சும் உங்களுக்கு 9 AM ஷோ 9 அது எப்போ ஓப்பன் பண்ணுவாங்க தெரியுமா ப்ரோ? டிக்கெட்டு எந்த ஊருக்கு தலைவா? சென்னை தான். சென்னை சிட்டி தேட்டர்ஸ். சில தேட்டர் ஓபன் பண்ண மாட்டாங்க. ஜியோ வந்ததுக்கு அப்புறம் bro. தான் ஓபன் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் டியூஸ்டே அன்னைக்கு டியூஸ்டே கவர்மெண்ட் ஆர்டருக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே ஆனா அது எப்படி சொல்றாங்கன்னா ரொம்ப நிறைய தேட்டர்ஸ் எல்லாமே வரப்பே ஒரு மாதிரி பிளாக் ஆகி தான் இல்ல வரும். ஆல்மோஸ்ட் பிளாக்டு தான் ஆல்மோஸ்ட் பிளாக்டு தான். எல்லாருமே பிளாக் பண்ணி தான் வச்சிருப்பாங்க. ஒரு சில சீட் வேணா உங்களோட லக் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இல்ல ப்ரோ, இப்போ அதாவது ஃபேன்ஸ் டிக்கெட்ஸ் அதெல்லாம் கொடுத்துட்டு மிச்சத்தை ஆன்லைன்ல போடுவாங்களா இல்ல எப்படி இது? கண்டிப்பா பண்ணுவாங்க. அதான் கண்டிப்பா வந்து என்னன்னா இப்போ ஒரு 12 ரோ இருக்குன்னா அதுல ஒரு மேக்ஸிமம் ஒரு 6 ரோ 7 ரோஸ் வந்து பிளாக் ஆயிடுச்சுன்னா ஒரு 5 ரோஸ் மட்டும் நமக்கு வந்து என்னன்னா கொடுப்பாங்க. அந்த 5 ரோஸ்க்கும் நம்ம அடிச்சு பிடிச்சி வாங்குற மாதிரி தான் இருக்கும். நேற்றுலாம் நான் 3 மணிக்கு வந்து மிட்நைட் 3 மணிக்கு கால் பண்ணின்னு இருக்கேன். அப்பவுமே சர்வர் வந்து என்னன்னா எனக்கு ஓப்பனே ஆகல. ரெஃப்ரெஷ் பண்ணி சொல்லிட்டு இருந்தது. ஆனா எதுவுமே டைரக்டா கொடுக்கல இல்ல ஒன்லி இல்ல ஆன்லைன் தான். இன்னும் கவுண்டர் வந்து என்னன்னா மென்ஷன் பண்ணுவாங்க ப்ரோ. கவுண்டர்னா அவங்களே டிக் பண்ணிடுவாங்க தேட்டர்ஸ். இந்த மாதிரி கவுண்டர்ல தான் டிக்கெட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஜிகே ஓப்பன் பண்ணுவாங்க. ஜிகே வந்து என்னன்னா மேக்ஸிமம் கேப்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகே டிகே எல்லாம் தர மாட்டாங்க ப்ரோ. இல்ல ப்ரோ அவங்க என்ன சொல்ற அவங்களே மென்ஷன் பண்ணுவாங்க. ஒரு சில எஃப்டிஎஃப் டிக்கெட்ஸ் நீங்க கவுண்டர்ல வாங்கிக்கலாம். அவங்களோட ட்விட் வந்து நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. சடனா அவங்க சொல்லுவாங்க. பட் அதுவுமே 100% நம்மளால எடுக்க முடியுமான்னு கேட்டா டவுட் தான். பட் அங்கே இருக்க சரௌண்டிங்ஸ்ல இருக்கவங்களுக்கு அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ப்ரோ ஆந்திரால பாப்பாங்கன்னு சொல்லுவாங்களா, அது எந்த தேட்டர் ப்ரோ? யாருக்கா தெரியுமா? நகரி தானே? விக்டரி சினிமாஸ் பார்டர்ல இருக்கு. தியேட்டர் நேம் ப்ரோ? விக்டரி சினிமாஸ். விக்டரியா? ஸ்பெல் பண்ணுங்க. விக்டரி தம்ஸ் அப் அந்த விக்டரி. ஓ விக்டரி. விக்டரி. அடச்சை ஒரு இதை டிஎம் பண்றதுக்கு பதிலா மேல போட்ட சாரி தலைவா தெரியாம பண்ணிட்டேன் தலைவா, தெரியாம மன்னிச்சிருங்க. ஐயோ யாருக்கோ காப்பி லிங்க் பண்ணி டைரக்டா டிஎம் இல்லைங்க. ஐயோ நாங்க ஒரு குரூப்ல இருக்கோம், அதுக்கு அனுப்பலான்னு பார்த்தா ஸ்பேஸ்க்கு ஒரு பழக்க தோசத்துல அனுப்பி விட்டேன். ஏங்க அது தூக்கிட்டேன் தலைவா, போயிடுச்சு இல்ல? இல்ல தூக்கிட்டேன். சொல்லுங்க. செக் டிஎம் गाइस. ப்ரோ என்னாச்சு ப்ரோ? என்ன ப்ரோ எனக்கு காட்டுங்க ப்ரோ. அது குரூப்ல போட்டுருக்கேன் பாருங்க. ஐயா அது வேணாம் ஐயா வேணாம். பர்னி ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. பிக் ஃபேன் ஆக்சுவலி. ப்ரோ குபீர் ரொம்ப தேங்க்ஸ். அநியாயம் பண்ணாத ப்ரோ. சும்மா வந்தையா ஒரு நிமிஷம். பிரகாசன் எல்லாம் இருக்காரா? சுகுமார் ப்ரோ எல்லாம் இருக்காங்களா? இல்ல அவங்கலாம் ஸ்பீச் பார்க்க போயிட்டாங்க. ஓகே தலைவர் ஸ்பீச் கேட்டு இருப்பாங்க. நான் தான் அந்த ஸ்பேஸ்க்கு இப்போதைக்கு ஓனர். சொல்லுங்க. ஓகே இல்ல ஆக்சுவலி மதுரா ப்ரோ ஒரு கேள்வி கேட்டார்ல தலைவரோட இது பத்தி. ஆக்சுவலி எனக்கு வந்த நியூஸ் மட்டும் சொல்றேன். என்னன்னா ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா இருக்கும் ப்ரோ ஸ்கிரீன் பிளே. ஆனா எப்படி சொல்ல ஸ்லோவா பில்ட் பண்ணி போவாங்கல்ல அந்த மாதிரி அந்த 3x ஸ்ட்ரக்சர் மாதிரி தான். ஸோ அது பக்காவா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இன்டர்வல் பேங்கரா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எதிர்பார்ப்போம் பயங்கரமா. தலைவருக்கு வந்து ஸ்கிரீன் ஸ்பேஸ் வந்து குறைவாக இருக்க வாய்ப்புகள் உண்டு. அது எவ்வளவு நேரம் பக்காவான விக்ரம் டெம்ப்ளேட் தான் ப்ரோ. இந்த பேட்டர்ன்ல தான் இருக்கும் ஸ்கிரீன் பிளேவே. நான் டிக் பண்றதும் அதேதான். அப்புறம் அந்த கேமியோ செய்திகள் எல்லாம் வதந்திகள், காலத்திற்கு ஏற்ப அப்பப்போ கழட்டி வர்ற மாதிரி தான். சொல்லியாச்சு ப்ரோ, ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன். சல் ப்ரோ இருந்தாலும் அந்த மாதிரி ஷேர் பண்ணிருக்கீங்களா? ஏங்க சத்தியமா தெரியாம பண்ணிட்டேங்க, மன்னிச்சிருங்க. சரி விடுங்க அதை விடுங்க. விஷால் ப்ரோ விடுங்க. சரி தலைவா. சுகன் ப்ரோ வணக்கம். நீங்களா? சாரி ப்ரோ நான் இப்பதான் பாக்கிறேன். நல்லா இருக்கீங்களா ப்ரோ? நல்லா இருக்கீங்களா? நல்லமா இருக்கேன் ப்ரோ. ஏன்னா ஈவென்ட் அடிக்கடி நம்ம ஸ்பேஸ்க்கு வாங்க சரிங்களா? அடிக்கடி நம்ம ஸ்பேஸ்க்கு வாங்க. ஷோர் ப்ரோ. இனிமே கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். அவருதான் பேக்ரவுண்ட் ஸ்பீச் ஓடிட்டு இருக்கு சுகன் ப்ரோவோட மைக்ல. சுகன் ப்ரோ என்ன பாட்டு? என்ன ஸ்பீச் ப்ரோ? ரஜினி பேசுறதா கேட்டுட்டு இருக்காரு. ப்ரோ என்னோட எதுவுமே தெரியாம கேக்குறேன். என்ன ஸ்பீச் ஓடிட்டு இருக்கு இப்போதைக்கு?
ரஜினிகாந்த் ஸ்பீச் ப்ரோ. நீங்க வார் 2 ஐயோ சாரி. வார் 2 ஈவென்ட்ல என்னென்னமோ பண்ணிருக்காரு என்டிஆர். அடுத்த படத்துக்கு ஒரு மாதிரி ஆயிட்டாருல லுக்கா, ஒரு மாதிரி ரொம்ப ஒல்லியா இருக்காரு. அடுத்த படத்துக்கா என்னன்னு தெரியலையே. பிரசாந்த் ரயில் படத்துக்கு யார் ப்ரோ? என்டிஆர் ரொம்ப ஒல்லியான மாதிரி இல்லையா? உங்களுக்கு யாருக்கா தோணுச்சா? லுக்காவே ரொம்ப ஒரு மாதிரி பேஸ்ல இருக்க ஒரு தேஜஸ் போயிருச்சு. ராஜமௌழி படத்துல நடிச்சாவே பேஸ்ல இருக்க தேஜஸ் போயிருது. என்னங்க கொடுமைங்க அது. என்னையா எல்லாம் இப்படி சொல்றீங்க? சீரியஸாங்க, உண்மையாதாங்க. ஆமா பிரபாஸ் பாகுபலிக்கு முன்னாடி பாருங்க, பாகுபலிக்கு அப்புறம் பாருங்க. பாகுபலில பிரபாஸ் சூப்பரா இருந்தாரு. பாகுபலி இன்னும் சூப்பரா இருப்பாரு. ஆமா, வேற லெவல்ல இருப்பாரு. மிஸ்டர் பெர்ஃபெக்ட், டார்லிங் எல்லாம் பாருங்க பயங்கரமா இருப்பாரு. அப்படி இருக்கும். லோஹிப்பே அவர்தான் இது பண்ணாருன்னு நினைக்கிறேன். அவர் தான் இந்த ஃபேமஸ் ஆக்டர் லோஹிப் பேண்ட் போடுறது. ஐயோ ஆமா ஆமா, மிர்ச்சில எல்லாம் வரும் பாருங்க. அனுஷ்காவோட ஒரு பாட்டுக்கெல்லாம் தலைங்க ஃபுல் ஃபார்மல். இவர் எப்படி இருக்காரு? ராம்சரண் ஓகே தான். ராம்சரண் இன்னும் அந்த அதே பல்கா தான் இருக்காரு. அப்படியே அவரு பெத்தே அப்படின்ட்டு அவர் அங்க போயிட்டாரு. ஆனா அதுக்கப்புறம் அவர் கேம் சேஞ்சர்னு ஒண்ணு பண்ணாரு. அவருக்கு ஒண்ணும் பெருசா பிரச்சனை இல்லைங்க. பாடிலாம் அப்படியே கரெக்டா அவர் இன்னும் பல்க் ஆயிட்டு இருக்காரு ப்ரோ. பெட்டிக்காக இன்னைக்கு கூட ஒரு போட்டோ வந்துச்சு. ஆமா ஆமா பார்த்தேன் இன்னைக்கு பார்த்த போட்டோ. எப்பா அப்படி இருக்காரு. அவர் முன்னாடில இருந்து மெயின்டைன் பண்றாருன்னு நினைக்கிறேன் இந்த 6 பேக் இதெல்லாம். ஆமா ஆமா, அதனால அவருக்கு செட் ஆயிடுச்சு. அது அந்த சிங்கம் புலின்னு ஃபர்ஸ்ட் ஒரு படம் வந்துச்சு, ஏதோ பேர் மறந்துட்டேன் தெலுங்குல. சிறுத்தா நம்ம பூரி படம், அதான் முதல் படம் அவருக்கு. ஆமா ஆமா, அதுல சைடு எஃபெக்ட்ஸும் இருக்கு. அந்த 6 பேக் 8 பேக்லாம் வைக்குது. இவருக்கு பாருங்க, ரித்திக் ரோஷன் போட்டோ ஒன்று வந்தது, பயங்கரமா இருக்காரு 50 வயசுல 6 பேக் 8 பேக்லாம் வச்சு. அவரு சூப்பருங்க. ஏன்னா வெறும் ஒர்க் அவுட் மட்டும் இருக்காதுங்க, எல்லாமே பண்ணுவாருங்க. அவரோட வீடியோ ஒன்று இருக்கும் ப்ரோ, அவரோட யூடியூப் சேனல்ல. சூப்பர் 30க்காக உடம்பு போட்டு மறுபடியும் வாரோட ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்காக மறுபடியும் ஒல்லியாவாரு. சரியான வீடியோ, அவர் ஒல்லியாகிற வீடியோ. பரணி ப்ரோ என்ன சடன் மயான அமைதி அது அப்பப்போ வரும். பட் அப்ப நம்ம கேப் ஃபில் பண்ணிடுறோம். எல்லாரும் நம்ம இந்த சித்தாரியில ஒரு பையன் வரான், அந்த மாதிரி ஜோன் அவுட் ஆயிடுறோம் டக்குன்னு. அப்படியே இங்க பார்த்துட்டு திருப்பி வர்றது. விஷால் ப்ரோ, நான் நிறைய வாட்டி ஜோன் அவுட் ஆவேன் ப்ரோ. திடீர்னு யாராவது ஏதாவது சீரியஸா பேசிட்டு இருப்பாங்க. இப்ப யாராவது ஒரு முக்கியமா ஒரு கேர்ள் எல்லாம் பேசுனா அப்ப ஜோன் அவுட் ஆயிடுவீங்களா? அப்ப ஆக மாட்டீங்களே. வெறும் பசங்கள்ட்ட மட்டும்தான் இந்த மாதிரி ஹேபிட்ஸ். என்ன வாட்ஸ் ராங் தலைவா இது? இல்ல எல்லார்கிட்டயுமே தான். எல்லார்கிட்டயுமே வா, சூப்பர், நல்ல விஷயம். பரணி ப்ரோ வந்து பொண்ணா இருந்தாலும் அப்படிதான் அவரு ஜோன் அவுட். நீ என்ன பார்த்த மாதிரி சொல்ற? விஷால் ப்ரோ, இவர் பேசுறது நம்ம யூஎஸ் நண்பர் மாதிரியே இல்ல. யாரு எபிசோடா? ஆகாஷ் ப்ரோ மாதிரி இல்ல. யாரு, சுந்தர் ப்ரோவா? ஆமா 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 ஆமா. தெரியுது, ஆனா யாருன்னு சொல்லி வருவாரு யூஎஸ்ல இருந்து ஒருத்தவர் ஆகாஷ்னு ஒருத்தவர். அவர் வாய்ஸ் மாதிரியே இருக்கும் உங்க வாய்ஸும். சோதா ப்ரோ அப்படின்லாம் சொல்லுவாரு அவர். ஆனா உங்களை மாதிரி தான் இருக்கும் வாய்ஸ், நல்லா இருக்கும். விஷால் ப்ரோ, ஓடிடில ஏதாவது பாத்தீங்களா இந்த வாரம்? ஓடிடில என்ன தெரியுமா பரணி ப்ரோ? சரி நீங்க பேசுங்க விஷால் ப்ரோ, சொல்லி முடிங்க. நான் இல்ல ஒண்ணும் பிரச்சனை இல்லை, நீங்க சொல்லி முடிங்க. யாராவது ஐயா நான் சொல்றது இருக்கட்டும், நீங்க சொல்லுங்க, சொல்லிடுங்க, நான் சொல்றேன். இல்லையா நான் டாபிக் சொல்ல வந்தேன். நீங்க 2 years of ஜெயிலர் சோ பேச முடியுமான்னு கேட்க வந்தேன். அவரை பரணி ப்ரோக்கான ஒப்பீனியன் சொல்ல சொன்னீங்க. நீங்க தலைவர் உங்க வாய்ஸ்ல கேக்குறாரு உங்க இதுல. அப்புறம் வந்துட்டு கேங்ஸ் ஆஃப் நியூயார்க்னு ஒரு படம் பார்த்தேன் தலைவா, ரீவாட்ச் பண்ணேன். அமேசான் பிரைம்ல இருக்கு, டைம் இருந்தா ட்ரை பண்ணுங்க. லியோனார்டோ டிகாப்ரியோ, டேனியல் டே லூயிஸ், மார்டின் ஸ்கார்செசி. தமிழ்ல இருக்கு. கேமரான் டையர் அந்த படமா? அப்படி வாங்க. ஆமா, அது வந்துட்டு ரீவாட்ச் பண்ணேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு, அதுதான் பார்த்தேன். அப்புறம் இன்னொரு படம் பார்த்தேன், அதை இது பார்த்துட்டு இருக்கேன் தலைவா. உண்மையாலுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு, ரொம்ப நாளைக்கு அப்புறம் பாக்குறேன். ஹண்ட் சீரீஸ். விஷால் ப்ரோ, நீங்க 28 Years Later பாத்திருக்கீங்களா? 28 Years Later அந்த இதுவே நான் பார்க்கல, எதுவுமே பார்க்கல அந்த சீரீஸ்ல. எதுவும்
அதான் ஃபர்ஸ்ட் பார்ட் பாருங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்துட்டு இந்த பார்ட் பாருங்க. அப்படி இல்லன்னா இது ஸ்டாண்ட் அலோனா பார்த்தாலுமே புரியும் உங்களுக்கு. நீங்க சும்மா ட்ரை பண்ணுங்க. ஓகே. ஆனா வந்து நீங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மாஸா எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸ் தான் கொஞ்சம் இதா இருக்கும். த்ரில்லிங்கா இருக்கும். அதுக்கப்புறம் ஓகே. டிராமாவா தான் போகும். இல்ல அது இல்ல எனக்கு தெரிஞ்சு ப்ரோ இந்த 28 இயர்ஸ் லேட்டர் போல 28 டேஸ் லேட்டர் அதை ஃபர்ஸ்ட் அது மட்டும் பாத்துக்கலாம் எனக்கு தெரிஞ்சு அந்த வீக்ஸ் கூட ஒரு வீக்ஸ் கூட இருக்கும். இல்ல 28 டேஸ் லேட்டர் எப்படி தெரியுமா? அந்த ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் மாதிரி இருக்கும் படமே. அந்த ஒரு அந்த ஒரு மர்மர்ன்றீங்க. ஸ்டைல் தான் இருக்கும். ப்ரோ மர்மர்லாம் இல்ல ப்ரோ. மர்மர்லாம் இல்ல. மர்மர் நான் பார்த்ததே இல்ல ப்ரோ. நீங்க வேற. சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குல்ல, சிசிடிவில இப்ப நம்ம ஒரு கிளிப் ஏங்க தெரியுதுங்க. ஆமாங்க புரியுது. அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனா அந்த படம் எனக்கு வந்துட்டு ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் பிடிச்சது. அவங்க வந்து ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸ் டிராவல் ஆகி போவாங்க. அந்த டிராவல் ஆகி போற வரைக்கும் எனக்கு பிடிச்சது. அதுக்கப்புறம் அவங்க ஒரு விஷயம் பண்ணுவாங்க. அந்த ஒரு குரூப் அது எனக்கு பிடிக்கல. அது அந்த ஒரு பார்ட் பரணி ப்ரோக்கு பிடிக்கலனாலே நம்மளுக்கு பிடிக்கும்னு நம்ம அந்த மைண்ட் செட் பண்ணிக்கலாம். இது என்னையா புதுசா இருக்கு? ஏதாவது ஒண்ணு உளறிட்டு போவாதயா? இல்ல ப்ரோ 28 டேஸ் பாருங்க, நல்லா இருக்கும். சிலியன் மர்ஃபி நடிச்சிருப்பாரு. விஷால் ப்ரோ ரெட் ஃப்ளவர் பாரு ப்ரோ. இல்ல நீங்க வேற அந்த போஸ்டர் அந்த வேற போஸ்டரே உங்களுக்கு கிடைக்கலையா? அதை போட்டு தான் நீங்க ரிவ்யூ போடணுமான்ற. ஏன் வேற என்ன போஸ்டர் போட? நான் வேற ஏதாவது யோசிச்சேன். அந்த போஸ்டர் வந்து ஷோ டைமுக்கு போடலாம்னு நினைச்சேன். பட் எல்லாம் கழுவி ஊத்துவாங்கன்னு நான் போடல. 0.25 அதெல்லாம் எந்த படத்துக்கும் கொடுத்தது இல்ல மாதிரியே இருக்கே. இது வரைக்கும் நான் என் லைஃப்லயே வந்து ஒண்ணுக்கு கீழே கொடுத்து 1 விஷால் ப்ரோ ஃபர்ஸ்ட் ஏ சர்டிபிகேட் வாங்க படம் எது விஷால் ப்ரோ? தமிழ் சினிமால ஃபர்ஸ்ட் தமிழ் சினிமாலயா? மர்ம யோகி எம்ஜிஆர் படம். ஓகே ஓகே. அன்னைக்கு ஒரு கேள்வி கேட்டனே, அதை கூட நம்ம எதனால வயலன்ஸ்னாலயா? இல்ல அது தெரியல. அந்த படம் நான் இன்னும் பார்க்கல. பிரகாஷ் கூட அன்னைக்கு சொன்னாரு அதுக்கு இதான் காரணம்னு. இல்ல ஆனா இதுக்கு முன்னாடி ஒரு ரஜினி அவர்கள் ஃபிலிம் வந்து ஏதோ ஏ சர்டிபிகேட் வாங்குச்சு. சிவா அது அந்த டைம் சிவா எதனால அப்படின்னா சிவா படத்துல புலியோட சண்டை போடுற மாதிரி இருக்கும். அந்த புலியோட சண்டை போடுறத பார்த்தா ஆடியன்ஸ் வந்துட்டு ஒரு மாதிரி ஆயிடுவாங்க அப்படின்னு ஏ சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்களாம். சீரியஸா இதை நான் சொல்லல. கார்த்திக் கிருஷ்ணா ரீசெண்டா ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு. வீடியோ பாத்தீங்களா? நானும் அதெல்லாம் பார்த்தேன். ஆமா அவர் தான் சொல்லியிருந்தாரு. அவர் வந்துட்டு ஒரு தீசிஸே பண்ணிருக்காரு சென்சார்ஷிப்பை வச்சு. அதை பத்தி கொஞ்சம் டீடைல்டா சொல்லியிருந்தாரு. அபத்தம்னாரு. எல்லாம் இப்ப யூஏ கொடுக்குற படம் எல்லாம் பாதி படம் ஏதான். ஆனா இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நெட்ஃபிளிக்ஸ்ல இல்ல நிறைய ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல ரொம்ப கரெக்டா கொடுக்குறாங்க ப்ரோ. சர்க்கார் ஏ சர்டிபிகேட் தெரியுமா? சர்க்கார் ஏ சர்டிபிகேட் ஓடிடில மெர்சலும் ஏன்னு நினைக்கிறேன். சோ வந்துட்டு அது கரெக்டா அவனுங்க கொடுத்துடுறாங்க. இல்ல ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி நான் ஃபிலிம் நேம்லாம் மென்ஷன் பண்ணல. பட் ஆனா ரொம்ப ஒரு 2-3 ஃபிலிம் ரொம்ப வயலன்ஸா தோணுன ஃபிலிமே வந்துட்டு யூஏ எல்லாம் கொடுத்திருக்காங்க. யூஏ 13+. கந்தசாமிலாம் அது என்ன மாதிரியான ஒரு சம்பவம்? அதுக்கு யூ கொடுத்து குடும்பங்கள் கொண்டாடும் கந்தசாமின்னு அனுப்பியிருக்காங்க எல்லாரையும். சரி ஓகே. அது கிளாமர் கொஞ்சம் ரொம்ப தூக்கலா இருக்கும் கிளாமர். ஓகே அது அது இல்லாம இந்த படம் ஒரு மாதிரி வைலண்டா தாங்க இருக்கும். அது ரொம்ப கபாலி என்ன விஷால் ப்ரோ? கபாலி யூ தான? கபாலி யூஏ நினைக்கிறேன். கபாலி யூ யூவாங்க. யூ ஆக்சுவலா அது யூ ப்ரோ ரொம்ப வயலன்ஸ் அதிகம் கபாலி. சோ இப்போ என்ன புரியுது உங்களுக்கு கமல்? இப்ப ரஜினி படம்ன்றது முக்கியம் இல்ல. கலைப்புலினா கலைப்புலி படம் தான். இல்ல விஷால் ப்ரோ அப்ப யூ சர்டிபிகேட் வாங்குறதா அந்த டாக்ஸ் வரி கிடைக்கும். அதனால கொஞ்சம் அண்டர் டேபிள் எல்லாம் கொஞ்சம் கொடுத்து. இல்ல கரெக்ட் தலைவா. துப்பாக்கிலாம் உண்மையாலுமே எவ்வளவு ராவான படம் தெரியுமா? அந்த லவ் சீன்ஸ் அதெல்லாம் இல்லைன்னா அதை தவிர்த்து ரொம்ப ராவான படங்க. அதுவும் அந்த தங்கச்சியை காப்பாத்த போற ஃபைட்லாம் இருக்கு. காலெல்லாம் மடச்சு உடப்பாரு. ஐயோ அப்படி இருந்தது எனக்கு தியேட்டர்ல அதெல்லாம் பாக்குறப்ப. இல்ல இப்பயும் யூ ஃபிலிமுக்கு டாக்ஸ் ஃப்ரீ தானே? அப்படியா? எனக்கு தெரியாது சத்தியமா. இல்ல கேக்குறேன். இப்போ எப்படி ப்ரோ 2017க்கு அப்புறம் ஜிஎஸ்டி வந்துருச்சு இல்ல? அதுக்கு அப்புறம் ஒண்ணும் கிடையாது. ஓ அதனாலயா? ஓகே. அதனாலதான் எல்லாரும் சரி ஓகே 2017 வரைக்கும் யூ சர்டிபிகேட் வாங்கி இது பண்ணணும். அது வந்து ஃபேமிலிக்கான படமா இருக்கணும். அந்த மாதிரிலாம் ஒரு இது வச்சு கிரைட்டீரியா வச்சுலாம் இது பண்ணிட்டு இருந்தாங்க டாக்ஸ் ஃப்ரீ வாங்குறதுக்கு. அப்பெல்லாம் நிறைய அபத்தமான படத்துக்கு யூ. செல்வராகவன் படம் தான் ஏ கொடுத்துடுறது. கடுப்பாவும் எனக்கு தெரியுதான்.
ரொம்ப நாள் கழிச்சு விஜய் படத்துக்கே வந்தது மெர்சல் தான் நினைக்கிறேன், யூ/ஏ. ஓகே. தெரியல, யூ தான். இது லியோ யூஏ தானே? யூஏ லியோ யூஏ யூஏ ஜெயிலர் யூஏ. ஜெயிலர் ஆமா. அறுத்துருவாரு, அறுத்து தள்ளுவாரு படம் ஃபுல்லா. எனக்கு அதுவே ஷாக்கிங்கா தான் இருந்துச்சு விஷால் ப்ரோ. அந்த சீன் வச்சுட்டு எப்படி யூஏ கொடுத்தாங்கன்னு சொல்லி. பரணி ப்ரோ, எனக்கு இந்த தலையை வெட்டுவாரு, சர்ப்ரைஸ் காதை இந்த வெட்டுவாரு. வருஷம் இல்ல, போன வருஷம் இந்த வருஷம் மோஸ்ட் ஷாக்கிங் என்ன தெரியுமா? நான் மார்க்கோ ஹிட் 3 தியேட்டர்ல பாக்குறேன், குழந்தைங்களோட பார்த்தேன். கடுப்பாயிட்டேன் நானு. டேய் பாவண்டா, டேய் என்னடா அப்படின்னு இருக்கேன் எனக்கு. கேரளாலாம் ஒரு தியேட்டர்ல கூட விட மாட்டாங்க. மார்க்கோல டேய், அதுவும் செகண்ட் ப்ரீ கிளைமேக்ஸ்லாம் அவன் குழந்தைங்கள தான் போட்டு சம்பவம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அந்த வில்லன். குழந்தைய கூட்டு வந்திருக்காங்க. ஓகே, ஹிட் 3 கிளைமேக்ஸ்லாம் குழந்தைங்க உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்கு. அந்த குழந்தைங்கலாம் டிராமா ஆகுமா ஆகாதா அதெல்லாம் யோசிக்கிறதே இல்ல. விஷால் ப்ரோ, நீங்க சொல்ற தியேட்டர் எப்படி? ரொம்ப இது என்ன சொல்ல, பெரிய தியேட்டர், மதுரையில மிக முக்கியமான தியேட்டர். ஐயோ ஆமா, நான் சின்ன வயசுல இருக்கப்ப மோகன் ஒருத்தர் என்ன வேட்டையாடு விளையாட கூட்டு போயிட்டாரு. அதெல்லாம் எனக்கு ஏற்பட்ட டிராமா இருக்கே, எங்க அப்பாரு. அது ஐயோ ஆள விடுறா சாமின்னு ஒரு 4 மாசம் தூங்கல. அந்த மாதிரி ஒரு டிராமா. அதெல்லாம் யோசிக்கிறதே கிடையாது. குழந்தைங்களை நாங்க எங்க விட்டு போறது? எங்கேயாவது விட்டு போல, படத்துக்கு போவாத, நீ பாட்டு கூட்டு போயிடுற. விடுதலைக்கெல்லாம் சண்டை போடுறாங்க. இல்ல எங்களுக்கு தெரியுங்க என்ன பண்ணி, உனக்கு தெரியுமா? கடுப்பு. ஆமா, அது பெருமையா கமெண்ட்ல வந்துட்டு அருமை தோழி, என்ன தோழி பேசி விட்டுருவாங்க. கூலிக்கு என்ன போதோ தெரியல. ஆமா, கூலிக்கெல்லாம் பஞ்சாயத்து நடக்கும்னு பயமா இருக்கு எனக்கு. ஆனா சிங்கிள் ஸ்கிரீன்ல எல்லாம் வாய்ப்பே இல்ல. நீங்க வந்துட்டு வெறும் குடும்பங்கள் கொண்டாடும் சிங்கிள் ஸ்கிரீன் தான். மல்டிபிளெக்ஸ்ல மட்டும் தான் ப்ரோ, சிங்கிள் ஸ்கிரீன்ல எல்லாம் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. விஷால் ப்ரோ, ரேடியன்ஸ்ல என்ன ப்ரோ எதுவும் சொல்லுவாங்களா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்க்கு? ரெஸ்ட்ரிக்ஷனா? இல்ல தலைவா, சொல்லுவாங்கன்னு சொல்லிருக்காங்க. அப்படியா? உண்டு. ஆமா ஆமா, விஷால் ப்ரோ சொல்லவா? சொல்லுங்கய்யா. நீங்க டிக்கெட் புக் பண்ணிட்டு, ஏ சர்டிஃபிகேட் டிக்கெட் புக் பண்ணிட்டு குழந்தைய கூட்டு போனீங்கன்னு வைங்களேன், உள்ள விட மட்டும் இல்லாம அந்த டிக்கெட்டுக்கு வந்து காசு தர மாட்டாங்க, ரிட்டர்ன் தர மாட்டாங்க. தலைவா, இன்னொன்னு இன்னைக்கு அவர் கார்த்திக் கிருஷ்ணா சொல்லிதான் ஒரு காமெடி தெரிய வந்தது. ஒரு படமா, ஏதோ ஒரு படம் பேர் சொன்னாரு, மார்க்கோவா ஏதோன்னு சொன்னாரு, ஞாபகம் இல்ல. கில், இந்த ஹிந்தி படம் கில் வந்துச்சுல, அந்த படம் ஒரு தியேட்டர்ல பாக்குறாராம். அப்போ ஒரு அம்மா ஒரு குழந்தைய கூட்டு வந்திருக்கான். இவரு கட்டுப்பாயிட்டாராம், ஐயோ அப்படின்ட்டு. சரி, நம்ம படம் பாக்குற எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கூடாதுன்னு இன்டர்வல்ல போய் அந்த தியேட்டர் காரங்கிட்ட சொல்றாராம், சார் லாஜிக்கலா நாங்க இருக்கோம், எங்க மேல தப்பே இல்ல. 3 வயசுக்கு மேலதான் குழந்தைக்கு டிக்கெட். அந்த குழந்தைக்கு 3 வயசே ஆகல, சோ டிக்கெட்டே கிடையாது. நாங்க எப்படி உள்ள போக கூடாதுன்னு சொல்ல முடியும்? என்னடா மனசாட்சி இல்லாம பண்றீங்க டேய், இதெல்லாம் ஒரு லாஜிக்கு? இதை நீ அவர்கிட்ட சொல்லி வேற இருக்க. அவரும் சொல்றாரு இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க அப்படின்ட்டு. ஆனா இது யோசிச்சு பாருங்க, இது யாரு கம்ப்ளைண்ட் பண்றது? தியேட்டர்காரன் தான் கம்ப்ளைண்ட் பண்ண முடியும். இல்ல சார், அவங்க டிக்கெட்டே எடுக்கல அப்படின்ட்டாங்களாம். டிக்கெட்டே இல்ல சார் அந்த குழந்தைக்குன்னு. இப்ப அந்த சவுண்ட் எஃபெக்ட், அது அட்மாஸ்பியர் எல்லாம் குழந்தைய உட்கார வச்சா என்ன ஆகுறது? நான் ரொம்ப பார்த்து யோசிச்சுட்டு இருக்கேன், எந்த படம் முதல்ல கூட்டு போலாம் அப்படின்ட்டு. அவத்தார் கூட்டு போலாமான்னு இன்னைக்கு பேசினேன் வீட்டுல. அவத்தாரா அப்படின்ட்டு சதறாங்க. இல்ல அவத்தார்லயே வயலன்ஸ் இருக்குமே விஷால் ப்ரோ. ஆமா, அதான் நான் சொல்ல விஷால் ப்ரோ, பிக்சார் இல்ல டிஸ்னி அந்த மாதிரி சொல்றீங்களா? ஓகே, கொஞ்சம் வளர்ந்ததுன்னா பறந்து போலாம் கூட்டு போயிருப்பேன், ஜாலியா இருந்துச்சு படம். அந்த மாதிரி பறந்து போலாம் 5-6 வயசுலயே கூட்டு போலாம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. அதெல்லாம் ஈஸியா ஃபேமிலி. ஒரு வயசே ஆவலங்க. நான் சொல்றேன் 3D கிளாஸ் எப்படி போடும்னு கேக்குது. ஆமா, அது லாஜிக்கான கேள்விதான் இல்ல அப்படின்ட்டு. அப்புறம் சரி ஓகே. விஷால் ப்ரோ, இன்னைக்கு அந்த படம் வீட்டுல போட்டு விட்டேன் விஷால் ப்ரோ. எந்த பறந்து போ திட்டினாங்க. பிடிக்கல ப்ரோ, எனக்கு செட்டே ஆகல விஷால் ப்ரோ. ராம் படம் எனக்கு ராமோட எல்லா ஐடியாலஜியும் பிடிக்கும்ன்றதை விட அவர் படம் ஒரு மாதிரி ஒரு இம்பாக்ட்ஃபுல்லா இருக்கும். எனக்கு முதல்ல இந்த ஐடியாவே பிடிக்கல. என்னதான் நீங்க சொல்ல வரீங்க? அவன் எதை கேட்டாலும் நீங்க வாங்கி கொடுத்துடலாமான்னு தான் எனக்கு தோணுச்சு. அவன் அடம் பிடிக்கிறது எல்லாமே பாயிண்ட்லெஸ்ஸா தான் இருக்கு. அவன் குழந்தைங்க, அப்புறம் குழந்தை என்ன மெச்சூர்டா? குழந்தைனாலும் ஒரு லிமிட் இருக்கு. அவன் பாட்டுக்கு மெயின் ரோட்ல ஓடுறான். போடு ராஜான்னு நம்ம சேர பண்ணிட்டே இருக்கலாமா? விஷால் ப்ரோ, அவருக்கு மாமன் ஒர்க் அவுட் ஆச்சு விஷால் ப்ரோ. இல்ல எனக்கு புரியுது. எனக்கு பறந்து போ ரொம்ப கனெக்ட் ஆயிடுச்சு. நான் அப்படிதாங்க இருந்தேன் விஷால். இந்த பையனை பாக்குறப்ப எனக்கு மாமன் பையன், அந்த பையன் தான் ஞாபகம் வந்துச்சு. பட் என்னன்னா, இவங்க சொல்ல வர விஷயம் வந்து ஓகே, அவங்க சொல்ல வர்றது புரியுது. பட் ஆனா எனக்கு என்னன்னா, அந்த ஃபைனல், அந்த லாஸ்ட் கொஞ்சம் வந்து ரொம்ப ஸ்ட்ரெச் பண்ணி, ரொம்ப இது பண்ணி கொண்டு போயிட்டாங்க. திருப்பி ஓடுற மாதிரி. விஷால் ப்ரோ சார் சொல்லுங்க சார். அப்புறம் பரணி ப்ரோ, 2 பேருக்கிட்டையும் ஒரு விஷயம். இல்ல ஆக்சுவலி அந்த படம் வந்து தியேட்டர்ல வந்து பார்க்கும்போது ஓகே, என்ஜாயபிளா இருந்தது எல்லாமே ஓகே, அந்த ஆடியன்ஸ் கூட அட்மாஸ்பியர்ல பார்க்கும்போது. பட் ஆனா அதுல நிறைய விஷயங்கள் வந்து பறந்து போ, அதுல வந்து நிறைய விஷயங்கள் வந்து கேள்வி கேட்கற மாதிரி இருக்கும். இப்ப வந்து எப்படின்னா, ஒரு குழந்தை வந்து இன்ஃபுளுன்ஸ் ஆகுமா, சினிமாவை பார்த்து இன்ஃபுளுன்ஸ் ஆகுமா அப்படின்னா
நீங்க என்ன சொல்றீங்க, வயலன்ஸ் ஃபிலிம் பார்த்தா ஆகும்னு சொல்றீங்களா? அதே மாதிரி தான் இந்த படத்துல பாத்தீங்கன்னா, இந்த குழந்தைகள் எல்லாம் அடம் பிடிக்க ஆரம்பிச்சு அந்த படத்துல வர மாதிரி திடீர்னு ஓடி போயிட்டா, இல்ல வந்து இந்த பொருள் வாங்கி கொடு அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சா, எல்லா பேரண்ட்ஸாலையும் அது பண்ண முடியுமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயம். அது கன்ஃபார்ம் அது பெரிய டவுட் தான். இல்ல ப்ரோ, ஆக்சுவலா வந்து அந்த படத்தை வந்து என்னன்னா நீங்க அந்த பார்வையோட பாக்குறீங்க. நானும் இன்னைக்கு தான் பார்த்தேன். பட் ஆனா எனக்கு பிடிச்சிருந்தது படம். பர்னி ப்ரோ சொன்ன மாதிரி லாஸ்ட் கிளைமேக்ஸ் தான் வந்து ரொம்ப ஸ்ட்ரெச் பண்ணியிருந்தாங்க. அதுதான் கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகல. பட் ஆனா வந்து நிறைய குழந்தைங்க ஆல்ரெடி அப்படிதான் இருக்காங்கங்கிற மாதிரி ஒரு ரியாலிட்டியை காமிச்சிருக்காங்கல்ல அந்த இதுல. நான் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல தான் பார்த்தேன். இல்ல ஆக்சுவலா நானுமே வந்து சின்ன வயசுல இருக்கும்போது நெறைய சேட்டைகள் பண்ணியிருக்கேன். நெறைய அடம் பிடிச்சிருக்கேன். எல்லாமே பண்ணியிருக்கேன். ஸ்கூல் மட்டும் தான் கட் அடிச்சது கிடையாது. மத்த எல்லா சேஷ்டைகளும் நானும் பண்ணியிருக்கேன். இல்லன்னு சொல்லல. அது எல்லாமே ஒரு ஒரு ஸ்டேஜ் தான். இத பார்த்து சின்ன வயசுல இன்ஃப்ளூயன்ஸ்னாலே என்னன்னு தெரியாதுயா? எனக்கு புரியல. இப்ப இத பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆவான்னு சொல்றீங்கல்ல, அதெல்லாம் எனக்கு ஷாக்கா இருக்கு. இல்ல இப்படிதான் இல்ல இப்படிதான் பரணி ப்ரோ இல்ல அப்படிதான் அப்படி இல்ல இருப்பாங்க பரணி ப்ரோ. ப்ரோ. இது நேச்சர் ப்ரோ. ஆக்சுவலா இதுதான் நேச்சர். ஆக்சுவலா எல்லாருமே இப்படிதான் இருப்பாங்க. ஐயா, மாடர்ன் நீங்க சொசைட்டில தானே வயலன்ஸ் படம் பார்த்தா அதான் இன்ஃப்ளூயன்ஸ் ஆவாங்கன்றீங்க. இல்லங்க அப்புறம் இன்ஃப்ளூயன்ஸ் வயலன்ஸ் பரணி என்னன்னு ப்ரோ தெரியாதுன்றீங்க இந்த ஆவாங்கன்னு ஏஜ்ல. சொல்லலங்க. அது இதெல்லாம் டிராமா ப்ரோ ஆகும்னு சொன்னேன். இல்ல டிராமா இந்த ஆயிடும். அளவுக்கெல்லாம் எந்த குழந்தையும் பண்ணாது. மரத்து மேல ஏறுறது, ஸ்பேஸ் ஏணிய முடிக்காதீங்க, நான் வரேன் இருங்க. ஏணிய இல்ல தள்ளி விடுறது, இப்படிலாம் எந்த ப்ரோ குழந்தையும் மரத்து மேல பண்ணாது ப்ரோ. ஏறுறது அது வந்து அவன் வந்து அதை வந்து ஒரு மெசேஜ் சொல்ற மாதிரி வச்சிட்டான். அவங்க அப்பா சிகரெட் குடிக்கிறத ஸ்டாப் பண்றதுக்காக அது ஒரு மாதிரி மெசேஜ் கன்வே பண்றதுக்காக அதை யூஸ் பண்ணியிருக்கான். அது மாதிரி தான் நான் பார்த்தேன். பட் ஆனா படத்துல வர மிச்ச சேட்டைகள் பாத்தீங்கன்னா பீஸா வாங்கி கொடு, பர்கர் வாங்கி கொடு, அந்த மாதிரி வந்து நிறைய பேர் நானும் பார்த்திருக்கேன். சின்ன பசங்க அந்த மாதிரி இருக்காங்க அப்படிங்கிறத காமிச்சிருக்காங்க. பட் ஆனா வந்து ராம் படங்கள்ல ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தது இந்த படம். நீங்க அவரோட இந்த ஜெர்சி படம் பார்த்திருக்கீங்களா ப்ரோ? அதுல அந்த ஒரு ஜெர்சி கேட்டு அடம் பிடிப்பான். கிட்டத்தட்ட இந்த அதுல ஜெர்சியில ராணி சுச்சுவேஷனும் இவர் சுச்சுவேஷனும் ஒண்ணுதான். பொருளாதார ரீதியா சொல்றேன். அது ஒரு கட்டத்துக்கு மேல அவன் சுச்சுவேஷனை புரிஞ்சுக்காம அவன் கேட்டு அடம் பிடிக்கிறது ஒரே பொருள் தான். அதுதான் ரியாலிட்டி. தப்புன்னு ஒரு அரைஞ்சிருவாரு. அதை சுத்தி ஒரு எமோஷனல் போகும். இதுல ஒரு சீன்ல இவன் பண்றது எல்லாமே எக்ஸ்ட்ரீம். ஒரு சீன்ல கூட இவர் கோவப்படவே மாட்டாரு. அதான் எனக்கு இந்த அளவுக்குலாம் ரொம்ப செல்லம் கொடுத்தா அது எங்க போய் முடியும்னு தெரியாது. இன்னொன்னு ப்ரோ, இல்ல இந்த விஷயம் சொல்லிடுறேன். ஆக்சுவலி ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள் இருப்பாங்க அந்த ஃபேமிலி வந்து. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா கடங்காரன் ஒரு பக்கம் துரத்தான் வண்டியில. ஆனா பையனுக்கு வந்து 4000 ஷூ அந்த மாதிரிலாம் வாங்கி கொடுப்பாங்க. எனக்கு அதான் யோசனை இருந்துச்சு, எப்படா இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கீங்க, ஆனா இவ்வளவு அமௌண்ட் போட்டு வாங்கி தரீங்களே, பையனுக்கு ஸ்பெண்ட் பண்றீங்களே அப்படின்ற மாதிரியும் யோசிக்க வச்சது. நிறைய கேள்விகள் இருக்கு அந்த தலைவா படத்தை சுத்தி ஃபினான்ஷியலா வந்து. எவ்வளவு இது நமக்கு ஒண்ணு. பிரச்சனை இருந்தாலும் நம்ம ரொம்ப காசு கட்டி தான் பிரைவேட் ஸ்கூல் அப்படின்லாம் போட்டு படிக்க வைக்கிறோம். ஸோ பசங்க அப்படின்ட்டு வந்துட்டோம்னா ரொம்ப லாவிஷா செலவு பண்ணணும்னா எல்லா பேரண்ட்ஸும் யோசிக்கிறாங்களோன்னு எனக்கு தோணுச்சு. இல்ல எனக்கு ப்ரோ, அதெல்லாம் அந்த படத்துல அதை ரொம்ப அதை ஸ்பெசிபிக்கா காமிச்சிருப்பாங்க. அவங்க ஆமா அப்பா ஆமா ஆமா பேசுறப்போ சீன்ல கரெக்ட். கூட ஏன் இந்த மாதிரி ஸ்கூல்ல படிக்க வைக்கிற அப்படின்னு கேட்கும்போது நாளைக்கு அவன் ஃப்ரெண்டு பெரிய ஆளா வரும்போது அந்த மாதிரி இருக்கலாம், சோ அதுக்காக நான் அந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்றேன். ஆமா ஆமா அதாவது தனக்கு இருக்க ப்ராப்ளம் வந்து இதா இருக்க மாதிரி. பட் எனக்குமே ஃபுல்லா கம்ப்ளீட்டால ஒர்க் ஆகல. எனக்குமே நிறைய டிசாட்டிஸ்பிகேஷன் இருந்தது. பட் ஓவராலா ஓகே அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஒரு இடத்துல ஓகே வந்துட்டீங்க ஓகே நம்ம ஜோனுக்கு. இல்ல ஆக்சுவலி இல்ல ப்ரோ, ஆக்சுவலா வந்து நீங்க அந்த ஜெர்சி சீனை கம்பேர் பண்ணீங்க. எனக்கு என்னன்னா வந்து ஜெர்சியில பாத்தீங்கன்னா அது வந்து 2 பேரண்ட்டுமே பக்கத்துல இருக்காங்க. சோ வந்து அந்த சீன்ல வந்து அதுதான் வந்து கரெக்டான எந்த ஒரு மிடில் கிளாஸ் மேனும் அதான் பண்ணுவான். பட் ஆனா இங்க வந்து அப்படி கிடையாது. ஆக்சுவலா வந்து அவங்க வந்து தனியா வேற ஒரு இடத்துல சேல வைக்கிறாங்க. ஸோ வந்து சிங்கிள் பேரண்ட்ல வளர்ற மாதிரி ஒரு நரேஷன் செட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது சிவாவோட கேரக்டர் வந்து அப்படி. ஆனா சிவாக்கு வந்து டெய்லர் மேட் ரோல் மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு ஆக்சுவலா. ஓகே. இல்ல ஆக்சுவலி ரெண்டு விதமா சொல்லலாம் ப்ரோ. இப்போ வந்து ஓகே, அப்பா வந்து நம்மளுக்கு ஒரு விஷயம் பண்ணல, அதை வந்து தன்னோட பையனுக்கு அது கிடைக்கணும் அப்படின்ற ஒரு சில பேரண்ட்ஸ் இருப்பாங்க. அது அதை வந்து இதுதான். பட் ஆனா அப்பா படுற கஷ்டத்தையும் காட்டி வளர்க்கணுன்றது ஒரு ஒரு விதமான கண்ணோட்டம் தான், ஒரு பார்வை இருக்கலாம் அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பு, அவ்வளவுதான் ப்ரோ. ஏன்னா அப்பாவோட கஷ்டம் தெரியாம என்ன பொருள் வேணா வேணும்ன்ற மாதிரி கேட்டாங்கன்னா எல்லா குழந்தைகளும் அப்போ ஸ்ட்ரகிள் ஆகுறது பேரண்ட்ஸ் தான். எல்லா பேரண்ட்ஸாலையும் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாதுன்றது ஒரு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. இல்ல கரெக்ட் தான், அதுவும் கரெக்ட் தான். ஆனா எனக்கு அந்த பையன் கேரக்டர் அந்த மாதிரி மாவீரன் சொன்னார்ல அப்படிலாம் அதை விட சூப்பரான ஆள்லாம் இருக்காங்க தலைவா. அதெல்லாம் ரொம்ப ஓகே. இது நீ கொஞ்சம் ஒரு 8 வயசு பையன் ஓகே பரவாயில்ல. இன்னும் கொஞ்சம் ஒரு 5 வயசு 6 வயசு எல்லாம் போட்டுருந்தா இன்னும் டேஞ்சரஸ் தான். நீங்க மாமன் சொன்னீங்கல்ல, மாமன் எனக்கு இதை விட டேஞ்சரஸா இருந்துச்சு. இந்த பையன் அந்த மாதிரியான ரொம்ப இதெல்லாம் பண்ணல எனக்கு.
பர்சனலா விஷால் ப்ரோ ப்ரோ அவனும் மாமன்ல எக்ஸ்ட்ரீம் வந்து தான். அவன் மாமன்ல ஒரே ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ப்ரோ. விஷயத்துக்காக தான் ரொம்ப அடம் பிடிப்பான். அவன் ஒரே விஷயம் தான், மாமா மாமா மாமான்னு. இவன் என்னென்னமோ பண்றான். எது கிறுக்கு மெண்டல் பயிலுக்கு அந்த மாதிரிதான் இருந்துச்சு எனக்கு. ஆமாங்க அப்படிதாங்க. அப்புறம் நான் இன்னொன்னு ஒரே ஒரு பாத்தீங்கன்னா உதாரணம் சொல்றேங்க. ஃபர்ஸ்ட் தீப்பெட்டி கொடுத்தாங்க கையில, சேலையை கொளுத்திட்டேன். அதுல இருந்து என் கையில தீப்பெட்டி கொடுக்கவே பயப்படுவாங்க. அது வந்துட்டு ஒரு மாதிரி அந்த மாதிரி ஒரு மாதிரி ஜோன்ல இருப்போம் தலைவா சின்ன வயசுல சில பேரு. அதனால எனக்கு ஓகே. ஏன்னா வீட்டை பூட்டிடுவாங்க தலைவா, வீட்டை திறக்கவே மாட்டாங்க. வீட்டை திறந்தா ஓடி போயிடுவான் வெளில அப்படின்ட்டு வீட்டை பூட்டி தான் என்ன வச்சிருப்பாங்க. அதெல்லாம் பாக்குறப்ப ஆஹா இப்படியே இருக்கே அப்படின்ட்டு அதெல்லாம் எங்க வீட்டுல பார்க்க சொல்லிட்டே இருந்தேன். எங்க அம்மா இல்ல ஒர்க் எனக்கு ஆகலன்ட்டாங்க. தெரிஞ்சு ஒண்ணும் இல்லையே நானும் விஷால் ப்ரோ கொஞ்சம் ஹைப்பர் கிட்டா இருந்திருப்போம் போல, அதனால எங்களுக்கு கனெக்ட் ஆயிடுச்சு. நீங்களும் ரொம்ப எனக்கு சமத்து புள்ளியா இருந்திருப்பீங்க போல சின்ன எனக்கு வயசுல. பறந்து போல எனக்கு பிடிச்ச ட்ராக் வந்து அந்த ஒய்ஃபோட ட்ராக் தான். அவங்க அந்த துணி கடை அங்க வேலை பாக்குற பொண்ணு, அந்த ட்ராக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு அது நல்லா நல்லா இருந்துச்சு. இருந்துச்சு. எனக்கு அஞ்சலி அஜு வர்கீஸ் 5 நிமிஷம் வந்தாலும் எனக்கு என்னமோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆமா, அதுவும் அஜு அஜு வர்கீஸ். வர்கீஸ் செம்மையா எனக்கு இருந்தாரு. உண்மையாலுமே அஜு வர்கீஸ் இல்ல கேரக்டர் ஐயோ இப்படிலாம் என்னால இருக்க முடியாதுப்பா. ஆனா ரொம்ப ரொம்ப விஷால் ப்ரோ நிறைய ஸ்போர்ட்டிவா இருக்காருல்ல. விஷால் ப்ரோக்கு நிறைய சன்ஃபிளவர் ட்ராக் இருக்கும் போலயே ஏங்க அப்ப. ஒரு சன்ஃபிளவர் ட்ராக்கும் இல்ல, நீங்க வேற. இல்ல ரொம்ப ஸ்போர்ட்டிவா இருக்காங்கல்ல விஷால் ப்ரோ. ஆமா இல்ல தலைவா, ரொம்ப ஸ்போர்ட்டிவ்னு சொல்ல முடியாது. என்ன இவ்வளவு கேஷுவலா எடுத்துக்கிறாரு. அவர் வந்துட்டு சூரியகாந்தி எடுத்து அவர்கிட்ட சொல்லுவாரு, சார் இல்ல சார் உங்க பையனுக்காக தான் எடுத்தேன் ப்ரோ, நீங்க எதுவும் எக்ஸ்பிளைன் பண்ணவே வேணான்றாரு. யோ என்னங்க இப்படியா. அப்புறம் வந்துட்டு அவங்க தனியா அதெல்லாம் ஃபார் ஃப்ரம் ரியாலிட்டி. ஆமாங்க அந்த சீக்வென்ஸ் அதுதான் கொஞ்சம் வந்து பட் ஆனா நல்லா இருந்தது, எனக்குமே பிடிச்சிருந்தது. பட் ஆனா ஃபார் ஃப்ரம் ரியாலிட்டி. ரொம்ப ஒரு மாதிரி எனக்கு அது. அப்புறம் இன்னொன்னு, பொதுவா ராம் சார் படத்துல சில கேரக்டர்ஸ் எல்லாம் அடுத்து என்ன பண்ண போதுன்னு ஜட்ஜ் பண்ண முடியும். நான் பயந்துகிட்டே தான் இருந்தேன் படம் பாக்குற ஃபுல்லாவே. அந்த கரெக்ட் ப்ரோ, எனக்கும் ஏதாவது பண்ணுவாங்கன்னா அடுத்து டிஃபன் எல்லாம் வாங்கிட்டு வராரு அந்த தாத்தா காலைல அப்படின்னு இருக்கு. அந்த ஹோபோர்டு ஓடும் போது எனக்குமே பயமா தான் இருந்துச்சு. அந்த பையன் தனியா ஹோபோர்டு ஓட்டுறான். ஆமா என்னமோ ஆக போகுது. அது ஒரு ஷாக்கு. அப்புறம் அந்த தாத்தா வந்துட்டு படுத்திருப்பாங்க, காலைல எழுந்து டிஃபன் வாங்கிட்டு வருவாரு, என் பேரனுக்கு வாங்கிட்டு வர மாட்டேனான்றாரு அவரு. அப்புறம் வந்துட்டு விஜய் யேசுதாஸ் கேரக்டரை பார்த்தாலே இவனை வச்சுதான் செய்ய போறாங்கன்னா அவர் ரொம்ப நல்லவரா இருக்காரு விஜய் யேசுதாஸ். என்னடா அது எல்லாருமே நல்லவங்களா, அப்பா நல்லா இருக்கு அப்படின்னு இருந்துச்சு எனக்கு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் சூப்பர். அப்புறம் எனக்கு ரொம்ப சிம்பிளா எனக்கு இந்த சீக்வன்ஸ் ரொம்ப பிடிச்சது. ஒரு சேசிங் வரும் தெரியுமா, அந்த சேசிங்க சூப்பரா ஷூட் பண்ணியிருந்தாரு. பையன் வச்சுட்டு இவரு பைக்ல போற மாதிரி ஒரு பைக் ஓட்டுறது, அந்த பொறி எல்லாம் பறக்கும்ல அந்த இது. ஆமா அது மாதிரி ஃபன்னா இருந்துச்சு. ஆனா அந்த பையன் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல இருந்து சீரீஸ் எல்லாம் பார்த்து இங்கிலீஷ் எல்லாம் கத்து வச்சிருப்பான். அதெல்லாம் வந்து அதெல்லாம் ஏத்துக்க முடியல அவங்களால. ஏத்துக்க முடியலன்னு இல்ல ப்ரோ, ஆல்ரெடி சென்சி கிட்ஸ் வந்து அப்படிதான் இருக்காங்க. தலைவா நீங்க அந்த வயசுல உங்களுக்கு என்ன வார்த்தையும் தெரியாதா, உண்மையை சொல்லுங்க. இல்ல ப்ரோ, அப்ப வந்து எப்படி சொல்றதுன்னா இங்கிலீஷ் வார்த்தைகள் தமிழ் வார்த்தைகள் தெரியும்ல. இல்ல தமிழ் வார்த்தைகளே வந்து ஒரு பயந்து பேசுற மாதிரி இருக்கும். ஐயோ இந்த வார்த்தை சொல்லட்டுமே அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கும், ஒரு ஜோன்ல வச்சிருப்பாங்க. அதாவது புரியுது. ஏங்க நிறைய பேர் கேட்டுருக்காங்க ஜெயிலரு ஏதாவது பேசுங்கன்றாங்க. யாராவது பேசுறதுனா ஆரம்பிங்க. சொல்லுங்க தலைவா. இல்ல நெட்ஃபிளிக்ஸ் வந்து சூப்பர் டீலக்ஸ் ரிமூவ் பண்ணிட்டாங்களே. ஆமா தலைவா. இல்ல அது என்ன ரீசன் ப்ரோ? தெரியல தலைவா. ரெனியூ பண்ண அக்ரிமெண்ட் சைன் பண்ணிருப்பாங்க, அது முடிஞ்சிருக்கும். நீங்க சில படம் போய் பாக்குறப்ப அவங்களே போட்டிருப்பாங்க மேலேயே நோட்டிபிகேஷன் வரும், இன்னும் 15 daysல போயிடும் அப்படின்ட்டு. அது அக்ரிமெண்ட் சைன் ஆனா தமிழ் ஃபிலிம்ஸ்க்குலாமா பண்றாங்க? எல்லா படத்துக்கும் பண்றாங்க தலைவா. இல்ல ஃபாரின் லாங்குவேஜ் ஃபிலிம்ஸ். ஆமா டாடா அப்படிதான் அமேசான் பிரைம்ல இருந்துச்சு, இப்ப இருக்காது. நான் ரொம்ப ஆர்வத்தோட நேத்து நைட் இந்த படம் பார்த்தே அவன்ட்டு போய் பார்த்தா அந்த படம் காணோம். மேஜிக் மைக்னு ஒரு படம், சூப்பர் படம் அது. நீங்க அதை பாருங்க. அவங்க பேரு சலாமா ஹைக் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. பேரே இதா இருக்கு விஷால் ப்ரோ. சூப்பரா ஜாலி, அதாவது சூப்பரா இருக்கும்னா எதுக்குன்னு உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி ஒரு ஜாலியான ஒரு படம், ரகலையா இருக்கும்னு வைங்களேன். அந்த படம் பார்க்கலான்னு போனா காணோம். கிறிஸ்டபர் அண்ணா வந்திருக்காரு, பரணி ப்ரோ தூக்குங்க மேல வர. விஷால் ப்ரோ அப்ப ரேடியன்ஸ்ல கண்டிப்பா அலோ பண்ண மாட்டாங்களா கிட்ஸ்? இல்ல தலைவா, ரேடியன்ஸ்ல எப்பிக்கா இல்ல எந்த ஸ்கிரீன் போட்டுருக்கீங்க? கிராண்டேல புக் பண்ணிருக்கேன் ப்ரோ. கிராண்டே எனக்கு நான் உங்களுக்கு டிஎம் பண்றேன் தலைவா, நைட்டுக்குள்ள கேட்டு 8 டிக்கெட் புக் பண்ணிருக்கேன். 8 டிக்கெட் பண்ண மாட்டாங்க. ஆமா 8 டிக்கெட் எல்லாமே பசங்க குழந்தைங்களா? இல்ல
ஆல்மோஸ்ட் ஆமா ஆல்மோஸ்ட் ஏங்க மூணு பேர் தான் 3 பெரியவங்க 5 விசாரிச்சுட்டாவது பேர் நீங்க 5 சின்ன பசங்க. பண்ணிருக்கலாம். நீங்க வெற்றி அந்த மாதிரி போட்டிருக்கலாம்ல. ரேடியன்ஸ்லாம் ப்ரோ நான் maximum இன்னமும் தலைவா. துபாயில தான் இருக்கேன். நாளைக்கு நைட்டு தான் இங்க இருந்து கிளம்புறேன். நான் ஊர்ல வந்து பார்க்க போறோம் அப்படின்றனால 6 புக் பண்ணிட்டேன் ப்ரோ. அப்படியா? ஓபன் பண்ண உடனே வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். புக் பண்ணிட்டேன். என்னைக்கு? Thursday-வா Friday-வா? ஃபர்ஸ்ட் டே ஈவினிங் 7:30 ஷோ. ரொம்ப சந்தோஷம். விடவே மாட்டாங்க. விட மாட்டாங்க. ப்ரோ இப்பவே நீங்க டிக்கெட்டை வேற ஏதாவது பண்ணிருக்க, விட மாட்டாங்க ரேடியன்ஸ். என்ன ப்ரோ? ஐயோ ஸ்பீச் கேட்டு வர நீங்க டப்புன்னு வந்துட்டீங்க. இல்ல நான் தான் மெசேஜ் பண்ணேன். முன்னாடியே சொன்னாரே 10 நிமிஷத்துல வரேன்னு. என்ன இல்ல நான் வந்து கமிட் பண்ணிருந்தேன் பரணிட்ட 10 நிமிஷம்னு. அதுவே தப்பு பண்ணிட்டோம், லேட் ஆயிடுச்சு. என்கிட்ட ஸ்பீச் நீங்க நானும் ஸ்பீச் கேட்டு இருந்தேன். நான் சேகர் நானும் இந்த இங்க ஓடிட்டு தான் இருக்கு ஸ்பீச். ஓடிட்டு தான் இருக்கு. சரி ஓகே. நான் சொன்னேன் அது ஸ்பீச்சா பரணிட்ட கொடுத்த வாக்கான்னு பாக்கும்போது சரி வாக்கு தான் முக்கியம். வந்துட்டேன். பரணி என்ன ஸ்பீச் எல்லாம் நம்மள பார்க்க விட மாட்டான். ஸ்பீச் அப்புறம் புரியவே இல்ல. இவ்வளவு நேரம் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணனா? ஓடிட்டே இருக்கு. கிறிஸ்டோபர் அண்ணா ஏதோ விக்ரம் ஸ்கிரீன் டைம்னீங்களே, என்ன கதை? அத சொல்லதான் வந்தாரு அவரு. அது ஸ்கிரீன் பேட்டர்ன். நீங்க பார்த்த பேட்டர்ன்லாம் இல்ல, டைம் தான். நான் விக்ரம்ல கமல்ஹாசன் டைம் பாத்தீங்களா எவ்வளவு நேரம் இருக்கும்? 2.5 மணி நேரம் படம்னா ஒரு 1.25 அந்த மாதிரி தானே இருக்கும். அதோட கம்மியா தான் இருக்கும். அந்த மாதிரி டைம் அந்த மாதிரி தான் இதுலயுமே 2 மணி நேரம் 50 நிமிஷம்னா ஸ்பிளிட் ஆகி வரும். ஸ்பேஸ் வந்துட்டு ஒரே ஏரியா வராது, ஸ்பிளிட் ஆகி வரும். அதான் கம்மி தான். கம்பேர் டு ரஜினி மூவி கம்பேர் பண்ணா கம்மி தான். லைக் 2 hours கீழே தான் இருக்கு. 1.5 அப்படிதான் வரும். அதான் வந்த நியூஸ். சரி, அது இப்பவே எக்ஸ்பெக்டேஷன் நம்ம செட் பண்ணிட்டோம். நாங்க போய் ஏமாற வேண்டாம். பட் கரெக்டா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு விக்ரம்லேயே கமல் அவ்வளவுதானே இருக்கும். ஆமா கம்மி. அதனாலதான் நான் போட்டேன் அப்படின்றேன். விக்ரம் அதனால விக்ரம் மாதிரி இன்டர்வெல்ல வருவாரு. இன்டர்வெல் அப்படியெல்லாம் இல்ல. அந்த டைம் டோட்டல் ஸ்கிரீன் டைம். ஓகேண்ணா ஓகே. அதுதான் எஸ்கே இல்ல. அது ஆல்ரெடி சொல்லிருப்பாங்க. அது கரெக்ட் தானே. ஏன்னா அவ்வளவு நிறைய ஆர்டிஸ்ட் வச்சிருக்காங்க. இவருக்கு மட்டுமே ஸ்கிரீன் ஸ்பேஸ் வைக்க முடியாதுன்ட்டு படம் ஃபுல்லா டிராவல் ஆகிற மாதிரி இருக்கும். நேம் ஆமா பில்டப்ஸ்லாம் இருக்கும் போல. இப்போ எப்ப என்ன சுகுமார் நான் படம் பார்த்த மாதிரி கேட்டிருக்கேன்னு சுகுமார் நான் எல்லாம் தெரிஞ்சுக்க வேணாம் எல்லாம் கேட்டுட்டு இருக்காரு. சரி ஓகே. என்ன சேகர் அமைதியா இருக்க? நல்லா இருக்குனாங்க பார்த்தவங்க. ஹார்ட் ஒர்க்னா சேகர் ப்ரோ லிசன் மட்டும் பண்ணிட்டு தலைவனை பத்தி தான் அப்டேட் கொடுத்துட்டு ப்ரோ. நோ அப்டேட் ப்ரோ. தெரியல ப்ரோ, எனக்கு எதுவுமே தெரியல. இப்ப கேட்காதடா. இப்ப கேட்க வேணாம் விஷால். கொஞ்சம் நிறைய சொல்லிடுவேன். தேவையில்லாம இதாயிரும். வேணாம். சூப்பரான ஸ்பீச் ப்ரோ. நிஜமாவே கேட்டுட்டே இருக்கலாம்ன்ற மாதிரி இருந்தது. பயங்கரமான ஸ்பீச். ராம்குமார் வேற படம் பண்றாரு ப்ரோ. ஆமா, ஸ்டார்டிங் பத்தி சொல்றதை தாண்டியும் அவர் பர்சனலா ஒரு 2 விஷயம் சொன்னாரு. செம்மையா டச் ஆயிடுச்சு. ஒண்ணு அந்த ஹெல்த் ரிலேட்டடா ஒரு டிப்ஸ் சொன்னாரு. அந்த விஷயமா இருக்கட்டும். ஃபைனலா வந்து என்னன்னா அவரோட அந்த ஒரு மோட்டிவேஷன் ஸ்டோரி, அவரோட லைஃப் ஸ்டோரி வந்து என்னன்னா கேரி அவுட் பண்ணி ஒரு விஷயம் சொன்னாரு. ரெண்டுமே அல்டிமேட். எனக்கு தெரிஞ்சு கோட் ஆஃப் த ஸ்பீச் தான். ஆடியோ லான்ச்சா இருக்கட்டும், ஸ்பீச்சா இருக்கட்டும். அந்த அனிருத் கான்செப்ட் பத்தி பேசுறது வந்துச்சா? அது எல்லாமே முன்னாடியே வந்தது ப்ரோ. இந்த 2 விஷயம் நான் ரொம்ப வந்துச்சு. எல்லாம் வந்துச்சு. அப்புறமா சன் நெக்ஸ்ட்ல பாருங்க. அது அப்புறமா பேசுவோம். கிறிஸ்டோபர் ப்ரோ எத்தனை மணிக்கு? 4 மணிக்கா பாக்குறீங்க? ஏதோ ட்வீட் போட்டு பத்தியங்கிற டேக் பண்ணிருந்தீங்க. ஆமா ஓப்பன் ஆகல இங்க இன்னும். பட் ஆகுது, நாளைக்கு ஆகிடும். 4 மணி ஷோ தான். நான் எப்படியுமே தூரமா இருக்கு ஒரு ஷோ ஷோரா இல்லைன்னா அங்க போயிடும். நான் 4 மணி ஷோ கன்ஃபார்ம். பட் ஓப்பன் ஆகல. நிறைய இடத்துல ஓப்பன் ஆகல ஏஎம்சி. ஏன்னா அந்த டிரைவ் தியேட்டர்ல ஷிப் பண்ணுவாங்க. அவங்க தியேட்டர்ல டிரைவ் கிடைச்சதுக்கு அப்புறம் தான். 2 நாள் முன்னாடி நான் எதுக்கு உங்களுக்கு மெசேஜ் பண்ணேன்னா 2 நாள் முன்னாடி ஸ்பேஸ் வாங்கினேன். யாராவது எப்படி இருந்தாலும் கிறிஸ்டோபர் ப்ரோ என்ன போட போறான்னு நம்மளுக்கு இப்பயே தெரியும். அது வேற நம்ம எதுக்கு இது பண்ணிக்கிட்டு யாருப்பா அது? சுந்தர். சுந்தர் நல்லா இல்லைன்னா போட்டுதானே ஆகணும். நல்லா இல்லன்னா அது கண்டிப்பா உங்க எக்ஸ்பெக்டேஷன் மீட்டர் அவ்வளவு இருக்காதுன்னு. எக்ஸ்பெக்டேஷன் மீட்டர்லாம் 90 மேல தான் இருக்கு. பயங்கரமா இருக்கு. கண்டிப்பா லோகேஷ் டிசப்பாயின்ட் பண்ண மாட்டாங்க. நம்பிக்கையும் இருக்கு. நல்லா இருக்குன்ற நம்பிக்கையும் இருக்கு. ஹைப்பும் இருக்கு. பயங்கரமா இருக்கு. நல்ல எக்ஸைட்மெண்ட். ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு எக்ஸைட்மெண்டோட படத்துக்கு போறது இதுதான். இங்கே நல்லா
வார் டூ வார் 2 ஹைப்பே இல்ல, அதெல்லாம் சும்மா ஜாலியா சும்மா என்ன அந்த ஸ்டைலிஷா இருக்கும் அந்த படம், அந்த மேலதான் வேற எந்த நம்பிக்கையுமே இல்லை அந்த படத்து மேல. அதான் நான் பேக் டு பேக் பார்க்கணுமா வேண்டாம் அதான் உங்க யோசிச்சுட்டே ஒன்லைனுக்கு நான் பெரிய ஃபேன் தலைவா. யாருப்பா கருண்? அது தேங்க்ஸ் கருண். கருண் நான் உங்களுக்கு ஃபேன் கருண். அண்ணா நீங்க கண்டினியூ பண்ணுங்க. நான் இப்ப ஒன்லைனே போடுறதே இல்ல பாத்தீங்கல்ல, இது எப்ப முன்னாடி எப்போ போட்டது, எல்லாருமே அதான் பேசுறீங்க. கடைசி விடாமுயற்சி தான் நினைக்கிறேன், விடாமுயற்சி தான் கடைசின்னு நினைக்கிறேன். அது இங்க முயற்சி வீண் முயற்சின்னு இதை போட்டார்ல. ஆமா ஆமா அதுதான் கடைசி. அது கூட கேட்டீங்க ஏதோ போடலாமா வேணாமா எல்லாரும் இதுவா வர்றாங்க அப்படின்னு. ஆமா பட் கிருஷ்ணன் ஆக்சுவலா யோசிப்பேன், எப்படி இவர் இந்த வேர்டு எப்படி கண்டுபிடிக்கும்? சில படத்துல இந்த ஒரு வார்த்தை கண்டுபிடிக்க முடியாதுல்ல, சோ அதை யோசிப்பேன் எப்படி இந்த கரெக்டா கொடுப்பாரு அப்படின்னு. நீங்க எடுத்து கொடுத்துட்டீங்களா? நிறைய அதான் சிலர் கமெண்ட்ல எடுத்து நமக்கே ஹெல்ப் பண்ணிடுவாங்க இப்போ எல்லாம். ஆமா விடாமுயற்சி கூட யாரும் ஹெல்ப் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். கூலிக்கு பாத்தீங்கல்ல, ஆமா விடாமுயற்சி அதான் யாராவது சொல்லியிருப்பாங்க, நம்ம நிறைய பேசித்தானே இருப்பாங்க. ஏதோ ஒன்று வரும் போட்டுருவோம் அவ்வளோதானே. நானும் யோசிச்சுட்டு தான் இருப்போம், புரியுதா? டைம் கிடைக்கும் போதெல்லாம் நம்ம யோசிப்போம், ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் இந்த ரெண்டுக்கும் ஒன்று அப்படிதான் யோசிச்சுக்கிட்டே இருப்பேன், கிடைக்குதா இல்லையான்னு. கிடைச்சுன்னா அதை அப்படியே வச்சிருப்பேன், படத்தை பொறுத்து அதை பேஸ் பண்ணி போடணும். சும்மா போட முடியாதுல்ல, ஒரு டீசெண்டா இருக்கு ஆவரேஜ்னு வச்சுக்கோங்களேன், அதை போய் இந்த காலி அப்படிலாம் போட முடியாதுல்ல மொக்கேன்னு. அதான் கிங்டம் எல்லாம் பாத்தீங்கன்னா கிங்டம் கூட சுமார் டம்னு போட்டேன், எனக்கு கிடைக்கவே இல்லை, என்ன போடணும்னு தெரியல. நான் உங்களுக்கு கிங்டம் போர்டம்னு எடுத்து கொடுத்தேன் ஸ்பேஸ்ல, நீங்க அது கவனிக்கல. போர் இல்ல, அது கரெக்ட் இல்ல பிரகாஷ், அது அவ்வளவு போர்னா நான் போட்டிருப்பேன் கிங்டம். ஏன்னா அந்த மாதிரி எனக்கு தெரியல, எனக்கு செகண்ட் ஹாஃப் பிடிக்கவே இல்லை. அண்ணா வெப்பன்ஸ் பாத்துட்டீங்களா? வெப்பன்ஸ் சூப்பரா இருக்கு, அந்த படம் நல்லா இருக்கு, நான் பாத்துட்டேன். அது அந்த படம் சரி பரணி, இவ்வளவு நேரம் ஆச்சு, என்ன ஆச்சு இவ்வளவு நேரம் நடந்து? நான் சூப்பர் ஸ்டார் ஸ்பீச் அந்த ஸ்பீச் வந்து நாங்க ஓடி போயிட்டேன். ஏங்க ஆடியில் ஆச்சு கரெக்டா அந்த பேச்சு வரும்போது போயிட்டாங்க முழுக்க ஒரு 30 நிமிஷம் இல்ல முடிச்சுட்டு போட்டுருக்கலாம்ல. எல்லாருமே வந்து நீங்களா பேசுறீங்களா? நீங்க இன்ட்ரெஸ்டா பேசிட்டு இருக்கீங்களா? நான் போயிட்டு நீங்க எப்படி பாத்துக்கீங்கன்னு தெரியும். என்னாச்சு? பிரகாஷ் ப்ரோ வந்துட்டு 77 சார்லி பாத்துட்டாரான்னு கேக்குறாங்க. நான் என்ன சொல்ல? அதுதான் ரொம்ப முக்கியமானது கேட்ட மாதிரி சொல்றீங்க. 777 சார்லி முக்கியமா? கிறிஸ்டோபர் ப்ரோ இவ்வளவு நேரம் என்னாச்சுன்னு தெரியாம தான் கேட்டேன், நீங்க கண்டினியூ பண்ணுங்க. நான் இவ்வளவு நேரம் ஒரு 30 நிமிஷம் இல்ல அங்க ரஜினி அவர் பேச்சு கேட்க போனாங்க. இவர் மட்டும் ஸ்பீச் போடுவாரா, ரஜினி ஸ்பீச் வந்தனே போயிடுவாரா, நம்ம மட்டும் கேட்காம இங்க வந்து பேசிட்டு. நான் ஒவ்வொரு ஆடியோ லான்ச்சுக்கும் அவரோட ஸ்பீச்சை மிஸ் பண்ணதே கிடையாது. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும், அது பேச்சு வந்து ரொம்ப பிடிக்கும், மனசார பாராட்டுவாங்க. இன்னொரு வாட்டியும் நான் கேட்பேன், இன்னொரு வாட்டியும் அது வந்து நைட் சன்நெக்ஸ்ட்ல வந்துடும். அது காலையில 10 மணிக்கு வந்துருக்கான். இல்ல காலைல வந்தது வந்து ப்ரிவியூ அது காலையில வந்து பிரகாசனே ரெக்கார்டிங் ஸ்பேஸ்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, எப்படினாலும் சுமாரா தான் பேசியிருப்போம், அது அகைன் ரீப்ளே பண்ணி கேட்டுவோங்கண்ணே. சரி ரைட் ஓகே கிறிஸ்டோபர் ப்ரோ கண்டினியூ பண்ணுங்க. இப்போ என்ன பஞ்சாயத்து ஏதோ பேசிட்டு வீட்டை பத்தி ஏதோ முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு, டிராஃப்ட்லாம் பண்ணி வச்சிட்டாருன்னு வந்து அவரால வந்துட்டு நிறைய பழி போடுறாங்க இப்பவே. போட்டும் 4 பேர் நம்மளை பத்தி பேசிட்டு போட்டுமே, நமக்கு என்ன. சரி விஷால் வெப்பன்ஸ் தானே? வெப்பன்ஸ் நான் யூஸ்வலா ட்ரெய்லர் பெருசா பார்க்க மாட்டேன், ஏதோ ஒரு மூவி பார்க்க போகும்போது அந்த வெப்பன்ஸ் ட்ரெய்லர் பார்த்தேன், அது நல்லா பிடிச்சிருந்துச்சு, அதனால மைண்ட்ல வச்சிருந்தா பார்க்கணும்னு. படமும் நல்லா இருந்துச்சு, அந்த படம் நல்ல படம். வெப்பன்ஸ் இதுதானே கொரியன் மூவி தானே? இங்கிலீஷ்ல இந்த ஒரு ரிலீஸ் ஆயிருக்கு சூப்பர்ண்ணே. இன்னொரு படம் டுகெதர் தானே? ஆமா டுகெதர். அது ட்ரெய்லர் தெரியல, பிடிக்கல எனக்கு, அது பார்க்க மாட்டேன் ஆக்சுவலா. வெப்பன்ஸ் வந்து ஹாரர் இருக்கு, பட் அது ஒரு மாதிரி த்ரில் மோட்ல தான் போகும், அதனால இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அந்த படம். டிஃப்ரெண்டா அது சவுண்ட் எடிட் எல்லாமே நல்லா இருக்கு. தியேட்டர்ல பாத்தீங்களா? கண்டிப்பா தியேட்டர் ரிலீஸ் தான் இருக்கு, 2 days தான் இருக்கு படம். இப்போ வெப்பன்ஸ் ட்ரெய்லர் பாருங்க, ஃபர்ஸ்ட் அந்த ட்ரெய்லர் மட்டும் பாருங்க, ட்ரெய்லரே பயங்கர பேங்கர். ஆமா அதான் நல்லா இருக்கும், அந்த ட்ரெய்லர் நல்லா இருந்துச்சு. நல்ல வேளை பார்த்தேன் ட்ரெய்லர், நான் இல்லைனா போயிருக்க மாட்டேன். நல்லா இருந்துச்சு, படமும் நல்லா இருக்கு. இல்ல அங்க ரிவ்யூஸ்மே நல்லா தானே வந்துட்டு இருந்துச்சு ப்ரோ. வந்துருந்துச்சு தெரியல, நான் அவுட் பண்ணலாம், அதை பார்க்கல. நான் ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கணும்னு இருந்தேன், முடியல என்னால. சரி நெக்ஸ்ட் டே நான் காலையில போய் பார்த்துட்டேன். இல்ல அங்க நல்ல பாசிட்டிவ், செம பாசிட்டிவ் யூஎஸ்ல இது ராட்டன் டொமேட்டோஸ்ல 95% இருந்துச்சு அந்த டைம். ஓகே 95 மேல. கிருஷ்ணனே சுந்தர் இல்ல உங்க சரண்டர் ரிவ்யூக்காக தான் வெயிட்டிங்ண்ணே. இன்னைக்கு போறீங்கல்ல? இன்னைக்கு சரண்டர் பாதி பார்த்தேன், மீதி பார்க்கணும். போற தியேட்டர்ல இல்ல, நான் பார்க்கறேன். பட் ஒரு லிங்க் பார்த்துட்டீங்க, இன்னொரு லிங்க் பார்க்கணும். பார்க்கணும், டைம் இல்ல, நான் பாத்துறேன் இன்னைக்கு அந்த படம். ஸ்டார்டிங் நல்லா போகுது. போற வரை எப்படி போகுது கிறிஸ்டோபர்? இதுவரை எப்படி இருந்துச்சு உங்களுக்கு?
ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரையும்? இல்ல ஃபுல்லா பார்த்துட்டு சொல்லுங்க விடுங்க. ஃபுல்லா பார்த்துட்டே நான் அது பேசுறேன். இல்ல ஃபுல்லா பார்த்தா வேற மாதிரி வரும் பரணி. இரு இப்போ வரையும் கேட்டுருவோம். ஓகே ஓகே. இல்ல சும்மா ப்ரோ, ஒரு படம் ஃபுல்லா பார்த்து சொல்றது அதான் பெட்டர். ஃபுல்லா பார்த்து சொல்றது தான் பெட்டர். ஃபுல்லா பார்க்கட்டும், ஒரு நாளைக்கு போட்டோம். ஓடிடி ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா பிரச்சனை கிடையாது. நான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் பார்த்துட்டு சொல்லுங்கன்னு சொல்லலாம். பட் அது இப்போ Theatre 1 வீக் தான் நான் இருக்குது. அதனால தான் வந்து பாதி மட்டும் பார்த்துட்டு சொல்ல வேணான்றது. பாதி பார்த்தாதான் பாசிட்டிவா தான் வரும்னு தான் கேட்டேன். நீங்க அதையும் விட மாட்டீங்க. ஒருவேளை பாசிட்டிவா இருந்தா அதுதான், அது கூட விட மாட்டாங்க இவங்க. உயிர் எடுக்காதீங்கப்பா, வேற அடுத்து பாஸ். எனக்கு புரிஞ்சிருச்சு. அப்படியே இல்ல சொல்றேன். நான் நாளைக்கு காலைல படம் பார்த்து ரிவ்யூ போட்டுருவேன். ஓகே, நான் வெயிட்டிங். ஆக்சுவலி நீங்க ரிவ்யூ போட்டா நிறைய பேர் போய் பாப்பாங்க அப்படின்ற ஒரு எல்லாம் சுந்தர் எல்லாம் சும்மா ஒரு மித்து தான் என்கிட்ட கேட்டா. சுந்தர் ப்ரோ, அதுக்கு படம் தியேட்டர்ல ஓடணும். இல்ல ஓடுது, ஓரளவு ஓடிட்டு இருக்கு. ப்ரமோஷன் பண்ணவங்க சரியா பண்ணல. அதுதான் வந்து பெரிய பிரச்சனை அந்த படத்துக்கு. ஒரு வாரம் ஆயிடுச்சுல. ஸ்கிரீன்ஸ் தான அலாட் ஆயிருக்கு. கரெக்ட். என்ன இருந்தாலுமே பரணி, ஸ்கிரீன் இன்க்ரீஸ் ஆகணும்னா அந்த படம் வந்திருக்குன்னு நிறைய பேருக்கு முன்னாடியே தெரிய வச்சிருக்கணும்ல. அதுதான் மெயின். படம் வந்திருக்கு. இப்போ உங்களுக்கு குடுக்குறப்போ வந்து ஒரு ஸ்கிரீன் ஒரு அமௌண்ட்டை கொடுத்துட்டு எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த கொஞ்சம் பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வந்துச்சுன்னா சில சின்ன படங்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 2 or 3 days கழிச்சு இல்லை வந்து அடுத்த நாளே வந்து ஷோஸ் இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. எங்க பாசிட்டிவ்ஸ் வருது. நிறைய சின்ன படங்கள் பார்த்துருக்கேன், ஷோஸ் இன்க்ரீஸ் ஆகி இல்லை ஸ்கிரீன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி பார்த்துருக்கிறேன். அந்த மாதிரி கூட எதுவுமே இது எஃபர்ட் பண்ண. அததான் சொல்றேன். அது வந்து வந்திருக்கு, பாசிட்டிவா வந்திருக்குன்னு வெளியே சொல்ல வைக்கிறதே ப்ரொமோஷனோட வேலை தான்ற. நீ அதுவே இங்க நடக்கலன்ற. உனக்கு புரியுதா புரியலையான்னு தெரியல. சரி ஓகே. அதுவே இங்க பேசிக் திங்ஸே நடக்கல. அந்த படம் எனக்கு தெரியல, எல்லாரும் சொல்ற மாதிரி அவ்வளோன்னு எனக்கு ஒர்க் பரணி அது எனக்கு எல்லாரும் சொல்ற மாதிரி நாங்களாம் ஆஹா ஓஹோ இதுதான் நம்பர் 1 அப்படிலாம் சொல்லல. சமீபத்துல வந்ததுல சொல்றேன் நானு. சரி ஓகேண்ணா. இல்ல ஒரு மாதிரி டிஃபரெண்டா எடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் பரணி. இல்ல நான் பார்த்துட்டேன், நான் தியேட்டர்ல பார்த்துட்டேன். ஓகே புரியுது, எனக்கு நீங்க சொல்ல வரது எனக்கு புரியுது. ஓகே ஓகே. எனக்கு செகண்ட் ஹாஃபும் ஒர்க் ஆச்சுண்ணா. ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பரா இருந்தது, செகண்ட் ஹாஃப்மே டீசென்ட் டு குட் அந்த ரேஞ்சுக்கு தான் நல்லா தான் இருந்தது. ஆனா நிறைய கேரக்டர்ஸ் இருக்குல்ல, ஏதோ நல்லா இருக்கு நிறைய. இல்ல ப்ரோ, நான் ஏதோ சரண்டர்னு வந்திருக்கு பார்க்க சொல்றாங்க. சரி பாப்போம், ஏதோ ஒரு படம் போல அப்படின்னு பிரகாஷ் கிட்ட கேட்டேன். அதுக்கு முன்னாடி பாக்கிறதுக்கு முன்னாடி, ப்ரோ என்ன ப்ரோ பாக்கலாமா, நல்லா இருக்கான்னு. இவர் நல்லா தாங்க இருக்கு பாருங்கன்னாரு. அவனும் ஒரு 2-3 பேர்கிட்ட கேட்டேன். அதுக்கப்புறமா மதியத்துக்கு மேல உட்காந்தேன். ஆனா எனக்கு வந்து சர்ப்ரைஸா ஓகே, எனக்கு வந்து ரொம்ப டிசப்பாயின்ட்லாம் பண்ணல. பட் இந்த சேம் பிளாட் இது இந்த கன்னு சரண்டர் அது மிஸ் ஆகுறது, அது 8 தடவைகள் தானா? நான் யோசிச்சுட்டே இருந்தேன், ஏன்னா மலையாள படம் பிளாட் எங்க பாத்து ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தேன். 8 தடவைகள் நினைச்சேன் இதுதான் அது. பட் அது எக்ஸாக்ட்டா அதே இல்லனே, மாறி எடுத்துப்பாங்க. அது வரையா கொண்டு போல கொஞ்சம் நிறைய மாத்தி இருக்காங்க. இது நிறைய வந்து வேற அது ஓகே, அந்த பேஸ் பிளாட் தான் சொல்றேன் நான். பேஸ் பிளாட் தான் நான் சொல்றேன். இந்த மெயின் இது அந்த கன்னு மிஸ்ஸிங் எலெக்ஷன். எனக்கு இது ரொம்ப ஆர்வமா இருக்குண்ணே. எனக்கு தெரியல, நான் இது வரையும் பார்த்தது இல்ல. கேப்டன் பிரபாகரன் ரீமாஸ்டர் வெர்ஷன் ட்ரெய்லரே எனக்கு ரொம்ப, நான் இப்போ இது வரையும் அந்த படம் பார்க்கல. படம் பார்த்தது இல்லையா ஒரிஜினல்? இல்ல நான் பார்க்கல. இன்னும் நான் தியேட்டர்ல பார்க்கலாம்னு யோசிச்சு வச்சிருக்கேன். சூப்பரா இருக்கும். நல்ல ப்ரோ. விஷால் ப்ரோ, அது ரீமாஸ்டர்லாம் கிடையாதா விஷால் ப்ரோ? நல்ல சூப்பர் ட்ரெய்லர்ல ரொம்ப குவாலிட்டியா இருந்துச்சு இல்லையா? அதே குவாலிட்டி படத்துல இருக்கும். அது ரீமாஸ்டர்லாம் இளையராஜா மியூசிக் அதெல்லாம் பண்ண தேவையில்ல. அது அப்படியே வந்துட்டு நீங்க பார்த்தாலுமே நல்லா இருக்கும். நான் விஷுவல்ஸ் ஓகேப்பா. அது எவ்வளவு லைட்டா பண்ணிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். ஃபுல்லாலாம் பண்ணல, லைட்டா பண்ணிருக்காங்க. பண்ணிருக்காங்க பாரு, நீ கிளிம்ஸ்லயே பார்த்தனே நானு. அந்த பாட்டுலயே ஆட்டமா தேரட்டமா பாட்டுல பண்ணிருக்காங்க. பண்ணலன்னா அவ்வளவு கிளாரிட்டி தான் வராது. அப்படியா? பரணி ப்ரோ, கூலியும் ஆர்ட்டும் ஸ்கிரீன் ஆக தியேட்டர்லாம் பாகுபலி அந்த 2 பாட்டு சேர்த்து போடுறாங்களா, ட்ரெய்லர் டீசர் போடுறாங்க. நம்மள பாகுபலி தி எபிக் டீசரோ ட்ரெய்லரோ போடுறாங்களாம் பரணி ப்ரோ. சூப்பர். இது அதோட ரன் டைம் வந்துருச்சா? ஏதோ நான் 3 மணி நேரம் 3.5 வரும். ரெண்டும் சேர்த்து 3.5 மணி நேரம். ஆமா 3.5 மணி நேரம். சூப்பர். 3.5 மணி நேரம் யார் போய் ஏங்க அதெல்லாம் போய் பாப்பானுங்க, நீங்க வேற போவாங்க ப்ரோ. இல்ல ப்ரோ, அது ஆக்சுவலா புது ஃபிலிமா இருந்துச்சுன்னா ஓகே. பட் ஆனா ரீ ரிலீஸ் பண்றது அது 3.5 மணி நேரம் போய் உட்காரணும்னா யோசிச்சு பாருங்களேன்.
ரீசெண்டா வந்த படத்துல கூலி எப்படி அங்க புக்கிங்ஸ்லாம் ப்ரீ புக்கிங்ஸ் உங்களுக்கு உங்க இப்ப இங்க சொல்றது ஓகே. ரீசெண்ட் இல்ல 2025லயே பெஸ்ட் கூலி தானே இங்க. இப்போ 1.6 மில்லியன் இப்போ ப்ரீ சேல்ஸ் ஆயிருக்கு. நம்ம டோட்டல் 1 மில்லியன் டச் பண்றதே கஷ்டமா இருக்கு எல்லா படத்துக்கும் ஜென்ரலா. பயங்கர கபாலியை தாண்டிடும் தானே சொல்றாங்க. கபாலி 1.9 மில்லியன் அது தாண்டிடும் ஆக்சுவலா. இப்போ மண்டே ஏம்ஸ் ஓபன் பண்ணிட்டான்னா ஆமா ஈஸியா தாண்டிடும். ஆல்ரெடி 1.7 ஆயிடும் தாண்டிடும். கபாலி ரெக்கார்ட் அப்ப எவ்வளவு 15 வருஷமா அவ்வளவு வருஷமா இருக்கு. 9 வருஷமா தெரியல. 9 இல்ல 10 வருஷம் இருக்கும். 2016. ஓகே, அதுதான் அந்த ரெக்கார்டு பீட் பண்ணிடும். நல்ல ஓப்பனிங், பயங்கர ஓப்பனிங். நான் அதான் தேட்டரு எனக்கே நான் புக் பண்ணும்போதே எனக்கு 7:30 ஷோனாங்க. நான் என் ஃப்ரெண்டு மெசேஜ் பண்ணியிருந்தேன் ஓப்பன் ஆயிடுச்சுன்னு. நான் அந்த மெசேஜ் பார்க்கல பிஸியில். அப்புறம் ஒரு 20 மினிட்ஸ் தாண்டி பார்க்குறேன், ஆல்மோஸ்ட் ஃபுல் ஆயிடுச்சு. நான் அப்புறம் அடிச்சு முடிச்சு இங்கே ஒரு வார் 2 ஐமேக்ஸே அங்க பெருசா புக்கிங் ஆகலன்னு சொன்னாங்க. இல்ல வார் 2 0 அது புக்கிங்கே இல்லை. ஐமேக்ஸ் தெலுங்கு வருஷம் தான் போட்டிருக்காங்க. இங்க புக்கிங் எல்லாம் ஒன்றும் பெருசாவே இல்லை. வார் 2 டோட்டலாவே இல்லை. இல்ல அங்க எப்படி மாத்திடுவாங்களா? ஏதாவது மாத்த வாய்ப்பு இல்ல 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 மாத்த மாட்டாங்க, மாத்த மாட்டாங்க. அவ்வளவுதான், கூலிகள்லாம் கிடைக்காது. அங்க வந்து இந்த தெலுங்கு பீப்புள்ஸ் அதிகம் தானே யூஎஸ் யூகே எல்லாம் வந்து. ஸோ அதனால வார் 2 அதிக ப்ரிஃபரன்ஸ் இருக்கும்ல யூஎஸ்ல அதிகம். ஆமா வார் 2 சரி வார் 2ன்னா அது ப்ராப்பர் பிளானிங் தானே. ஃபர்ஸ்ட்லேயே அவங்க ஒரு பல மாசத்துக்கு முன்னாடி எல்லாம் பிளாக் பண்ணி புக் பண்ணி வச்சிருப்பாங்கல்ல. நம்ம தான் லாஸ்ட் மினிட்ல புக் பண்ண போறது ஸ்க்ரீன் எல்லாம். அவங்க ஃபர்ஸ்ட்லேயே புக் பண்ணிட்டாங்க, எல்லாமே பிளான் பண்ணி பக்கா பிளாக் பண்ணிட்டாங்க. ஹிந்தி படம் எல்லாம் அப்படிதான். அதனால அந்த ஸ்க்ரீன் தான் எல்லாமே அது கிடைக்கும். லைக் இந்த பெரிய ஸ்க்ரீனு, ஐமேக்ஸ் ஸ்க்ரீன், இந்த மாதிரி என்ன ஸ்க்ரீன் எல்லாமே வார் 2 தான் போகும். மேபி வீக் 2 அது டவுட் தான், எனக்கு தெரியல மாத்துவாங்களான்னு. ஐமேக்ஸ் கிடைக்காது. வெயிட்டிங்ண்ணா. ஆக்சுவலி அந்த கலெக்ஷனை வந்து அகண்டா 2 அடிக்கும்னு நினைக்கிறேண்ணே. அகண்டா 2 ஓகே, அது இனிமே தானே வரும். அகண்டா 2 பத்தி பேசினா இங்க ஒருத்தர் வரணும். அது பயங்கரமான ஐப்பு அடிக்கும். ஆனா இவ்வளவு அடிக்குமா? கிளாஷ்ல ஓஜி வேற வருதுல ப்ரோ. கிளாஷ்ல ஓஜி வேற வருதுல. வருமா ஓஜி? ஆக்சுவலி ஓஜி வந்து பவுண்ட்ல கம்பேக் ஃபிலிமா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. தலைவா அடுத்த ஒரு வாரத்துல காந்தாரா வருது தலைவா. காந்தாரா பேக் டு பேக் ட்ரீட் இருக்கு நம்மளுக்கு. மதராசில இருந்து அப்படியே அடி அடுத்தடுத்து பெருசா தான் வருது, பாப்போம். மணி ரிலாக்ஸ் மணி. அண்ணா 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 சும்மா இருக்குண்ணே. நீ சொல்றதுதான் பயமா இருக்கு விஷால். சொல்றாரோ அப்படின்னு பார்த்தா என்னதான் என்ன இப்படி நீ சொல்றது மட்டும் தான் எனக்கு பயமா இருக்கு. விஷால் சென்னை தானே விஷால்? அண்ணா நான் மதுரை. மதுரையா? ஆமாண்ணா. கிறிஸ்டோபர் ப்ரோ, விஷால் வந்து பேச ரியாக்ஷன் வீடியோ பாத்தீங்களா? அண்ணா கிறிஸ்டோபர் நிறைய வேலை இருக்கு. இல்ல வேணாம் நிறைய வேலை இருக்கு. இப்ப என்ன ப்ரோ விஷால் ப்ரோ வெளியே போய் சொல்றீங்களா? வந்து இல்ல ஜிங்ஸ் ஏதோ பண்ணவரா இப்படி விஷால் ப்ரோ வந்து? என்னங்க ஜிங்ஸ்னா புரியல. இல்ல படம் நல்லா இருக்குன்னு சொன்னா அது அப்படியே ஆப்போசிட்டா நடக்குமே, அந்த மாதிரி ஏதாவது கண்டிப்பா நடக்கும். ஐபிஎல் டெய்லி பிரகாஷ் என்கிட்ட கேட்பாரு, இந்த டீம் ஐபிஎல்லும் சரி தோத்துரும் அந்த டீம். நீ பாத்துருக்க மாட்ட, உனக்கு அனுப்புறேன் தக்லீஃப் ரியாக்ஷன் வீடியோ. அவன் பேசுனது மட்டும் நீ பாத்துட்டு வா, உனக்கு அப்புறம் தெரியும். இதுக்கப்புறம் எதுக்கும் ரியாக்ஷன் வீடியோ போடக்கூடாதுன்னு நினைப்பேன் நீ. இல்ல சுந்தர் ப்ரோ, தக்லீஃப் ட்ரைலர் பார்த்தப்ப உண்மையாலுமே நான் ரொம்ப நல்லாதான் இருந்துச்சு எனக்கு. மணிரத்னம் ஃபேன் பாய்ன்னு நினைக்கிறேன். நீ வேற, அவன் அப்படி பண்ணல, அவன் அழுதுட்டான். ரியாக்ஷன் வீடியோல கண்ணெல்லாம் கலங்குது. தேங்க்ஸ் டு மணி சார், அவர் தவிர வேற யாராலையும் இந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியும். ட்ரைலருக்கே அவ்வளவு பேச்சு. பாக்கணும்னு தோணுதா? எவ்வளவு பேச்சுகள், எவ்வளவு இதுகள், சரியான செய்திகள நமக்கு திருப்பி ரெட்ரோ படம் மேல கூட நம்பிக்கை இருந்தது, ஆனா தக்லீஃப் மேல எல்லாம் நம்பிக்கை இல்ல ப்ரோ. கம்பேக் சொல்றேன். அப்படியா? நான் எதுவும் ரொம்ப நம்பிதான் இந்த வருஷத்துல தக்லைஃப் நல்லா இருக்கும்னு நினைச்சிட்டு இருந்தேன். சூப்பரா நம்மள வச்சு அட்லீஸ்ட் குபேராக்கு கூட இந்த மாதிரி ஒரு ஐப் ஏத்திரலாம். குபேரா எனக்கு ஓகே தான் ப்ரோ, நல்லாதான் இருந்துச்சு. எனக்கு தக்லைஃப் ரொம்ப பெரிய இதுவாயிடுச்சு. பல்தான் வேற கை தூக்கிட்டு இருக்காரு பர்னி ப்ரோ. நீங்க வேற அக்கண்டா டூன்ட்டீங்க, தலைமை வரணும்னு ஆசைப்படுறாரு போல. இல்ல நான் அக்செப்ட் கொடுத்தேன், பட் மேல வரல. ஆனா நானே வந்து சின்னதா கேப்ஷன் போட்டிருக்கேன். வீடியோ தான் எம்பெட் பண்ணி போட்டிருக்காருன்னா அந்த கேப்ஷனை கூட காப்பி பேஸ்ட் பண்ணி போடுவாரு. யாரு ப்ரோ? அஜித் பல்டான் தான். அவர் அதுதான் நான் ஸ்பீக்கர் கொடுத்தேன், எங்க காணோம்.
இல்ல அந்த ஷோவை பரணி, இந்த நீங்க போய் அந்த வாரம் ஷோ வந்து ஒரு பாருங்க படம் வருது. எல்லாருமே. அதுக்கப்புறம் படமே இல்ல. இன்னும் ஒரு 2 வாரத்துக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா இந்த வீக்கெண்டும் தலைவன் தலைவர் நல்லா போச்சுன்னாங்களேண்ணா. அது எத்தனை வாட்டி நீ பாப்ப? அது என்னமோ உண்மைதான். ஆனா வந்து பாக்குறாங்க பாருங்க இன்னும். அது பாக்குறவங்க பாப்பாங்கப்பா. நான் கேக்குறேன், படம் பாக்குறவங்களுக்கு என்ன படம் இருக்குன்னு. ஆனா மகாவதார் நரசிம்மா இன்னை வரைக்கும் ஹவுஸ்ஃபுல்லா ஓடிட்டு இருக்கேனே. அது 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 என்னவோ தெரியல. அந்த படம் பயங்கரமான ஆமா, அது வந்த போது தெரியல. ஆனா அதுக்கப்புறம் அதோட டாக் இன்க்ரீஸ் ஆகி. கிறிஸ்டோபர் பாத்துட்டீங்களா அத? ஆமா. இல்ல நான் அனிமேஷன்னாலே நமக்கு செட் ஆகாது, அதனால போகல. பட் நல்ல கலெக்ஷன், இங்கேயுமே நல்லா ஓடுது படம். ஆனா அது தெரிஞ்ச கதை தானே. அது ஓகே இல்ல, அந்த பிரகலாதன் அந்த அதுதானே அந்த அதே கதை தான். கரெக்ட். பிரகாஷ் ப்ரோ எல்லாம் பிரகாஷ் ப்ரோக்கு பரிச்சயமான கதை தான். ஸ்டோரி நல்ல ஸ்டோரி தானே. சின்ன வயசுல கேட்டிருக்குது. சுகுமார் பட் அனிமேஷன் இல்ல என்னன்னா நானும் அதனாலதான் ஃபர்ஸ்ட் வீக்கெண்ட் அதை பார்க்கல. நமக்கு பரிச்சயமான கதை, நம்ம சின்ன வயசுல இருந்து கேட்ட கதை, நம்ம நிறைய வாட்டி படமா பார்த்திருக்கோம். அது போக வந்து அனிமேஷன்லயும் டிவிலையும் பார்த்திருக்கோம். அப்படிங்கிறனால நானும் ஃபர்ஸ்ட் வீக்கெண்ட் அந்த படத்துக்கு போகல. அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் வந்து ஒரு டூருக்கு போயிருந்தோம்ல சலூன் வீட்டுக்கு விசேஷத்துக்கு. அப்போ ஒரு நண்பர் வந்து பார்த்து சொன்னார், பத்ரின்னு ஒரு நண்பர் ட்விட்டர்ல இருப்பார், அவர் பார்த்து சொன்னார். அவர் வந்து அந்த வீக்கெண்டு தலைவன் தலைவி போகாம, மாரிசன் போகாம இந்த படத்துக்கு போயிருந்தார். என்னங்க இந்த படத்துக்கு நான் அப்படிதாங்க போனேன், டிக்கெட் கிடைக்காம போனேன், ஆனா இது எனக்கு செம்மையா இருந்துச்சு, படம் சூப்பரா இருந்துச்சுன்னா அவர் சொன்னது கூட நம்பல. நான் சரி பேச்சு ஏதோ படத்துக்கு போயிட்டாரு, வலிக்கட்டாயமா போயிட்டாரு, அதனால நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாரு போலன்னு விட்டேன். அதுக்கப்புறம் ட்ரெண்ட் ஷூட்டும் பார்த்துட்டு படம் சூப்பரா இருக்குன்னு ஃபோன் பண்ணி சொன்னாரு. சரி இதுக்கு மேல என்ன இருக்கு நம்ம பாத்துறோம்னு சொல்லிட்டு குழந்தைங்களை கூப்பிட்டு போன படத்துக்கு. நம்ம தெரிஞ்ச கதைனாலுமே ஃபர்ஸ்ட் ஹாஃபை விட செகண்ட் ஹாஃப் இருக்குல்ல, அவங்க எடுத்திருக்க விதம் வந்து நம்ம சின்ன வயசுல இருந்து கேட்ட கதையை வந்து நம்ம விஷுவலா பாக்குறது, அது பெஸ்ட் அனிமேஷன் இந்தியாவில் நான் பார்த்த வகையில. நல்ல பெஸ்ட் அனிமேஷன் ஒர்க்கு, கூஸ்பம் சீன்ஸ். அதாவது ஒரு பக்தி படத்துல நமக்கு வந்து ஒரு உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன். 2 நாள் 3 நாள் முன்னாடி இங்க சலூன் வந்திருந்தான். ட்ரெண்ட்ஸோட கிட்ட பேசும்போது அவன் சொல்றான் ஒரு சீனுக்கு அப்படியே கையை அவனையே தெரியாம கையை சாமி கும்பிடுற மாதிரி வச்சுன்னு இருந்தான். நான் ஒரு சீனுக்கு அப்படிதான் சொன்னான். அது எந்த சீன் நானே அவர்கிட்ட அது ஒரு செக்யூரிட்டி சீன். ஆனா வந்து என்னன்னா செகண்ட் ஹாஃப் வந்து நான் சின்ன வயசுல அந்த கதையை 100 தடவை பார்த்திருப்பேன். கண்டிப்பா பல தடவை கேட்டு இருக்கேன் அந்த கதையை. அதை வந்து தியேட்டர்ல நம்ம அனிமேஷன்ல வந்து பார்க்கப்ப அவங்க நல்லா எடுத்திருந்தது. செகண்ட் ஹாஃப் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவா தான் போச்சு, ஆனா நல்லா இருந்துச்சு. அனிமேஷன் ஒர்க் நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் சூப்பராகவே எடுத்திருந்தாங்க. அனிமேஷன் ஒர்க் டாப் நாச்சுன்னு சொல்லலாம், பயங்கரமா. எனக்கு அனிமேஷன் படம் கிறிஸ்டோபர் ப்ரோ சொன்ன மாதிரி பிடிக்காது, செட் ஆகாது, அதனால தான் நான் பார்க்கவே மாட்டேன், பெரும்பாலும் செட் ஆகாதுங்கிறனால. இது நல்லா இருந்துச்சு. ஆனா என்னன்னா படத்துல 2 விஷயம் தான். 3Dங்கிறது சும்மா காசு 30 ரூபா கூட வாங்குறதுக்காக டம்மிக்கு நம்மளை ஏமாத்தின விஷயம். 3D வந்து வேஸ்ட் இந்த படத்துல. ஆனா வந்து அனிமேஷன் ஒர்க்கு, பிஜிஎம் பல இடத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இறைச்சலா இருக்கும், ஆனா வந்து செகண்ட் ஹாஃப்ல சூப்பரா பண்ணிருந்தாரு. மாஸ் பிஜிஎம் பயங்கரமா பண்ணிருந்தாரு. அனிமேஷன் ஒர்க் சூப்பரா இருந்துச்சு. அந்த கேரக்டர்ஸ்க்கு அந்த ஃபேஸ் கட் பண்ணுவோம்ல அனிமேஷன்ல, சில இதுல மொக்கையா இருக்கும், இது வந்து ரொம்ப பர்ஃபெக்டா பண்ணிருந்தாங்க. அந்த ஹிரண்யகசிப்பு வந்து சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அது கிளைமேக்ஸ் வந்து நரசிம்ம அவதாரம் எடுக்கிறது, அதுக்கு போட்டிருக்க பிஜிஎம் எல்லாமே நல்லா இருந்துச்சு. அதனால தாராளமா பார்க்கக்கூடிய படம் தான். நம்ம ஸ்கிப் பண்ற அளவுக்குலாம் படம் கிடையாது, பார்க்கலாம், நமக்கு போர் அடிக்காம போகும். நமக்கு தெரிஞ்ச கதைங்கிறது மட்டும்தான் உங்களுக்கு வந்து அதில் ஒரு டிராபேக்காக இருக்கும். ஏன்னா அடுத்து என்ன நடக்க போகுது எல்லாமே உங்களுக்கு தெரியும், எல்லாமே கிளைமேக்ஸ் போது எல்லாமே தெரிஞ்சாலும் நமக்கு அவங்க வந்து கொடுத்துருக்க விதம் வந்து நமக்கு நல்லா இருந்துச்சு. தியேட்டர்ல நான் என்ஜாய் பண்ணி பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பார்த்து சொன்னாலும் நல்லா இருக்கும். விஷுவல் ட்ரீட்னு சொல்லலாம், அப்படிதானே பேசுனேன். தெரிஞ்ச கதையாவே இருந்தாலும் அதான் அனிமேஷன் ஒர்க் நான் வந்து இந்த அளவுக்கு நான் இந்தியாவில் வந்து டாப் நாச்சா எதிர்பார்க்கல. ஏன்னா ஜஸ்ட் சும்மா பேருக்கு வந்து இந்த பக்தி, அதாவது இந்த மித்தாலஜிங்கிறத வச்சு நார்த் இந்தியாவில் வந்து பயங்கரமா கல்ல கட்டிட்டு இருக்காங்க. இப்போ அதுல வந்து ஹம்பாலி பிலிம்ஸ் வந்து நல்லா இணைஞ்சிட்டாங்க. ஏன்னா அவங்க காந்தாரா 2 வந்து அந்த காந்தாரா சாப்டர் 1 திரும்ப அதை எடுக்கிறதும், அனிமேஷன் படங்கள் பிளஸ் வந்து பக்தி படங்களாவே ஒரு 10-15 படங்கள் அவங்க லைனை வச்சிருக்கிறதும். இந்த படத்தை வந்து 10 வருஷத்துக்கு 16 வருஷத்துக்கு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க இந்த படத்துக்கு. சாரி 20 வருஷத்துக்கு மேலே நினைக்கிறேன், 2040 வரைக்கும் கொடுத்துருந்தாங்க. ஆமா 2040 வரைக்கும் கொடுத்தாங்கன்னா இப்ப 25 வருஷம் ஆயிடுச்சா, 25 வருஷத்துக்கு 15 வருஷமா 15 வருஷம், இன்னும் 15 வருஷத்துக்கு அவங்க லைனை கொடுத்துருக்காங்கன்னொடனே நான் ஷாக் ஆயிட்டேன். அடப்பாவில இதுங்க 15 வருஷம் போட்டு இந்த பக்தியை வச்சு கல்ல கட்ட போறாங்க போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு படம் பார்த்ததுக்கு அப்புறம் 2 வருஷத்துக்கு ஒரு படம்னே 2045 வரைக்கும் நினைக்கிறேன். 10 பாட்டு அப்படின்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ் பண்ணும்போது இவங்க வந்து பக்தியை வச்சு நல்லா பிஜேபி ஆட்சியில மேல இருக்க வரைக்கும் இவங்க நல்லா கல்லா கட்டிடுவாங்க அப்படின்னு தான் நினைச்சேன். ஆனா படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஒர்க் பண்ணிருக்கிறாங்கன்னு தெரியுது. ஒரு படம் வந்து நம்ம கொடுக்க போறோம், அது வந்து என்ன அந்த லெவல் கான்ஃபிடன்ட் வந்து. அதுக்கப்புறம் சாம்சியஸோட பேட்டி பார்த்தேன். சாம்சியஸ் பேட்டி பார்த்ததுக்கு அப்புறம் அவர் சொன்னதெல்லாம் அப்படியே கரெக்டா இருந்துச்சு. அவர் ரிலீஸ்க்கு முன்னாடி சொல்லியிருந்தாரு, அதை ஆஃப்டர் ரிலீஸ் அதை பார்த்தேன், பர்ஃபெக்ட் மேட்சா இருந்துச்சு. ஏன்னா வந்து என்ன சொன்னாருன்னா ஒர்க்கு அடுத்த அந்த கான்ஃபிடன்ட்னால தான் அடுத்த 10 படம் அவங்க லைனப் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கிறது நல்லா தெரியுது, நல்லா எடுத்துருக்காங்க. இன்னும் கொஞ்சம், அதாவது எப்படின்னா நான் சொல்ல போனா இந்த ஆதி புருஷு,
அப்புறம் இன்னும் சில பல படங்கள்லாம் பக்தி அதை பழைய மித்தாலஜிலாம் வச்சு நான் வந்து அப்படியே மில்க் பண்றேன் பாருங்க, அப்படியே அழகா ஹலோ குட் மார்னிங் சன்சைன் சொல்லி ஒரு மாடுக்கு பால் கறக்கிற மீம் டம்ளட் வரும்ல, அந்த மாதிரி தான் எல்லாம் பக்தியை வச்சு காசு கறந்துட்டு இருக்கிறாங்க. ஆனா ஒரிஜினலா நல்ல விதமா எடுக்கலாம். நீங்க வந்து பெரிய ஸ்டார்ஸ் எல்லாம் போட்டு நீங்க வந்து காசை போட்டு 500 கோடி 600 கோடி போட்டு கொட்டி குப்பை படம் எடுக்கிறதுக்கு நீங்க அனிமேஷன்ல சூப்பரா எடுக்கலாம் அப்படிங்கறத நிரூபிச்சிருக்கு இந்த படம். சின்ன பட்ஜெட்ல போக போக இன்னும் கொஞ்சம் குவாலிட்டியா வரும். ஏன்னா இந்த படம் 175 கோடி கலெக்ஷனுங்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப இந்தியாவில் வந்து இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு அனிமேஷன் படம் இவ்வளவு கலெக்ஷன் இருக்குது. 100 கோடி தாண்டதே இதான் ஃபர்ஸ்ட் டைம். 175 ரொம்ப ரொம்ப அதிகம். அப்படியே இன்னும் போயிட்டே இருக்கும். அப்படின்னா அடுத்து வந்து இன்னும் பல பூஸ்ட் கொடுக்கும். இன்னும் குவாலிட்டியான அடுத்தடுத்த பார்ட் வந்து இன்னும் பயங்கர இன்னும் குவாலிட்டி எகிரும். நிறைய நம்ம நல்ல படங்கள், அதாவது நம்ம சின்ன வயசுல கேட்ட படங்களை நல்ல அனிமேஷன்ல நல்ல குவாலிட்டியில பார்க்கலாங்கிறத இந்த படம் கொடுத்துருக்கு. பார்ப்போம் இன்னும் எத்தனை படங்கள் வந்து நல்லா இது. எனக்கு கல்கிகளா இல்ல, இன்னும் 2-3 அவதாரம் எனக்கு இருக்கு. அதுக்காக நான் வெயிட் பண்றேன். அதுல எந்த அளவுக்கு குவாலிட்டி எடுக்கிறாங்கன்னு பார்ப்போம். சரி பிரகாஷ் ப்ரோ, கூலியில இந்த விண்டேஜ் சாங் வரும் அப்படின்னு கிறிஸ்டோபர் ப்ரோ கூட போட்டிருந்தாரு. என்ன சாங் வரும்னு கெஸ் பண்றீங்க? நேத்து அதுதான் பேசிட்டு இருந்தோம். நேத்து நீங்க வரவே இல்லையே. நேத்து வரல. அதான் எல்லாத்தையும் கிறிஸ்டோபர் ப்ரோ எதாவது தெரியுமா? இல்ல ஆனா கண்டிப்பா ஒண்ணு இருக்குது, ஒண்ணுக்கு மேல இருக்கு, 2-3 கூட இருக்கும். இந்த பாட்டு இருக்குமா ப்ரோ? ஆளுக்கு ஒரு பாட்டு சொல்லுங்க. என்ன அதான் பாட்டு bro, நான் சொல்றேன் bro. வாவா பக்கம் வா, அந்த பாட்டு. இல்ல நேத்தே வந்து எல்லாருமே ஒரு பாட்டு சொல்லுங்கன்னா பேசியாச்சு, விட்டுருங்க. பாட்டு கெஸ் பண்ண வேணாம். அப்புறம் பரணி ப்ரோ வணக்கம். அதான் இப்ப அந்த வாவா பக்கமா இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி டிஸ்கோ அங்க இருந்தானே பிடிச்சது. எனக்கு பட்டுக்கோட்டை அம்மாடி வரும்னு நினைக்கிறேன். இல்ல அது ஆல்ரெடி ஆதிக்கு யூஸ் பண்ணிட்டாருங்க. இது பகீரல. சரி, ரொம்ப சிம்பிளா கடைசிக்கு வந்துரும். இந்த டாபிக் பேசுறாங்க. கிறிஸ்டோபர் ப்ரோ நீங்க சொல்லுங்க, இந்த கூலில உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் லெவல் நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க? ப்ரீ ரிலீஸ் எப்படி அப்படின்னு நம்ம ஏன்னா போஸ்ட் ரிலீஸ் உங்க ரிவ்யூ பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க. ப்ரீ ரிலீஸ்ல இப்ப எப்படி இருக்கு உங்களுக்கு இந்த படத்து மீதான எதிர்பார்ப்புங்கிறது என்னங்கிறது தனித்தனியே சொல்லுங்க. அப்படியே இதெல்லாம் எதிர்பார்க்கறேன். இது இல்லாம இருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். அதாவது இருக்கிறதெல்லாம் எல்லாம் பேசிடுவோம். இதுல இல்லாம இருந்தா இன்னும் பெட்டரா இருக்கும் அப்படின்னு என்னென்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க. இல்ல எனக்கு பர்சனலா விக்ரம் வந்து அவ்வளவா பிடிக்காது. செகண்ட் ஹாஃப் புரியுதா அந்த ஆக்ஷன். ஆனா எனக்கு அந்த படம் மாதிரி இல்லாம இருக்கணும். அந்த லைக் ஃபுல் ஆக்ஷன் தான், ஒரே மாதிரி ஒரு மாதிரியா இருந்துச்சு எனக்கு விக்ரம் பார்க்கும்போது. மோசம் இல்லை, பட் அவ்வளோ நல்லா இல்லை. டீசெண்டான படம் தான் என்னை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி இருந்துடக்கூடாதுன்னு தான் நான் நினச்சிட்டு இருக்கேன். அது ஒன்று. பட் இந்த கேஸ்டிங் சௌபினோட ரோலு நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அந்த ரோலு எனக்கு உபேந்திரா கேமியோ தான், அது கம்மியாக தான் இருக்கும். அமீர் கானோட இந்த போஸ்டர்லாம் பார்த்ததுக்கப்புறம் அதுவுமே கொஞ்சம் டவுட்டாகவே இருக்குது. அது கிளிக் ஆகணும் இந்த கிளைமேக்ஸில், அந்த ரோலெக்ஸ் மாதிரி கிளிக் ஆகணும். அது ஒன்று. பட் இப்போ ஏன்னா ஓவரால் என்கிட்ட கேட்டிங்கன்னா என்னோட எக்ஸ்பிரேஷன் வந்து பயங்கரமாக தான் இருக்குது. 100க்குன்னு ஒரு 90க்கு மேலேயே நான் கொடுத்துருவேன். ரொம்ப நல்ல எக்ஸ்பிரேஷன், பயங்கர எக்ஸ்பிரேஷன் தான் ஆக்சுவலாக. அதுவும் லாஸ்ட்டு இந்த வருஷத்துலே கரெக்ட், இந்த வருஷத்துலேயே டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். பட் அது அகேன் வேற மாதிரியான படம். அதை தவிர ஒரு பெரிய ஹீரோ படத்துக்கு ரொம்ப ஹைப்பாக, அட்லீஸ்ட் நான் ஹைப்பாக பார்க்குறது கூலிக்கு தான். இப்போ நான் மட்டும் இல்லை, பார்த்தீங்கன்னா புக்கிங் எல்லாம் பயங்கரமாக போகுது. ப்ரீ ரிலீஸ் வந்து ஒரு எவ்வளோ நான் ஒரு 4-5 வருஷத்தில் பார்த்ததுலே இவ்வளோ டிக்கெட் டிமாண்ட்லாம் இங்கே இருந்து நான் பார்த்ததில்ல. அவ்வளவு பயங்கரமாக இருக்குது. அந்த 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 அளவுக்கு நல்லாவே இருக்குது. அப்புறம் இப்போ என்னோட வேற என்ன கேட்டீங்க? 4-5 கொஸ்டின் கேட்ட மாதிரி இருந்துச்சு பிரகாஷ், நான் மறந்துட்டேன். இல்ல அது என்ன இருக்கக்கூடாதுன்னு சொன்னதை நீங்க சொல்லிட்டீங்க. விக்ரம் மாதிரி இருக்கக்கூடாதுன்னு நீங்க சொல்லிட்டீங்க. விக்ரமா இருக்கு. என்னவெல்லாம் எதிர்பார்க்கறீங்கன்னு கேட்டேன், அவ்வளவுதான். ஓகே, எதிர்பார்க்கறதுன்னா நான் ஏன்னா எப்பவுமே ஒரே சிம்பிள் தான், என்கேஜிங் என்டர்டெயின்மெண்ட், அவ்வளோதான். ஆமாம், என்கேஜிங்காக வச்சிருக்கணும். நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. நீங்கள் புதுசாக இருந்துச்சுன்னா ஹாப்பி, இல்லைனாலும் ஓகே தான். போர் அடிக்க விடாது. அப்படியே என்ன படம் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது நாம வந்து திடீர்னு வீட்டில் சமையல் பண்ணோமா, வீட்டில் அந்த மாதிரி யோசிச்சிடக்கூடாது, யோசிக்க வைக்கக்கூடாது படம். அது ஒன்று தான். பட் இதில் கண்டிப்பாக அந்த மாதிரி இருக்காதும். அப்புறம் ரஜினி வேட்டைன்ல எனக்கு பிடிக்கல. ரஜினி இதை கேட்டப்ப நல்லா இருந்தாலும் அது தெரில, ஒரு எனர்ஜி இல்லாமல் ஒரு மாதிரி இருந்துச்சு. அந்த ஒரு எனர்ஜெட்டிக் ரஜினி பார்க்கணும். அது கண்டிப்பாக இந்த படத்தில் இருக்குன்னு நம்பிக்கிட்டு இருக்கேன். அதை தவிர எனக்கு ஃபுல்லாக எனக்கு மைண்டில் விக்ரம் மாதிரி தான் வந்துக்கிட்டு இருக்கு. அந்த படம் விக்ரம் மாதிரியே இருக்கும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஆனால் செகண்ட் ஹாஃப் எனக்கு அந்த படம் பிடிக்காதனால எனக்கு தெரில அது எப்படி ஒர்க் அவுட் ஆக போகுதுன்னு. எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஒரு என்கேஜிங்கான ஒரு படம் தான். ஓவராக என்கேஜிங் இருக்கணும், ஆக்ஷன் இருக்கணும், பட் ஓவராக இருக்கக்கூடாது. ஓவராக திகட்ட இருக்கக்கூடாது. ஆக்ஷன்லாம் இருக்கணும், அவ்வளோதான். அதுலேயுமே இந்த கேஜிஎஃப் ஸ்டைலு, இந்த விக்ரம் ஸ்டைல், ஒரே துப்பாக்கி எடுத்து சுடுறது, இந்த அனிமலா, இதெல்லாம் பார்த்து போர் அடிச்சு போச்சு நமக்கு. திரும்ப அந்த மாதிரி சம்பவங்களும் இங்கே வரக்கூடாது. அது 2K கிட்ஸுக்கு பிடிக்குமான்னு எனக்கு தெரியல, நமக்கெல்லாம் பிடிக்காது, எனக்கு பிடிக்காது பேசிக்கலாக.
சிம்பிள் தான். ஏன் அதான் ஓகே. எங்கேஜிங்கா இருந்தா போதும். வேற ஒண்ணும் இல்ல. ஸ்டைலிஷா இருக்கும். மேக்கிங் எல்லாம் ஓகே. ஆனா இதுல நீங்க கடைசியா எதிர்பார்ப்பு மட்டும் நடக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா கடைசியா நீங்க எதிர்பார்த்தது துப்பாக்கி கன் ஷாட் வச்சு பயங்கரமா போட்டா அது இல்லாம லோகேஷ் பேட்டியில இந்த படத்துல வந்து துப்பாக்கி ரொம்ப கம்மியா யூஸ் பண்ணிருக்கேன்னு சொல்லியிருக்காரு. அது அமீர் கான் வர சீன் மட்டும் அது நம்ம ட்ரெய்லர்ல பார்த்தோம்ல ஆமா. அதுக்காக மட்டும்தான் இருக்கும் போல இருக்கு. இந்த படத்துல துப்பாக்கிங்கிறது ரொம்ப 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 கம்மியா யூஸ் பண்ணிருக்கிறதா அவர் பேட்டியில சொல்லியிருக்காரு. பாப்போம். அது நல்லது. ஏன்னா அது கொஞ்சம் ஓவர் டோஸ் ஆயிடுச்சு ஆல்ரெடி. பார்த்து நமக்கே ஒரு மாதிரி சலிப்பாயிடுச்சு துப்பாக்கி. அப்புறம் துப்பாக்கி விட்டா என்ன, அப்புறம் அந்த அருவா எடுத்தா ஜெயிலர் மாதிரி தானே வீச்சு பேச்சு தலை. ஆனா இது பயங்கர கோரா இருக்குன்னு லைக் ப்ரூட்டலா இருக்குன்னாங்க இந்த இது இந்த படமே. எனவே ஏ சர்டிஃபிகேட் தானே அப்படிதான் இருக்கும். அது ஓகே, அதெல்லாமே நமக்கு ஓகே, பிரச்சனை இல்லை. இந்த வெப்பன்ஸ் படமே பார்த்துட்டேன். வெப்பன்ஸ்ல எல்லாம் ஒரு மர்டர் வந்து ஒரு தலையை வந்து அப்படி செதைச்சு பிச்சு அப்படி இப்படி தூக்கி எல்லாம் போட்டிருப்பாங்க ரோட்ல. அதெல்லாம் பயங்கரமா ரொம்ப இருக்கும். கோரா இருக்குன்னு கேள்விப்பட்டேன். அது 2 சீன் தான், 2-3 சீன் தான். அது இப்ப எனக்கு அது ஓகே. நான் எல்லாம் தெரியல, எனக்கெல்லாம் கொஞ்சமே ஒரு இம்பாக்டே இருக்காது கோர்னா. லைக் நம்மளே ஒரு அனிமல் தான். அதனால எனக்கெல்லாம் ஓகே தான். மேபி சில பேருக்கு ஒத்து வராதான் இருக்கும். அங்கே 2-3 சீன் தான் இருக்கு அந்த மாதிரி ஹாரர்லாம். எனக்கும் கோர் ஒத்து வராது. ஒத்து வராது. எனக்கு ஓகே. ஏன்னா அது ஒரு ஓகே தான். அதனால பெருசா அதனால போய் பார்ப்பாரு. வந்து ஃபயர் விட்டாரு மார்க்கஸ் ஃபயர் விட்டுட்டு இல்ல கிறிஸ்டோபர் மார்க்கஸ் ஃபயர் விட்டுட்டு இப்ப கோர் குடிக்காதான். இல்லப்பா, நான் பிடிக்கும்ன்றேன்ப்பா. நான் என்ன சொல்ல, உங்களுக்கு இல்ல ப்ரோ, உங்களுக்கு இல்ல பரணி சொல்லிட்டு அவருக்கு அது ஓகே. இல்ல நான் மார்க்கோ வந்து நல்ல படம்னு நான் சொல்லல. அது வந்து டீசென்ட்டோ ஆவரேஜோ டீசென்ட்டா தான் நான் சொல்லியிருந்தேன். அந்த படம் வந்து கோர் வந்து நான் ஒருத்தர் ஆதியை வந்து சும்மா வம்பிழுக்கிறதுக்காக நீங்க போய் பாருங்க. நான் அந்த மாதிரி இந்த மாதிரி சீன்லாம் இருக்கு நான் சும்மா சொன்னேன், அவ்வளவுதான். நீங்க கோர்னு என்ன டீசர்ல காமிச்சாங்க, பார்த்தீங்களா கழுத்துல சுலாக சுத்தினத. இது ப்ரோ மார்க்கோ வந்து உன்னிமுந்தனோட பிலிமோகிராஃபி பார்த்தவங்களுக்கு அது ஒரு புது ட்ரையா இருக்கும். அது ஒரு டிஃப்ரெண்டான இது அட்டெம்ப்ட் மாதிரி இருக்கும். அந்த வகையில அட்வர்டைஸ் பண்ணது மோஸ்ட் வயலண்ட் ஃபிலிம் தானே பண்ணாங்க. அதுக்கு ஜஸ்டிஃபை பண்ணிருப்பாங்களே. அது வயலண்ட் நீ பண்ணிட்டேன்னா ஃபுல்லா அடிச்சிருங்க, அவ்வளவுதான். அந்த மார்க்கோ மாதிரி தான். நீ மோஸ்ட் வயலண்ட் ஃபிலிம் அது வயலண்டாவே இருங்க, அடிங்க, அடிச்சு தம்சம் பண்ணுங்க. அது பயங்கரமா தான் இருக்கும்ல. இப்போ அந்த பிரெக்னன்சி அந்த குழந்தைய தூக்கிட்டுறதெல்லாம் அதெல்லாம் பயங்கரமா தான் இருக்கும். ஓகே, அந்த படத்துக்கு அப்படிதான் பண்ணணும். நான் பார்த்த தியேட்டர்ல குழந்தையோட எல்லாம் வந்திருந்தாங்க. கஷ்டம் அந்த மாதிரி எல்லாம் அவங்களுக்கு எல்லாம் கஷ்டம். அது ஏன் வர்றாங்க? அது ஏன் சர்டிஃபிகேட் தானே இருக்கும் இல்லையா? கண்டிப்பா அப்படிதானே இருக்கு. மார்க்கோ குழந்தையோட வர்றாங்கன்னா அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி தான். அது நம்ம அது ஒன்றும் பண்ண முடியாது. கூலிக்கே எத்தனை பேர் குழந்தையோட வர போறாங்க வருவாங்க. பட் கூலி பட் பாக்குறாங்க. குழந்தைகளுமே வீட்டுல பார்க்க மாட்டாங்களா என்ன ஆக்ஷன் படம் எல்லாம்? இப்ப நம்ம சின்ன வயசுல எல்லாம் என்ன ஃபுல்லா இதுதான். இங்க எல்லாம் ஓகே தான். எனக்கு தெரிஞ்சு சில சினிமா செயின்ல தான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க ஏ சர்டிஃபிகேட். மோஸ்டா நாட் ரேட்டட்னு ஒரு என்ஆர் தான் வரும். யாரும் கண்டுக்க மாட்டாங்க, இங்கெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க பெருசு. ஆனா எங்க யூஏ தானே, யூஎஸ்ல எல்லாம் வந்து இப்போ 16 வயசுனா அப்படியே பேரண்டோட அலோவன்ஸோட கூப்பிட்டு வரலாம்ல. அது அந்த மாதிரி இப்போ நாட் ரேட்டட் தான் வரும். ரேட்டிங் போட மாட்டாங்க இங்கெல்லாம். இல்ல இப்ப இதுக்கு போடுவாங்கல்ல, கூலிக்கு ரேட்டிங் போடுவாங்கல்ல. இல்ல அங்க ரேட்டிங் எல்லாமே ரிலீஸ் பண்ணலாம் தலைவா. ரேட்டிங் இல்லப்பா இங்க, நாட் ரேட்டட். நாட் ரேட்டடா? ஆமா, பிரச்சனை இல்ல. நாட் ரேட்டட் அதனால தான் கெட்ட வர மாட்டாங்கன்னு கேள்விப்பட்டனே. ஆமா, கெட்ட வார்த்தை எல்லாமே ஓபனா தான் இருக்கு ஃபுல்லாவே. அதுக்கே படம் நார்மல் படத்துக்கே பசங்களை கூட்டி வருவாங்களே, அதுக்கே இந்த கெட்ட வார்த்தை எல்லாம் இருக்கு அந்த படத்துல எல்லாம். சில தேட்டர்ல மட்டும் ஏதோ ஒரு படத்துக்கு இப்போ ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்துச்சு. அனிமல் ஏதோ ஒரு படத்துல விடல பசங்க. ஆனா இந்த நாட் ரேட்டட் மாதிரிலாம் இருந்தா பெருசா வரமாட்டாங்க அப்படின்னு. இல்ல யாருப்பா படம் பாக்குற நாம தானே, என்ன வரமாட்டாங்க அப்படிலாம் இல்ல. தமிழ் படம் இல்ல, இங்கிலீஷ் படத்துக்கு மேபி இல்ல. இங்கிலீஷ் படத்துக்கு ஆர் ரேட்டட் வரும், அதுதான் ஏ சர்டிஃபிகேட் மாதிரி. தமிழ் எல்லாம் நம்மளால எல்லாம் கண்டுக்க மாட்டாங்க, சேம் தான் வந்துருவாங்க எல்லாருமே. அவங்க உடல்னா தான் பிரச்சனை. அதுவுமே உடல்னாலுமே வேற பிளான் எல்லாம் இருக்குங்க, எல்லாம் உள்ள போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்க எல்லாம் ஈஸி தான். இங்க பசங்களை பெருசாச்சு, சின்ன பசங்களுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருக்க மாட்டாங்க படம் பாக்குறதுக்கு. இந்த ஒரு பசங்க கம்மி தான். ஆனா ஒரு மைண்ட் செட் எப்படின்னா, இந்த குழந்தைங்க எல்லாம் ஏ சென்சர்ட் படத்துக்கு வர மாட்டாங்கன்ற போது எல்லா படமும் ஏ சென்சர்ட் வந்தா அந்த குழந்தைங்க தொல்லை இருக்காது. தியேட்டர்ல வந்து அழுதுட்டு இருக்க மாட்டாங்க. அது மேபி அந்த மாதிரி ஒரு ஊர்லயே இருக்குன்னு நினைக்கிறேன். இங்க அந்த பிரச்சனை ஒரு மீம் போட்டாங்க. அதான் புரியுது. ஓகே, இல்ல நான் கேள்விப்பட்டேன். பட் நான் இப்ப ரீசெண்டா நான் வந்திருந்தேன்ல, வெக்கேஷன் வந்துருக்க டைம்ல தியேட்டர் போறேன்னா எல்லாம் அமைதியா தான் இருந்துச்சு. நான் ரோந்து பறந்து நிறைய படம் பார்த்தேனே.
பட் தியேட்டர் ஆடியன்ஸ் வந்து பழைய மாதிரி இல்ல, முன்னாடி நீங்க மாதிரி இல்ல. பார்த்த படங்கள்லாம் அப்படி ரோந்து பறந்து போய் இதுக்கெல்லாம் யாரு கத்த போறா, யாரு இல்ல குழந்தைகளை இல்ல கூட்டு இல்ல வர மாட்டாங்க. நம்ம ஆடியன்ஸே வராங்களா சரி, இல்லையா? குபேரா பார்த்தேன். வேற என்ன ஞாபகம், F1 கிருஷ்ணனே பறந்து போ பக்கம் தானே உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். அதுலயும் குழந்தைங்க பேசிட்டே தானே இருந்தாங்க. அது ஒருத்தர் குழந்தை ஒரு குழந்தை டைலாக் எல்லாமே சொல்லிட்டு சுந்தர், இருந்தது. அது அந்த குழந்தைங்க படம் தானே, ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு சிரிச்சிட்டு இருக்கோம், அது ஓகே தானே. இல்ல நான் வந்து சிலர் ஃபோன் பேசிட்டு இருப்பாங்க, டபார்னு ஃபோன் எடுப்பாங்க, அங்க ஓடுறாங்க இங்க ஓடுறாங்க, ஃபோன் பேசுறது தான் மெயின் இதா இருக்கும். அந்த மாதிரி நான் நோட் பண்ணவே இல்லை இந்த வாட்டி. முன்னாடி எல்லாம் இருந்திருக்கு அது. நான் அதான் நான் இப்போ ட்ரிவாண்ட்ரத்தில் பார்த்துருக்கேன், நார்வேல பார்த்துருக்கேன், தஞ்சாவூர், சென்னை, எல்லா இடத்துலையும் பார்த்து இதான் நோட் பண்ணேன். அது எங்க 3 BHKக்கு நம்ம சத்தியம்லானே பார்த்தோம், அதானே ஸ்பெஷல்ஸ் தானே பார்த்தோம். இன்னொன்னு நான் அதுவும் ஓகே தானே. அது நீ தானே சும்மா தானே கத்திட்டு இருந்தது, வேற யாரும் அமைதி தான் இருந்தாங்க. சுந்தர் ப்ரோ உங்களை தாக்கிட்டாரு. இல்ல சுந்தர் ப்ரோ நான் நம்ம சும்மா வேற எதுவும் கத்தலாம். இல்ல கத்துறதெல்லாம் ஓகே, எனக்கு கத்துறதெல்லாம் பிரச்சனை இல்லைன்ற, இந்த டிஸ்டர்பன்ஸ் தான்றேன். கச்ச கச்ச பேசிட்டு இருக்காது, இந்த போன் எடுத்து அதான் போன்ல பேசிட்டு இருக்காது, போன் பண்ணி அந்த இந்த கதையெல்லாம் பேசிட்டு இருப்பாங்க, வீட்டுல நடந்ததெல்லாம் லேட்டா வருது. ஆமா, அந்த லேட்டா வருது, நடுவுல சர்க்கஸ் காட்டிட்டு இருக்காது, ஓடிட்டு இருக்காது. படம் முடிக்கல, நீங்க ஒரு படம் ஆனா கிருஷ்ணனே ஐமேக்ஸ்ல பண்ணாங்க பாருங்க. ஐமேக்ஸ் விஷால் ப்ரோ ஐமேக்ஸ்ல இன்டர்வல் வரைக்கும் நடக்குறாங்க ப்ரோ, நடந்துட்டே இருக்காங்க. அது ஐமேக்ஸ், ஐயா உட்காருங்க. ஐமேக்ஸ் F1 படம் 11 o'clock ஷோவா அவன் ஷார்ப்பா போட்டுறாங்க அந்த தேர்ல ஃபோரம் தானே. ஆனா நம்மளுக்கு 12 மணி வரைக்கும் ஓடிட்டு தான் இருக்காங்க, வந்துகிட்டே இருக்காங்க எல்லாரும். அதான் 500 ரூபாய்க்கு புக் பண்ணிக்கிட்டு லேட்டா தான் வர்றாங்க எல்லாரும். ஓகே, அவங்க இஷ்டம். இல்லைங்க, கொடுமையிலும் கொடுமை என்னன்னா தியேட்டருக்கு லேட்டா வர்றது பிரச்சனை கிடையாது, போன் எடுத்து பேசுறது பிரச்சனை, அது ஒரு பிரச்சனை. அதை விட பெரும் பிரச்சனை குழந்தைங்க அடவுறது. எல்லாத்தையும் தாண்டி லேட்டா வரும்போது செல்போன் டார்ச்சர் அடிச்சுட்டு வருவாங்க. அது நார்மல் படத்துக்கு ஓகே, நார்மல் படத்துக்கு கூட போய் தொலையுதுன்னு விட்டுறலாம், சரி போய் வேற அவங்க கண்ணு தெரியலன்னு விட்டுறலாம். நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா, 3D கிளாஸ் போட்டு 3D படம் பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க டார்ச்சர் அடிப்பாங்க. அந்த 3Dல இந்த கண்ணாடி பட்டுச்சு நம்ம கண்ணே தெரியாம போற அளவுக்கு டோட்டலா ஒரு பிளாஸ் ஆன மாதிரி இருக்கும் நமக்கு. அது டபுள் ரெஃப்ளெக்ட் ஆகும் வந்தீங்களா பாத்துக்க. 3D படத்தப்ப முழு லைட் நம்ம கண்ணில் மட்டும் தான் இருக்கும். அது 3D கிளாஸ் போட்டிருக்கனால நம்ம கண்ணாடி கழட்ட முடியாது, ஏன்னா படம் ஓடிட்டு இருக்கும், படம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கண்ணாடி நமக்கு கண்ணாடி கட்டினா படம் மங்களா தெரியும், கண்ணாடி போட்டா இவங்க லைட் அடிக்க கிளாஸ்ல தெரியும். இப்ப இந்த மகாவதார் நரசிம்மா போய் அந்த கொடுமையை பார்த்து பட் இது ரொம்ப கஷ்டப்பட்டேன். இந்த பிரச்சனை வந்து லைக் நம்ம ஆடியன்ஸ் இல்ல ஆடியன்ஸ் தான், பட் இருந்தாலும் தியேட்டர்ல இருக்கவங்க தானே பண்ணணும். இப்ப லேட்டா ஒருத்தன் வர்றாங்கன்னா ஒரு டார்ச் அடிச்சு முன்னாடி பண்ணுவாங்கல்ல, கீழே அப்படியே டார்ச் அடிச்சு அப்படியே கூட்டு போவாங்க. அது முன்னாடி எதுக்காக பண்ணாங்கன்னா, முன்னாடி வந்து நம்ம ஆடியன்ஸ் வந்து சீட்டிங் இது தெரியாது, எங்க காலியா இருக்குன்னு தெரியல, எந்த ஒரு ரோல உட்காந்துக்கலாம்னு இருந்துச்சுல. அப்ப என்ன பண்ணுவாங்க, இந்த ரோல போய் உட்காருங்க, அங்க போய் உட்காருன்னு சொல்லி ஹால்ல வச்சுட்டு இருப்பாங்க. அப்ப செல்போன்ல படம் எடுத்தா பிடிக்கிறதுக்காக அந்த தியேட்டர் வேலைக்காரர் ஒருத்தர் இருப்பாரு. அப்படி இல்லைன்னா யாராவது குடிச்சிட்டு வந்தா தியேட்டர் சீட்டு மேல கால் வச்சா இது மாதிரி மிரட்டுறதுக்குன்னு ஒருத்தவங்க எப்பவும் இருப்பாங்க. இப்ப அப்படி ஒரு வேலையே கிடையாது, எல்லாம் பழகிட்டாங்கல்ல மக்கள். பட் இப்ப உள்ள வர்றோம் இந்த சீட் அதுக்கு நம்ம உள்ள இருக்கவங்க நமக்கு பிரைட்டா தான் இருக்கு, பட் புதுசா உள்ள வர்றவனுக்கு டார்க்கா தானே இருக்கும் அந்த தியேட்டர். சோ லைட் தேவையில்ல, கரெக்டா? சீட்டு கீழே ஒரு லைட் ஒன்று போடுவாங்க முன்னாடிலாம், அந்த ரேடியம் லைட் மாதிரி ஒன்று வச்சிருப்பாங்கல்ல, அது சீட் நம்பர் தெரியும் ரோ. இப்ப அது இல்ல, ஆஃப் பண்றாங்க, நிறைய தியேட்டர்ல வைக்கிறதே இல்ல. அதனாலதான் இப்ப பெரிய பிரச்சனை. படம் போட்டது காமிச்சது அப்புறம் உள்ள வரவங்களுக்கு அது தெரியாது. சோ அவங்க ஒரே ஆப்ஷன் வந்து அது கூட பரவாயில்ல, சின்ன பசங்க யங்ஸ்டர் இருக்காங்க, காலேஜ் பசங்க. எனக்கு அவங்க வந்து சீட் நம்பர் தேடுறது எனக்கு ஆச்சரியமா இருக்கும். அவங்க ஹெச்னு போட்டிருக்கோம், ஹெச்னா எங்க ஏபிசி இடத்துல எங்கேயா இருக்கும், அது ஒண்ணு அவங்க ஃபர்ஸ்ட்ல போய் தேடுறாங்க, ஹெச் இல்லைன்னா மேல வந்து தேடுறாங்க. போட்டுருக்க உள்ள வரும்போது உனக்கு புக் பண்ணவே தெரியாது, எனக்கு எந்த ரோவை தேடிட்டு இருக்காங்க. எனக்கு அதுதான் சிரிப்பா இருக்கும். தெரியாதானே. ஆனா இன்னும் சில இன்சிடென்ட் சொல்றேன் பாருங்க. இப்போ வந்து அந்த தியேட்டர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம அந்த ரோ கூட கண்டுபிடிச்சிடலாம். ஆனா அந்த சீட்ல வந்து நம்பரே இருக்காது, சீட் நம்பர் இதுதானா அப்படின்ற மாதிரி பார்த்து உட்கார்றதே பெரிய இதா இருக்கும். அந்த மாதிரி ஒரு இது இருக்கு. ஆமா 1, 2 அப்படின்னு சொல்லிட்டு எந்த இப்போ நம்ம வந்து ஒரு F9 மாதிரி புக் பண்ணிட்டோம்னா அந்த F9 தேடுறது பெரிய இதா இருக்கும். ஒண்ணும் இல்ல சுந்தர், ஒண்ணும் இல்ல, சிம்பிள் சொல்யூஷன், சீக்கிரம் போகணும் படத்துக்கு முன்னாடி ஒழுங்கா, வேற ஒண்ணு. ஓகேண்ணே, புரிஞ்சு. ஆனா இப்போ எனக்கு இன்னொரு டவுட்டு, இப்போ இந்த ஜாப்பனீஸ் படங்கள்லாம் அதை பாத்துறீங்களா? இப்போ இந்த அவங்க வந்து இந்த டிசிப்ளின்டா இருப்பாங்களா கேள்விப்பட்டிருக்கோம். சோ அந்த மாதிரி இருப்பாங்களா கொரியன்ஸ் அந்த மாதிரி? இல்ல விஷால் நிறைய படம் பாத்திருக்காரு. விஷால் வந்து அவருக்கு ஜாப்பனீஸ் தான் ரொம்ப ஃபேவரட். இந்த யூஎஸ்ல ரொம்ப இல்ல ஒரு நிமிஷம்
அது ஜப்பான்ல தானே. இங்க வந்து அப்படி எல்லாம் இங்க எல்லாம் என்ன டிசிப்ளின் புரியல எனக்கு. படத்துக்கு முன்னாடி வருவாங்க போவாங்க அவ்வளவுதான். இல்ல நான் உங்களை இல்ல பார்த்தோன்னே கரெக்டா வந்துச்சு வந்து அந்த டாக்கோ அப்படின்ற மாதிரி கேட்கறேன். இல்ல நான் அந்த கொஸ்டின் கரெக்டா கேட்டுறேன். இப்போ வந்து இந்த கரெக்டா இப்போ படம் வந்து 9 ஆரம்பிக்கிறேன், ஷார்ப்பா வந்து இந்த உட்காந்துருவாங்களா சீட்ல, அந்த மாதிரி டிசிப்ளின்டா இருப்பாங்களான்னு கேக்குறேன். யூஎஸ்ல அது கூட இருக்கும். அது ஏப்பா இங்கிலீஷ் படத்துக்கு அது இருக்குன்றேன். வந்துருவாங்க. என்ன 9 மணி படம்னா போடுறதே 9:25 தான் போடுவோம். ஆட் எல்லாம் முடிச்சுக்கிட்டு. நம்ம ஆளுங்க எல்லாம் கரெக்டா வந்துருவாங்க அதுக்கு முன்னாடி. நம்ம ஆளுங்க இங்க எந்த ஊருக்காங்க. அதுவும் அந்த படம் ஓடிட்டு இருக்கும் இடையில ஓடுறது ரொம்ப கம்மி. ஓடினாலுமே குனிஞ்சு தான் ஓடுவாங்க. சரி புரியுதா? ஏன்னா ஒருத்தன் பார்த்துக்கிட்டு இருக்கான், அவனோட அந்த வியூ மறைக்க விடாதுன்னு குனிஞ்சு தான் ஓடுவாங்க அவங்க. ஒரு ரெஸ்ட் ரூம் போகணுமா அதுனாலும் அதெல்லாம் ப்ராப்பராக இருக்கும். யாரும் ஃபோன்லாம் போய் எடுத்து பேசவே மாட்டாங்க. நம்ம எல்லாம் பேசினா தான் பிரச்சனை. நான்லாம் ஃபர்ஸ்ட்ல பேசிட்டு தான் இருந்தேன். அப்படியே திட்டி விட்டாங்க. யாரா நீன்னு எனக்கு தெரியாது. அப்போ நம்ம ஊர் ஸ்டைலில் அப்படியே போய் உள்ள போய் ஃபோன் பேசிட்டே இருப்போம். இங்க அதெல்லாம் கிறிஸ்டோபர் ப்ரோ கேக்குதா? கேக்குது. ஹலோ. கேக்குது. ப்ரோ உங்க ரிவ்யூக்கு ஒரு பெரிய ஃபேனு. தேங்க்ஸ் ப்ரோ. இன்னொரு என்னன்னா, நீங்க ரேட்டிங் போடுறீங்களா ப்ரோ? அந்த ரேட்டிங் வந்து நீங்க போஸ்டா போடுறீங்களா? அந்த மாதிரி போட்டா நல்லா இருக்கும். ரேட்டிங் போஸ்ட் சிகே ரிவ்யூ அதுல போடுறீங்க. சிகே ரிவ்யூல போடுவாரே தலைவா. போஸ்டர்ல போடுறேன். ஓகே தானே. போஸ்ட்ல நீங்க ரேட்டிங் போட்டீங்கன்னா கொஞ்சம் புரியும் ப்ரோ. ஏன்னா நீங்க போஸ்ட்ல இல்ல இமேஜ்ல போடுறீங்க. இல்லப்பா 1 ஸ்டார் போடாம அந்த 3 பாயிண்ட் நம்பர் போடுறீங்களா? அது 2.5 யா 2.75 யான்னு தெரிய மாட்டேங்குது. தெரியலையா அது? அப்படியே போடலாமா? நீங்க போஸ்ட்ல போட்டீங்கன்னா கொஞ்சம் தெளிவா தெரியும் ப்ரோ. எல்லாரும் போடுவாங்க அது, அதனால நம்ம போடுறது இல்ல. ஓகே நான் யோசிக்கிறேன். இமேஜ்லயும் போடுங்க, போஸ்ட்லயும் ஆட் பண்ணிடுங்க. ஆமா ப்ரோ. இல்ல எல்லாரும் போடுறது தானே இல்லையா ஜென்ரலா. நம்ம எப்பவுமே அதனால சரி அந்த மாதிரி போடுறாங்க. ஒரு கிளாரிஃபிகேஷன். இன்னொரு விஷயம் அது ஒரு 3 நாள் கேரக்டரை எடுத்துடும். அது புரியுதுல்ல. டைப் பண்றது ஆல்ரெடி கம்மியா தான் இருக்கும். நம்ம கேரக்டரே கம்மியா இருக்கும். இதுல போய் அதுவும் எனக்கு அந்த ப்ரீமியம் கிடையாது சிகே ரிவ்யூ அந்த அக்கௌண்ட். அதனால எனக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் நிறையவே இருக்கு. ஸோ முடிஞ்ச அளவு சுருக்கி அப்படிதான் உள்ள போடும். இதுல நம்ம ரேட்டிங் போட்டா அதுலயுமே ஒரு 3-4 பேட் போயிடுது. பட் இல்ல போடலாம். நான் போடல. நான் யோசிக்கிறேங்க. கிறிஸ்டனே பட் என்ன இருந்தாலும் பொட்டியை மிஸ் பண்றேனே. அந்த பொட்டி தான் அது நான் தானே கேட்டேன். எல்லாத்தையும் நான் கேட்டுதான் முடிவு எடுத்தேன். அப்புறம் என்ன பண்றது? வேணாம் ப்ரோ. வேற ஏதாச்சும் போட்டுப்பாங்கல்ல அது. நிறுத்திட்டான். இல்ல நான் போடல. இல்ல நம்ம நிறுத்திட்டோம்னா நிறுத்திட்டோம். அதுக்கு மேல அதை போட மாட்டோம். பட் நிறைய பேர் போடுறாங்கல்ல. அப்புறம் ஆரம்பிச்சாங்க. நான் ஃபாலோ பண்றது இல்ல. போடுவாங்கல்ல அதே போஸ்டர், அந்த மிஸ்டர் பீன் மாதிரி அந்த போஸ்ட் பேக் எல்லாம் போட்டு கரெக்டா போடுறாங்க. போட்டுட்டு இருந்தான் தெரியல. சலூன் போடுறானா இல்ல சலூன் போடுறது இல்ல. சலூன்ட்ட ஒரு விஷயம் சொல்லி நான் அவனை வந்து ஸ்டாப் பண்ண வச்சேன். ஒரு விஷயம் சொன்னேன், அதுல இருந்து ஸ்டாப் பண்ணிட்டான். அதை வச்சுதான் பிளாக்மெயில் பண்ணி வச்சிருக்கேன் போடக்கூடாதுன்னு. நானும் எதெல்லாமோ போடுவேன். ஃபர்ஸ்ட்ல பொட்டி வந்துடுச்சுன்னு போடுவேன். அப்புறம் ஏதோ என்னமோ போட்டுட்டு அப்புறம் சரி இந்த இமேஜ் போடுவோம் அப்படின்னு எல்லாம் போட்டு ஏதோ பண்ணிட்டு இருந்தேன். பட் தேவையில்லை ஆக்சுவலி. நீ விட்டாச்சு. சுந்தர் ஆனா சலூன் ரூம் மாதிரி ட்வீட் போட முடியாது. அதான் எப்படின்னா ஒரு அந்த படம் செலக்ட் பண்ணுவார் பாருங்க. அந்த ஒரு ஆர்டிஸ்டுக்கு வந்து அந்த படம் செலக்ட் பண்ணுவாரு. இப்போ வந்து ஏஆர்எம்க்கு வந்து இவரு ரமணா படம் போட்டு வச்சிருந்தாரு. ரமணா இந்த படம் டைரக்ட் பண்ணாரு. இல்ல ஆக்சுவலா சில டைம் என்ன பண்ணுவானா, அவங்க ஃபர்ஸ்ட் எந்த படம் பண்ணாங்களோ அந்த படத்தை போடுவான். ஏஆர் ரஹ்மான் மியூசிக் டைரக்டர்னு போட்டுட்டு பிராக்கெட்ல ரோஜான்னு போடுவான். அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கான். நானே போய் கேட்டுருக்கேன். ஆனா விடுனா அப்படிமா. சரி ஓகே 10:20 ஆயிடுச்சு. முடிச்சிடலாமா? பர்னி ப்ரோ ஃபேமிலி டைம். ஓகே ஓகே பர்னி ப்ரோ. 10:20க்கு என்னையா ஃபேமிலி டைம்? எனக்கு புரியலையா. வீட்ல தான்யா நான் இருக்கேன். ஃபுல் டைம் வீட்ல தான்யா இருக்கேன். இங்க பிரகாஷ் தான் ஃபேமிலி டைம். ஆமா. நாளைக்கு திங்கக்கிழமை. வந்தாரு பாருங்க. பாய். நாளைக்கு திங்கக்கிழமை எல்லாரும் போய் என்ஜாய் பண்ணுங்க. ப்ரொஃபைல் பிக்சர் மாட்டி இருக்காரு. பாத்தீங்களா? நல்லா இருக்கு. நான் மறந்துட்டேன் ஆக்சுவலா சொல்லன்றது. அவர் வந்து அவரோட அடையாளத்தை இதுக்கு அப்புறம் பதிக்க போறாராம். 10 கமெண்ட் வந்துருச்சு. இருக்கட்டும். பிரகாஷன டிபி சூப்பர்னு ஒரு 10 கமெண்ட் வந்துருச்சு. ஃபேன்ஸ் நிறைய கமெண்ட் பண்ணிட்டு. பிரகாஷோட டிபி தான். நான் அந்த டான்ஸ் நல்லா இருந்துச்சு அன்னைக்கு. அது வீடியோ தான் இருந்துச்சு. மோனிகா இது டான்ஸா? ஆமா. அதனால அடுத்த வீடியோ ரிலீஸ் பண்ணவே இல்ல. எதுவுமே பார்க்காம இருக்க.
அண்ணே அண்ணே இந்த கண்டென்ட்லாம் எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட்லாம் கொஞ்சம் அமுச்சு விடுங்க. ஏ அப்போ நீ பாத்துக்கலாம். தான் தேடி பார்க்கணும். இது நான் அனுப்பிச்சிடுறேன் உனக்கு. மோனிகா எனக்கு பாட்டுக்கு பரணி ப்ரோ வைரல் ஸ்டெப்புக்கு வைரலா ஆடி இருக்காரு. மோனிகா நான் பார்த்த மாதிரி அனுப்பிச்சிருக்கேன். பரணி ப்ரோ கிறிஸ்டோபர் ப்ரோ பார்க்கலையே. ஆனா மோனிகா ஹோட்டல் நீங்களும் சினாரியோ பாக்கலையா? மட்டும் மறக்க கிறிஸ்டோபர் ப்ரோ மாட்டேன். இல்லையே நீங்க நான் அப்ப பார்த்த எந்த மாதிரி டான்ஸ் இல்லையே. பாத்தீங்க? ஃபர்ஸ்ட் ஒரு டான்ஸ் பார்த்தேன். அது மோனிகாவா என்ன? அதுதான் மோனிகா தான் அது. அது ஒண்ணு அதுதான் மோனிகா. அப்ப மோனிகா அதுதான். ஓகே. அதுக்கப்புறம் ரெண்டாவது சாங்க நான் சலம்பல பாட்டுக்கு இல்ல ஆடுனேன். அதை போஸ்ட் மோனிகா பண்ணல. மோனிகா அப்பா தான் அந்த பாட்டு நான் பார்த்தேன். சலாம் ப்ரோ சலம்பல போடுங்க ப்ரோ. சலம்பல போடுங்கண்ணா. பிரகாஷ்ண்ணா கமான். நீங்க இந்த இதுக்கு வந்த பாராட்டுக்களே போதுங்க. இது அப்பாடி அப்பா அது நீங்க பாராட்டுதான் பண்ற அலும்பு இருக்கே. சுகுமார் ப்ரோ ஒரு பொண்ணை வச்சு என்ன உங்களுப்பாரு. அதனாலேயே போதும். நான் அடுத்த பாப்போம். கூலி ரிலீஸுக்குலாம் ஆகட்டும். பொறுமையா ப்ரோ பாப்போம். என் பொண்ணு எவ்வளவு வாட்டி தான் அதே நீங்க போட்டு அதே ஸ்டெப் பார்த்துருப்பா. நீங்க சலம்பல போட்டீங்கன்னா சரி அதை ரைட். பார்த்து கொஞ்சம் ஓகே கஷ்டப்பா. போதும். ஓகே போதும். சரி ஸ்பேஸ் இப்போ இதுக்கு மேல போதும். அப்புறம் அண்ணே சிவபுராண அண்ணே ஸ்பேஸா கடைசியா மாறிடும். ஒரு டவுட். முடிச்சுக்கலாம். அண்ணா எனக்கு என்ன? கடைசியா ஒரே ஒரு டவுட் பிடிக்கிட்டு சொல்லுங்க. கிருஷ்ணனே ம் இப்ப இந்த கலெக்ஷன் குபேர கலெக்ஷனே வந்து தெலுங்கு சைட்ல எழுதுனானுங்க. ஓகே தெலுங்குல நல்லா ஓடிச்சு. ம். பட் இது மல்டி ஸ்டாரர் இதுக்கப்புறம் ஒரு பெரிய பிரளய வெடிக்கும் தானே யா ஓ இந்த தெலுங்குல கலெக்ஷன். இல்ல நம்ம ரஜினி படத்துக்கெல்லாம் வராது அது. இல்ல அது நான் பண்றாங்கண்ணே. இவங்க இவ்வளவு ஷேர் இவங்க இவ்வளவு அடிச்சாங்கன்னு அது பண்ண பண்ணுவாங்க. இல்ல லாஸ்டா ஜெயிலர் see, இவங்க. பண்ணா பண்ணிட்டு போடு நமக்கு என்ன. ஏன் நம்ம சீரியஸா எடுத்துக்க போறோன்ற பண்ணட்டும். யார் பண்ணான்னு ஓகேண்ணே ஓகே. யார் பண்ணாலுமே கடைசியில் ரஜினிக்கு ஒரு இதுதான் வரும். நேம் தான் வெளியே வரும். என்னவோ பண்ணிட்டு போட்டுமா. நமக்கு படம் பிடிச்சிருக்கான்னு பார்ப்போம். வேற என்ன. வெயிட்டிங். ஃபர்ஸ்ட் ரிவ்யூ உங்ககிட்ட தான். ம் போட்டுருவோம். சரி ஓகே பிரகாஷ். ஓகே பிரகாஷ் முடிச்சிடலானே. பாய். நாளைக்கு சந்திப்போம். தேங்க்ஸ் கிறிஸ் ப்ரோ வந்ததுக்கு.